Hey guys, welcome to Drama Crush Voice. Today Korean BL drama தான் பார்க்க போறோம். Never Forget Your Enemyயோட ஃபர்ஸ்ட் எபிசோட். இந்த சீரிஸோட ஆன்லைன் ஸ்டோரி சொல்லிடுறேன். ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சைல்ட்ஹுட் டேஸ்ல இருந்து ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ். என்ன சண்டை போட்டாலுமே அவங்க ஒன்று சேர்ந்துப்பாங்க. இப்படியே அவங்க டீனேஜ் வரைக்குமே ஒன்னாவே இருக்காங்க. இப்படி ஒன்னா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் எனிமி ஆகுறாங்க. அந்த எனிமி லவ்வர் ஆகுறாங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு தான் பார்க்க போறோம். லவ், ஃப்ரெண்ட்ஷிப், பெயின், ஃபீலிங் எல்லாமே இந்த ட்ராமால இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆகி 10 இயர்ஸ் மெமரியா இழக்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு தான் ஸ்டோரி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சீரிஸோட ஸ்டார்டிங்ல பிளட்டா காட்டுறாங்க. ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இப்போ நம்மளுக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது. விதி நம்மள ஒன்னா சந்திக்க வைக்குது. ஆனா சில சமயம் அந்த சந்திப்பே இல்லைன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு வாய்ஸ். அங்கிருந்து கட் பண்ணா ஒரு பையன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண்ணு முழிக்கிறான். அவனோட பேரு கி ஹானியூல். அவனுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அவன் கண்ணு முழிச்ச உடனே அவனோட கண்ணத்தை இப்படி கிள்ளி பார்க்கறான். என்ன ஆச்சு? நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேனா? என்னால ஏன் எந்த பெயினுமே ஃபீல் பண்ண முடியல? நான் செத்து போயிருக்கணுமே, நான் எப்படி உயிரோட இருக்கேன் அப்படின்னு அவன் யோசிச்சு பேசிட்டு இருக்கிறப்போ அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது. நீ இன்னும் சாகல, நீ இன்னும் உயிரோட தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை காட்டுறாங்க. அவன் தான் நம்மளோட இன்னொரு ஹீரோ. அவனோட பேரு யோ சேயோக். அவன் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு கிட்ட வர, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான், எதனா பேசு, இது கனவா அப்படின்னு கேட்க, அவனுமே ஆமா அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட வரான். அவன் கண்ணத்துல முழுறான். அவன் கிட்ட ஒன்று சொல்லணும், இதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இந்த சீனுமே கட் ஆயிடுது. நெக்ஸ்ட் அவன் கண்ணை முழிக்கிறான். கண்ணை முழிச்ச உடனே அவன் இல்லை, வேற ஒருத்தன் டோரை ஓபன் பண்ணிட்டு வரான். அது யாருன்னு பார்த்தா அதுமே நம்ம ஹீரோ தான். ஓடி வந்து, ஏய் நீ ஓகேவா, நீ ஏஞ்சிட்டியா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா, உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு, நீ பரவாயில்லையா அப்படின்னு கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க யாருன்னு கேட்குறாங்க. அவன் வந்து இப்படி பார்க்கறான். உடனே வந்து நான் வந்து ஹா நியூல், நீ யாரு அப்படின்னு கேட்க, நான் தான் வந்து யோசே யோக் அப்படின்றாங்க. இல்லை நீ அது இல்லை, அவன் வந்து ஸ்கூல் தான் படிக்கிறான் அப்படின்னு சொல்லவே, இப்போ நீ என்ன சொல்ற அப்படின்னு யோசேபியா கேட்குறான். இல்லை அவன் ஸ்கூல் படிக்கிறான், ஆனால் உங்களை பார்க்க அப்படின்றான். உடனே அவன் வந்து உனக்கு லாஸ்ட் என்ன நடந்தது ஆக்சிடென்ட் அப்போ ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, அவங்களோட பாஸ்ட்டுக்கு தான் போறாங்க. யோசேபியோக்கும் ஹன்யூனும் வந்து சின்ன வயசுன்னு சொல்றதுக்கு பதிலா கை குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அம்மாவும் இவங்க அம்மாவும் ஒரே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. அவங்க ஒன்னாவே கிண்டர் கார்டனையும் முடிக்கிறாங்க. பிரைமரி ஸ்கூல், ஹை ஸ்கூல் வரைக்கும் ஒன்னாவே படிக்கிறாங்க. இதுல வந்து ஹான்யூல் என்ன பண்ணுவான்னா, சின்ன வயசுல இருந்தே அவன் கூட விளையாடுவான். விளையாட்டு இதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட பேச மாட்டேன்னு போவான். அவன் சிரிப்பான். மறுபடியும் ஒவ்வொரு டைமும் வந்து எதனா ஒன்று நடந்துச்சுன்னா, நான் அவன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் பேசுவாங்க. அது மாதிரி தான் இவங்க ஃப்ரெண்ட்ஸு. அப்படியே இவங்க ஹை ஸ்கூலுமே ஒன்றா கண்டினியூ பண்ணுறாங்க. கண்டினியூ பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு நாள் அவன் ஃபோனை பார்த்துக்கிட்டே ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான். அப்போ வந்து நம்ம யோக்கு வரான். அவனை பார்த்து தான் நானியூல் வந்து, இன்னைக்கு எங்கள் அம்மா ஸ்பைசியாக டிஷ் பண்ண போகிறாங்க, நீ உங்கள் டேடை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அவனுமே ரியலி அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே சிரிச்சுட்டு அவனோட பின்னாடியே இவனும் ஓடுறான். இன்னொரு நாள் இவங்க ரெண்டு பேரும் வந்து கேம் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க போல். அதில் வந்து யோசேபியோக்கு வந்து நல்லா வின் பண்ணுற மாதிரியும் நம்ம ஹனியூல் வந்து அவுட் ஆகுற மாதிரியும் காட்டுறாங்க. உடனே இப்போ இதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு பேப்பர் மாதிரி கொடுக்குறாங்க. அதில் என்ன இருக்குன்னா, லவ் யுவர் எனிமின்னு இருக்கு. அத பார்த்தோனே அவன் கிழிச்சு போட்டுட்டு, இதுக்கப்புறம் நானும் அவனும் எப்பவுமே ஃப்ரெண்டாவே இருக்க மாட்டோம். இதுக்கப்புறம் நாங்க லைஃப் லாங் எனிமி தான் அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட்டு ஹன்யூலோட வீட்ட தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, யோக்கோட எல்லாரோட பொருளையும் வந்து எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க தான் சண்டை போட்டாங்க. இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸே இல்ல. கோவத்துல வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்க. அவனோட தங்கச்சி, நீ என்ன பண்ற, மறுபடியும் சண்டை போட்டியான்னு கேட்க, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கீழே இருக்கிற ஃபோட்டோவை எடுத்து யோக் எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு சொல்லவே, என்னது அவன் ஹேண்ட்ஸமா இருக்கானா, அவனை பற்றினா இனிமேல் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அவன் தங்கச்சி சொல்கிறா, எப்படி இருந்தாலும் நாளைக்கு மார்னிங் நீங்கள் பேச தான் போகிறீங்க, ஏன் இந்த சீனு அப்படின்னு கேட்க, இதுக்கப்புறம் எப்பயுமே அவன் கூட நான் பேசவே மாட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, உடனே அவன் சொல்ல, நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருந்தாலும் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தானே, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுப்பீங்க, மறுபடியும் ஒன்று சேர்ந்துப்பீங்க அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறம் அவன் என் லைஃப்ல இல்லவே இல்லை அது மாதிரி இவன் பேசிட்டு இருக்கான். உடனே அந்த பொண்ணு சொல்ற, நீ சும்மா சொல்லாத, யோசிக்கு எவ்வளோ நைஸ் கை தெரியுமான்னு சொல்ல, அவன் ஆனால் என் விஷயத்துல எப்படி நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அது என்னன்னா வந்து நம்ம நானியோல் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போக அந்த பொண்ணை வந்து அவன் கரெக்ட் பண்ணிக்கிறான். அதே மாதிரி அவன் யாரெல்லாம் வந்து உசார் பண்றானோ அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கிறான். நானியோலுமே நம்ம இப்பயாச்சும் கமிட்டட் ஆக மாட்டோமான்னு சொல்லி அவன் வந்து ஒவ்வொரு பொண்ணுக்கிட்டையும் போய் ப்ரப்போஸ் பண்ண அந்த பொண்ணுங்க வந்து இவனை கண்டுக்கவே மாட்டாங்க. எனக்கு வந்து அவன் மேலதான் க்ரஷ்ன்றாங்க. இன்னொரு பொண்ணு என்னன்னா வால்பேப்பர் அவனோட போட்டோவே வச்சிருக்காங்க. இன்னொருத்தவங்க ரெண்டு பேரும் கமிட்டட் ஆகியிருந்தா
சாரி நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து வேற ஒரு க்ரஷ் இருக்குன்னு சொல்ல. யாருன்னு கேட்டா எல்லாருமே வந்து யோகா தான் சொல்றாங்க. இது மாதிரி அவன் மோசமா நடந்துக்கிறத வச்சு அவன் ஒரு நாள் உட்கார்ந்துட்டு இருக்க. நம்ம கிட்ட இருந்து கால் வருது. இவன் அந்த கால எடுக்கல. அப்படியே அந்த ஸ்டோரிய அவங்க சிஸ்டர் கிட்ட சொல்லி முடிச்சுட்டு, இது மாரி நான் யார புடிச்சிருந்தாலும் அத வந்து இவனே வந்து தட்டி பறிச்சுக்கிறான். அப்படின்னு சொல்லி இது வந்து ரொம்ப டூ மச்சா இருக்குன்றாங்க. ஆனா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா வந்து நம்ம யோக்கு வந்து நானியூல வந்து லவ் பண்ற மாரியும் அவனோட கண்ண பார்த்தாவே தெரியுது. அவனுக்கு வந்து இவன் மேல ஃபீலிங் இருக்கு. இவங்களோட லவ் ஸ்டோரி எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் சீன்ல நானியல் வந்து அந்த பொருளெல்லாம் தூக்கி போடலாம்னு அந்த பாக்ஸோட நின்னுட்டு இருக்கேன். அங்க நான் வந்து யோக்கு வரான். நான் இத நீ தூக்கி போட போறியான்னு கேட்க அவன் வந்து ஆமான்னு சொல்றான். அப்ப இதுக்கப்புறம் நான் வாங்கி குடுத்த ஷர்ட் நான் வேர் பண்ண மாட்டேன்னு கேட்க அவன் அந்த பாக்ஸ கீழ போட்டுடுறான். நானியல் நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு சொல்லி நீ ஒண்ணும் சொல்ல தேவையில்லன்றான். இல்ல நான் உன்கிட்ட சொல்லியே ஆகணும். எனக்கு வந்து அந்த பொண்ண புடிக்காது அப்படின்னு சொல்லி. அப்ப ஏன் நீ அவள டேட் பண்ணலன்னு கேட்க, ஏன்னா உனக்கு புடிச்சிருந்ததுலன்றான். அவ என்னோட ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் தெரியுமா? அப்படின்னு சொல்ல. அதுக்கு அவனுமே என்ன நீ சும்மா எப்ப பார்த்தாலும் அவள பத்தியே பேசிட்டு இருக்க. உனக்குன்னா அவள அவ்ளோ இம்பார்ட்டன்ட்ன்னு கேட்க, ஆமா அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்றான். இவன் வந்து அவன் சொன்னத கேட்ட உடனே ஒரு மாதிரி ஆயிடுறான். அப்படியே இவங்க கான்வர்சேஷன் ரொம்ப போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து இவன் என்ன சொல்லிடுறான்னா, நீனா ஒரு ஃப்ரெண்டா? ஏன் நீ இப்படி பண்ற? அப்படின்னு வந்து நம்ம ஞானியன் சொல்ல, உடனே அவன் சொல்றான், நான் ஒன்னும் உன் ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே ஞானியல் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறான். ஏன்னா வந்து சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? திடீர்னு வந்து ஃப்ரெண்ட் இல்லன்னு சொன்ன உடனே அவனுக்கு ஒரு மாரி ஷாக் ஆயிடுது. ஆனா, அவன் என்ன அர்த்தத்துல சொல்ல வரான்றத வந்து நம்ம ஞானிகள் புரிஞ்சுக்கல. கைய எடு. நான் வந்து உன்ன ஃப்ரெண்டுன்னு நெனச்சேன். என்கிட்ட இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்டையும் நீ பறிச்சுக்கிட்ட. இப்ப என்னன்னா என்ன ஃப்ரெண்ட் இல்லன்னு சொல்ற. இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு அவன இடிச்சு தள்ளிட்டு, இவன் வந்து அந்த என்ன பண்றான், அந்த பொருள்லாம் எடுத்து ஒரு குப்பை தொட்டியில போட்டுடுறான். அங்க யோக்கு வந்து இவன் கைய புடிக்க நீ ஓவரா நடிக்காத அப்படின்னு சொல்லவே, இவனுமே வந்து சரி ஓகே அப்படின்ட்டு அங்கருந்து போயிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஞானியல் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான். இவனுமே பின்னாடியே வரான். கண்டுக்க மாட்டான்தான் நெனச்சான். ஆனா பின்னாடியே வந்து அவன இடிச்சுட்டு இவன் அவனுக்கு முன்னாடி போயிடுறான். இவன் வந்து அவனையே பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப கியூட்டா இருக்குல்ல. அப்ப அங்கருந்து ஓடி வந்த ஒரு பொண்ணு அவன் கைய பிடிச்சுக்கிட்டு போறான். இவன் மறுபடியும் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். கிளாஸ் ரூம்குள்ள போறான். அங்கேயும் வந்து அவன் ஒரு பொண்ணு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு படிச்சுட்டு இருக்க. இவன் வந்து அவனுக்கு முன்னாடி சீட்ல வந்து உட்காருறான். அவனோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஏய் இன்னைக்கு வந்து நம்ம ஸ்நாக் ஷாப்க்கு போலாமா இன்னைக்கு நைட்டு அப்படின்னு கேட்க, அவன் வந்து ஓகேன்னு சொல்றான். நம்ம கூட வந்து யோக்கும் வருவான் அப்படின்னு சொன்னோனே, அவனா வேணாம் நம்ம மட்டும் போலாம் அப்படின்னு வந்து நம்ம ஞானியல் சொல்றான். யோக்கு வந்து ஞானியலையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்கூல் முடியுது. நம்ம ஞானியூல் வந்து நடந்து போயிட்டே இருக்கான். அப்போ வந்து எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாரியே இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ, ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அதில வந்து அவனோட எக்ஸ் வந்து போஸ்ட் போட்டிருப்பா போல. இவனுக்கு வந்து உண்மையாலே வந்து அவன தான் புடிச்சிருக்கா. அப்படின்னு அவனோட போஸ்ட்ட பார்த்து பேசிட்டு, அப்படியே வந்து நம்ம யோக்கோட இதில போறான். அந்த போஸ்ட்ல வந்து என்ன இருக்குன்னா, அவங்க 2 பேரும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் தான் இருக்கு. இவன் ஏன் வந்து இன்னும் இத டெலீட் பண்ணாமலே இருக்கான் அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கான். அவன் அந்த போஸ்ட்ட பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ, கிட்ட இருந்து ஃபோன் வருது. இது மாதிரி நான் உன்கிட்ட பேசணும். உன்ன மீட் பண்ணணும்னு சொல்ல, எதுவா இருந்தாலும் நீ ஃபோன்லயே சொல்லுன்னா, இல்ல நான் வந்து நேர்ல தான் மீட் பண்ணணும். நீ வா அப்படின்னு சொல்றான். ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு பிளேஸ் இருக்கும்ல, நீ அங்க வா. நான் வெயிட் பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபோன வச்சிடுறான். அதுக்கப்புறமா இவனுமே வந்து ஓகே நம்ம போலாம் அப்படின்னு வந்து போறான். நைட் ஆயிடுது. அந்த இடத்துல வந்து யோக்கு வந்து ஒரு பிளேஸ்ல நின்னுட்டு இருக்கு. இவன் ரோடுக்கு எந்த சைடு இருக்கான். கரெக்ட்டா ரோடுலாம் பார்த்துட்டு, சிக்னல்லாம் பார்த்துட்டு கிராஸ் பண்றான். அந்த சமயத்துல ஒரு வண்டி வந்து ஏத்திடுது. இவனுக்குமே ஆக்சிடென்ட் ஆயிடுது. அங்கருந்து அப்படியே கட் பண்ணா 10 இயர்ஸ் லேட்டர் அப்படின்னு காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. நம்ம நானியோல் வந்து எழுந்துச்சுக்க நம்ம யோசேவியோக்கு வந்து அவன்கிட்ட வந்து ஃபுல் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கான். 2025வது வருஷம் தான் காட்டுறாங்க. அப்போ அப்படின்னா நீ தான் வந்து யோசேவியோக்கா அப்படின்னு கேட்க, அவனுமே வந்து ஆமா அப்படின்னு சொல்றான். ஆனா வந்து யோசேவியோக்கு வந்து எனக்கு எப்பவுமே வந்து என் மேல வந்து வரி பட மாட்டானே. ஆனா நீ இப்படி இருக்கியே நீ கண்டிப்பா அவனா இருக்காது அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இவனோட ஐடி கார்ட காட்டுறாங்க. அதுல வந்து இவன் ஏதோ ஒரு என்டர்டெயின்மென்ட் கிட்ட வந்து ஒர்க் பண்றாங்க. அத பார்த்துட்டு, "உனக்கு அப்ப 29 வயசு ஆகுதா?" அப்படின்னு கேட்க, அவனுமே வந்து ஆமான்னு சொல்றாங்க. அப்ப நான் 10 வருஷமா வந்து கோமால தான் இருந்தேனான்னு கேட்க, "இல்ல, உனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு." அப்படின்னு வந்து நம்ம யுஎஸ்ஐக்கு வந்து சொல்லிட்டு இருக்கான். ஞானியலோட மெமரி வந்து இப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுச்சு. 19 வயசு பையனுக்கு இருக்கப்போ என்னென்னன்னா அவனுக்கு ஞாபகத்துல இருந்ததோ, அந்த மெமரீஸ் மட்டும் தான் இருக்கு. நடுவுல அந்த 10 வருஷத்துல நடந்த எந்த ஒரு விஷயமும் ஞாபகத்துக்கு இல்ல. உடனே வந்து நம்ம யோசியோ கேட்கறான், "நீ எல்லாத்தையுமே மறந்துட்டியா? ஒண்ணு கூட ஞாபகம் இல்லையா?" அப்படின்னு வந்து மறுபடியும் கேட்கறான். உடனே நானும் சொல்றான், "அப்ப நான் அந்த 10 வருஷமா நான் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தேன்?" அப்படின்னு கேட்க, "நீ ஒரு டீச்சரா இருக்க." அப்படின்னு கேட்க, "என்னது டீச்சரா? எனக்கு டென்னிஸ்னா பிடிக்குமே." அப்படின்னு கேட்க, "இல்ல லாஸ்ட் டைம் உனக்கு ஆக்சிடென்ட் ஆகுறப்போ, உன்னோட லெக்ல வந்து அடிபட்டுருச்சு. அதனால வந்து இதுக்கப்புறம் டென்னிஸே ப்ளே பண்ண முடியாது." அப்படின்னு சொன்னதுனால, "நீ வந்து டென்னிஸ் ப்ளே பண்றத விட்டுட்ட." அப்படின்னு சொல்ல, "அது என்னோட பெரிய ட்ரீம் ஆயிடுச்சு." அப்படின்னு அவன் வந்து வருத்தப்படுறான். "என் கால் நல்லா தான் இருக்கு. நான் நல்லா நடப்பேனே." அப்படின்னு அவன் கால பார்த்துட்டு எழுந்துச்சு நிக்கிறான். ஆனா அவன் சொல்றான், "உன்னால வந்து நார்மலாலாம் இருக்க முடியாது." அப்படின்னு வந்து நம்ம யோசிக்க சொல்றான். அவன், "நீ பொய் சொல்ற. நான் பெர்ஃபெக்ட்லி நல்லா தான் இருக்கேன். என்னால ஏன் டென்னிஸ் ப்ளே பண்ண முடியாது?" அப்படின்னு வந்து நம்ம நானியோல் வந்து சொல்றான். "இங்க என்ன தப்பா இருக்கு? நான் கரெக்ட்டா தானே இருக்கேன். என்னால ஏன் டென்னிஸ் ப்ளே பண்ண முடியாதுன்னு?" அவன்கிட்ட கேட்க
அதுக்கு அவனுமே வந்து ஞானியூல் அப்படின்னு சொல்றான். நான் வந்து உன்னை நம்ப மாட்டேன். நீ வந்து வெளியே போ அப்படின்னு சொல்றான். உடனே நீ வெளியே போ அப்படின்னு சொல்ல, இல்ல சிட் டவுன், காம் டவுன் சொல்ல, இல்ல நீ வெளியே போ அப்படின்னு மறுபடியும் அவன் கோவமா பேச, இதுக்கப்புறம் நான் வந்து உன்னை பார்க்கவோ உன் கூட பேசவோ கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். உடனே வந்து இந்த ஆக்சிடென்ட்டே வந்து உன்னால தான் நடந்துச்சு. உன்னால தான் வந்து என்னோட லெக் வந்து இது மாதிரி ஆயிடுச்சு. உன்னால தான் வந்து என்னால டென்னிஸ் ப்ளே பண்ண முடியாம போச்சு. டென்னிஸ் தான் வந்து எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? அப்படின்னு வந்து அவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். உன்னால மட்டும் தான். உன்னால தான் என் லெக் மறுபடியும் இன்ஜுரி ஆயிடுச்சு. என்னோட ட்ரீமே நாசமா போயிடுச்சுங்கிறது வெளிய போன்னு சொல்லவே, அவனுமே வந்து எதுவுமே சொல்லாம கொஞ்ச நேரம் சைலன்ட்டா இருக்கான். நான்யுல் வந்து அவன் பாஸ்ட்ல நடந்த ஆக்சிடென்ட்ட பத்தியே கத்தி பேச, அவன் வந்து சொல்லி புரிய வைக்கிறான். "இத பாரு, நீ வந்து என்னதான் டென்னிஸ் விளையாடுனாலும், அந்த 10 வருஷத்துல நீ ரொம்ப நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்த. நீ வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்ப பத்தியே மறந்துட்டியா?" அப்படின்னு சொல்ல, "ஓ! சாரி. அப்ப நானே இங்கருந்து போறேன்" அப்படின்னு நான்யுல் சொல்ல, "நீ ஒண்ணும் போகாத. நானே போயிடுறேன்" அப்படின்னு நம்ம யோசிக்க போயிடுறான் அங்கருந்து. அப்புறம் அவன் பெட்ல படுத்துக்கிட்டு இருக்க. அவங்க அம்மா வராங்க. அவங்க அம்மா கிட்ட வந்து "என்னால இதுக்கப்புறம் டென்னிஸே ப்ளே பண்ண முடியாதா?" அப்படின்னு கேட்க, அவங்க அம்மா வந்து "நீ வருத்தப்படாத. இப்போதைக்கு வந்து உன்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே வந்து ரெக்கவரி ஆகுறதுல மட்டும் தான் இருக்கணும்" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அவங்க அம்மா கிட்ட வந்து நானியல் கேட்குறான், யோசே யோக் சொன்னது எல்லாமே உண்மையான்னு கேட்க, அவங்க அம்மாவும் சொல்றாங்க, "நீ சின்ன வயசுல இருக்கிறப்போ உங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க. அப்போதைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. உன்னையும் வந்து உன் தங்கச்சியும் பார்த்துக்கிறதுக்கு. ஆனா இப்ப பாரு நான் நல்லா தானே இருக்கேன். அதே மாரி தான் நீ வந்து இப்ப ஆக்சிடென்ட் ஆகி உன்னோட மெமரீஸ இழந்துட்ட. அதுக்காக உன்னோட பாஸ்ட்ட வந்து டவுட் படாத. பிலீவ் யுவர் செல்ஃப்" அப்படின்னு அவங்க அம்மா வந்து அவங்க பையனுக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல வந்து நம்ம ஞானுவல பார்க்க யோசேப் வரான். ஆனா அவன் வந்து அவனோட ரூம்ல இல்ல. அதுக்கப்புறம் வெளிய வரான். அந்த இடத்துல வந்து "நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு வந்து நம்ம யோசேப் கேட்க, "நான் தான் இதுக்கப்புறம் என்ன பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல" அப்படின்னு இவன் கேட்க, அதுக்கு வந்து இவன் "உள்ள போ" அப்படின்னு சொல்றான். ஞானில் வந்து யோசேப் கிட்ட கேட்குறான், "நம்ம இப்பவும் ஃப்ரெண்ட்ஸா?" அப்படின்னு கேட்க, "நம்ம ஒன்னும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லன்றான்." உடனே வந்து அவன் சோகமாயிடுறான். உடனே வந்து "ஓகே நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுமே இல்ல. அப்ப எதுக்கு நீ என்ன பார்க்க வந்த? நம்ம ஃபேமிலியுமே இல்ல. ஏன் வர?" அப்படின்னு சொன்னோனே மறுபடியும் அவன் சொல்றான், "நம்ம ஒன்னும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நம்ம வந்து லவ்வர்ஸு" அப்படின்னு இவன் சொல்ல, அவன் வந்து ஷாக் ஆகி பார்க்குறான். "என்ன சொல்ற?" அப்படின்னு கேட்க, "நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம்" அப்படின்னு இவன் கேட்குறான். "எப்பத்துல இருந்து?" அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு 7 இயர்ஸா ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கோம்" அப்படின்னு வந்து நம்ம யோசிக்க வந்து அவன்கிட்ட சொல்றான். "நம்ம வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்" அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஞானியல் சொல்றான், "அப்படின்னா எனக்கு வந்து உன்ன புடிச்சது, உனக்கு வந்து என்ன புடிச்சதா?" அப்படின்னு கேட்க, இவனுமே வந்து ஆமான்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து 22 வயசுல இருந்து நம்ம வந்து ஒண்ணா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல, "இதெல்லாம் இம்பாசிபிளே இல்ல" அப்படின்னு ஞானியல் சொல்ல, "நீ எல்லாத்தையுமே மறந்துட்டியா?" அப்படின்னு சொல்லி நம்ம யோசேப்புக்கு வந்து ஞானியூல வந்து ஹக் பண்றான். கொஞ்ச நேரத்துக்கு வந்து நம்ம ஞானியூல் வந்து சைலண்டாவே இருக்கான். அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகுதுன்னா, இவன் வந்து அவன தள்ளி விட்டுற, "நீ என்ன பண்ற?" அப்படின்னு கேட்க, "நான் தான் சொன்னேன்ல நம்ம லவ்வர்ஸ்" அப்படின்னு சொன்னோனே, "நீ நான்சென்ஸா பேசாத" அப்படின்னு அங்கருந்து அவன் ரூம்க்கு ஓடி போயிடுறான். ரூம்க்கு போன உடனே அவன் ஹார்ட்லயே இப்படி கை வச்சுக்கலாம். "நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? ஏன் ஹார்ட் பீட் வந்து இவ்ளோ ஃபாஸ்ட்டா துடிக்குதுன்னு" அத பத்தியே யோசிச்சுட்டு இருக்க. ரூம்க்கு வெளிய வந்து நம்ம யோசேப் இருக்கான். டோர ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா லாக் ஆகியிருக்கு. உடனே வந்து "சரி நீ போய் ரெஸ்ட் எடு. நான் கிளம்புறேன்" அப்படின்ட்டு நம்ம யோசேப் அங்கருந்து போயிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே வந்து அவனுக்கு ஏஜென்ட்ன்னு ஒரு ஃபோன் வருது. இவன் கால் அட்டெண்ட் பண்ண, இவனுமே கால எடுத்து "ஹலோ" அப்படின்னு சொல்ல, "நான் தான்" அப்படின்னு அவன் சொல்ல, "யோசேயோக்கா" அப்படின்னு சொல்ல, அவனுமே வந்து ஆமான்றான். "ஏன் ஏஜென்ட் ஃபோனு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அவன் கேட்குறான், "நீ ஏன் இன்னும் தூங்காம இருக்கன்னா, உன் வேலை என்னமோ அத பாரு" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் "இல்ல நான் முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் வந்து ஒர்க்குனால ரொம்ப பிஸியா இருக்கேன். அதனால வந்து என்னால வந்து உன்ன சரியா பார்க்க முடியாதுன்னு" சொல்ல, "நான் தான் வந்து என்ன பார்க்காதன்னு சொல்லியிருக்கேன்ல" அப்படின்னு இவன் சொல்ல, "நான் சொல்றத மட்டும் கேளு. எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இரு. நான் வந்து சீக்கிரமா வந்து உன்ன பார்க்குறேன். என்னால வந்து உன்ன பார்க்காம இருக்க முடியாது" அப்படின்னு ஏசேயுக்கு சொல்லிட்டு இருக்கு. அப்படியே வந்து இவன் ஃபோன வச்சுடுறான். ஃபோன வச்சுட்டு இவன் வந்து பெட்ல படுத்துக்கிறான். அதுக்கு அடுத்த சீன்ல வந்து நம்ம யோசேயுக்க தான் காட்டுறாங்க. டிரைவர் வந்து அவன பார்த்துட்டு "என்ன ஆச்சு? நீங்க மார்னிங்லேருந்தே சரியா இல்லையே?" அப்படின்னு கேட்க அவனுமே ஒண்ணும் இல்லன்றாங்க. "இன்னும் வந்து ஞானியோருக்கு உடம்பு சரியில்லையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "உங்க 2 பேருக்குள்ள என்னதான் ஆச்சு?" அப்படின்னு கேட்க, "எனக்கு வந்து சொல்ல விருப்பம் இல்லன்னு" சொல்றாங்க. "சொல்லுங்க. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்" அப்படின்னு அவன் கேட்க, "நான் வந்து யாரையுமே ட்ரஸ்ட் பண்றதா இல்ல" அப்படின்னு இவன் சொல்லிட, "எனக்கு கியூரியஸா இருக்கு. கொஞ்சம் சொல்லுங்க" அப்படின்னு வந்து அவன் மறுபடியும் கேட்குறான். இவனுமே வந்து சோகமா இருந்துட்டு வந்து பேசுறான். அவன் ஒரு விஷ் கேட்டிருந்தான் எல்லாத்தையும் மறக்கணும்னு. அது உண்மையாவே நடந்துச்சு. அதுதான் எனக்கு இப்ப வருத்தமா இருக்கு. அப்படின்னு வந்து அவன் சோகமா பேசிட்டு இருக்க, அப்படியே வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் காட்டுறாங்க. அதுல என்ன இருக்குன்னா, நம்ம ஞானவேல் வந்து தூங்கிட்டு இருக்க. நம்ம யோசேப்புக்கு வந்து அவன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே வந்து அவன வந்து கன்னத்துல கிஸ் பண்ண, அத்தோட வந்து இந்த எபிசோட் முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட்ல சில ரொமான்டிக் சீன்ஸ்லாம் கூட இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லயே ஹான் யூ யோவ பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கான். என்ன நினைக்கிறான்னா, நம்ம வந்து டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படின்னு அவன் நேத்து சொன்னான் இல்லையா? அததான் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான்.
அந்த சமயத்துல அவன செக் பண்ண வந்த டாக்டர், "நீ ஓகேவா? மார்னிங் நல்லா இருந்தியா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹானியும், "நீங்க யோகா பத்தி என்ன பேசுனீங்க?" அப்படின்னு கேட்கறான். அதுக்கு டாக்டருமே, "நான் உன் ஹெல்த்த பத்தி தான் கேட்டேன்னு" சொல்றாங்க. அதுக்கு அவன் வந்து, "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொன்னதுக்கு டாக்டர், "நீ இப்போ ஓகே தான். டோன்ட் வரின்னு" சொல்றாங்க. ஹானியோலுக்கு மெசேஜ் வருது. "நீ இப்போ ஓகேவா? சாப்பிட்டியா? நைட்டு நல்லா தூங்குனியா? ப்ளீஸ் உனக்கு முடியலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணு" அப்படின்னு நம்ம யோ தான் வந்து மெசேஜ் பண்ணிட்டுருக்கான். அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் சீன்ல டாக்டர் அவங்க 3 பேர்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. எம்ஆர்ஐ எடுத்தாச்சு. பயப்படுற போல எந்த ப்ராப்ளமும் இல்ல. நார்மல் தான். ஆனா கரண்ட்லி வந்து அம்னீஷியா இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்ல, அதுக்கு ஹான்யூனும் என்ன டாக்டர் பண்றது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு டாக்டருமே இது ஸ்ட்ரெஸ்ஸு, ட்ராமானால வர்றது தான். இதுவும் மெமரிய வந்து பிளாக் பண்ணியிருக்கு. இப்போ உனக்கு 19 ஏஜ் மெமரி தான் இருக்கா? அப்படின்னு கேட்க, அதுக்கு அவனுமே ஆமா டாக்டர் நான் ஸ்கூல்ல கேட் கிட்ட நிக்கிற மாரி எனக்கு ஞாபகம் இருக்கு. என் ஃப்ரெண்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்புறம் நான் கண்ணு முழிச்சா நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். இந்த மெமரி தான் எனக்கு ஞாபகத்துல இருக்கு அப்படின்னு ஹானியும் சொல்லிடுறான். அதுக்கு அவனோட சிஸ்டருமே இந்த ப்ராப்ளம் சீக்கிரம் சரியாகுமா? மறுபடியும் நார்மல் ஆகுவானா? அப்படின்னு டாக்டர் கிட்ட கேட்க, அதுக்கு டாக்டருமே ஸ்லோலி ரெக்கவர் ஆகும். பீப்பிள் சொல்றத லிசன் பண்ணா போதும். ஹோல்ட் ஃபோட்டோஸ், டைரீஸ், நோட்ஸ் இது எல்லாமே ரெக்கவர் ஆக ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் உன் மெமரி ரிட்டர்ன் வரும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அதுக்கு ஹானியும் எனக்கு இந்த மெமரி போறது நல்லது தான். எனக்கு இந்த மெமரிஸ் திரும்ப வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹானியோட அம்மா யோ எப்போ இங்க வருவான் அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹானியும் என்ன அவன் இங்க வரப்போறானா? அவன் எதுக்கு இங்க வரணும்? அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவன் சிஸ்டருமே அவன் இங்க வரக்கூடாதா? அவன் வந்தா இங்க என்ன தப்பு? அவன் தான் உனக்காக இந்த ரூமே அரேஞ்ச் பண்ணான் தெரியுமா? அவன் நினைச்சா உன்ன இந்த ரூம்ல இருந்து கூட வெளிய அனுப்ப முடியும் அப்படின்னு அவன் சிஸ்டர் சொல்லிடுறான். ஹான்யூல் அவனா இந்த ரூம் அரேஞ்ச் பண்ணான் அப்படின்னு கேட்க, அதுக்கு அவனோட சிஸ்டருமே ஆமா நீ அடிபட்டு இருக்கிறப்போ அவன் தான் உன் கூட இருந்து உன்ன ஃபுல்லா பார்த்துக்கிட்டான். இங்கேருந்து போகறதுக்கு முன்னாடி உனக்காக எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு தான் அவன் போனான் அப்படின்னு அவங்க சிஸ்டருமே சொல்லிடுறாங்க. எனக்கு இந்த ரூம் சேஞ்ச் பண்ணணும்னு ஹான்யூல் சொல்ல, அதுக்கு அவங்க அம்மாவும் இந்த ரூம் நல்லா தானே இருக்கு. இந்த ரூம்க்கு என்ன குறை அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சிஸ்டர் வந்து இந்த ரூம் மட்டும் தான் இருக்கு. வேற எந்த எம்பி ரூமும் இல்ல அப்படின்னு அவங்க சிஸ்டரும் சொல்லிடுறா. இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கிறப்போவே, யோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா? அப்படின்னு வந்து மெசேஜ் வருது. ஆனா அதுக்கு இவன் எந்த ரிப்ளையுமே பண்ணல. ஹான்யூல பார்க்கறதுக்காக அவனோட ஃப்ரெண்டு வராங்க. இவர் யாருன்னு பார்த்தா ஒரு காஃபி ஷாப்ல தான் ஒர்க் பண்றாங்க. ஹான்யூலுக்கு அடிபட்டுருக்குன்னு விஷயம் கேள்விப்பட்ட உடனே ஹான்யூல பார்க்க தான் வராங்க. ஹான்யூல பார்த்து, "நீ இப்போ ஓகேவா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹான்யூல், "நீ யாரு? உனக்கு எப்படி என்ன தெரியும்?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன், "உனக்காக நான் ஐஸ் மில்க் டீ கொண்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹான்யூல் என்னன்னு கேட்க, அவனுமே, "நீ ஒர்க் போறதுக்கு முன்னாடி டெய்லியும் என் ஷாப்க்கு தான் வருவ. டெய்லி நீ வந்து ஐஸ் மின்ட் டீ தான் ஆர்டர் பண்ணுவ" அப்படின்னு அவனும் சொல்லிடுறான். தென் அவங்க அம்மா, சிஸ்டர் அப்புறம் அந்த பையன் ஒண்ணா ஜூஸ் குடிச்சுக்கிட்டு ஹான்யூல பார்த்து சொல்றாங்க, "நல்ல வேளை உனக்கு பெருசா அடிபடல. அதுவரைக்கும் நீ லக்கி தான். நெக்ஸ்ட் டைம் வந்து நீ கேர்ஃபுல்லா இரு" அப்படின்னு அந்த பையன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும், "நீங்க வந்ததுக்காக தேங்க்ஸ்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கான்வர்சேஷன் முடியுது. அங்கருந்து கட் பண்ணா ஹான்யூல் ஹாஸ்பிட்டலுக்கு வெளிய தான் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு வந்து டாக்டர் சொன்னதும், இவன் வந்து டாக்டர் கிட்ட சொன்னதுமே தான் நினச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஃபோன எடுத்து ஓப்பன் பண்ணலாமா, வேணாமான்னு யோசிச்சுட்டு ஓப்பனும் பண்றாங்க. அவனும், யோவும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் தான் இருக்கு. அத டெலீட் பண்ண எடுக்குறான். ஆனா டெலீட் பண்ணானா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. அங்க அவனோட திங்ஸ் எல்லாம் அவங்க தங்கச்சி பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹான்யூல் கேட்குறான், "நான் உண்மையாலே இங்கேருந்து போய் தான் ஆகணுமா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு தங்கச்சி சொல்றா, "நீ இப்ப நல்லா ஆயிட்ட. டாக்டர் தான் போ சொன்னாங்க" அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் சொல்றான், "நான் இன்னும் சரியாவே ஆகல. என் பாதி லைஃப் போயிடுச்சு" அப்படின்னு ஹான்யூல் சொல்ல, அதுக்கு அவனோட சிஸ்டருமே, "ஆமா, நீ இப்போ ஒரு எம்ப்டி ஷெல்லு" அப்படின்னு சொல்றாங்க. இவன் உடனே அவன் சிஸ்டர பார்த்துட்டு, "நீ ஏன் இவ்வளோ வயசானவ மாரி தெரியிற? உன்ன பார்த்தா காலேஜ் படிக்கிறேன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஆன்டி மாதிரி இருக்க" அப்படின்னு அவன் சிஸ்டர பார்த்து சொல்ல, அதுக்கு அவளுமே, "உனக்கு என்ன இப்ப சாகணுமா?" அப்படின்னு சொல்றா. உடனே அவங்க அம்மா வந்து 2 பேரும் சும்மா இருங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்பவே நம்ம யோ வரான். அவன் வேலையில இருந்து அப்படியே வந்திருப்பான் போல நானில பார்க்கறதுக்கு. வந்த உடனே அங்க இருக்க பேக்கெல்லாம் எடுக்குறான். உடனே ஹான்யூல், "நீ யாரு?" அப்படின்னு கேட்க, அதெல்லாம் காதுலயே வாங்கிக்காம, "நான் டிஸ்சார்ஜ்க்கு ஏத்த எல்லா பேப்பர் ஒர்க்கும் முடிச்சுட்டேன். வாங்க போலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு வந்து ஹான்யூல் சொல்ல, அதுக்கு வந்து சிஸ்டர் சொல்றாங்க, "வீடு எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு?" கேட்க, "ஏன் நம்ம வீட வந்து மாத்திட்டோமா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு யோ சொல்றான், "வீடுலாம் சேஞ்ச் பண்ணல. நீ தான் அங்கருந்து மூவ் ஆயிட்ட" அப்படின்னு வந்து யோ சொல் அதுக்கு அவங்க அம்மாவுமே, "நீ தான் உன் கூட இருக்கணும்னு வீட்ல இருந்து போன" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னது நானா? நான் ஏன்?" அப்படின்னு கேட்க, "நம்ம ஒண்ணா இருந்தோம்" அப்படின்னு யோ சொல்லிடுறான். உடனே அவங்க சிஸ்டர், "ஆமா, நீங்க 4 இயர்ஸா ஒண்ணா லிவிங் டுகெதர்ல தான் இருக்கீங்க" அப்படின்னு அவங்க சிஸ்டர் சொல்ல, அதுக்கு "இல்ல, இல்ல நாங்க 3 இயர்ஸ் 6 மந்த் தான் ஒண்ணா இருந்தோம்" அப்படின்னு யோ சொல்றான். ஒவ்வொரு நாளும் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான் போல.
நான் ஏன் அவன் கூட இருக்கணும்? நானா இருக்க மாட்டேன் அப்படின்னு ஹானியோட சொல்ல, "நீ மறந்துட்டியா? நீங்க 2 பேரும் தான் ரோமியோ ஜூலியட் ஆச்சேடா" அப்படின்னு அவங்க சிஸ்டருமே சொல்லிடுறாங்க. டாக்டர் தானே சொன்னாங்க, சேம் என்வைரன்மென்ட்ல இருந்தா ஞாபகம் வரும்னு. ஒழுங்கா நீ டாக்டர் சொல்றத கேளு. ஒழுங்கா நீ அவன் கூடயே போய் ஸ்டே பண்ணு அப்படின்னு வந்து ஹானியோட அம்மா சொல்றாங்க. ஹானிலும், "அம்மா ப்ளீஸ்மா எனக்கு தான் மெமரி இல்லல்ல. நான் எப்படி அவன் கூட இருக்க முடியும்? நான் உங்க கூடவே வந்துடுறேன்" அப்படின்னு வந்து அவன் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க. அதுக்கு சொல்றான், "நீ வந்து அங்க வீட்ல வந்து இரு. உனக்கு நான் இருக்கிறது பிடிக்கலன்னா, நான் கூட வெளிய ஸ்டே பண்ணிக்கிறேன். நீ அங்கேயே இரு. அப்பதான் வந்து உனக்கு மெமரிஸ் திரும்ப வரும்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவனுமே வந்து சைலன்ட்டா யோசிக்கிறான். அப்போ அவங்க சிஸ்டர் சொல்றாங்க, "அம்மா வா இவங்க அகைன் சண்டை போட்டுட்டாங்களே நம்ம இங்கருந்து போயிடலாம்." அப்படின்ட்டு அவங்களுமே போயிடுறாங்க. வந்து ஹானியோட கைய பிடிச்சுக்கிட்டு, "வா நம்ம வீட்டுக்கு போலாம்." அப்படின்னு கூட்டிட்டு போறான். அடுத்து கார் பார்க்கிங்க தான் காட்டுறாங்க. கார் ஓப்பன் பண்ணி விடுறான். உள்ள போன்னு சொல்ல, "நான் வரமாட்டேன். என்ன பண்ணுவ?" அப்படின்னு கேட்க, "நீ வரலன்னா உன்ன தூக்கிட்டு போவேன்." அப்படின்னு சொல்ல, அதுக்கு "நீ என்ன பைத்தியமாடா?" அப்படின்னு கேட்குறான். "நீ என் கூட வரலன்னா என்ன ஸ்ட்ரீட்லயா இருக்க போற? அதுக்கு நான் உன்ன அலோவ் பண்ண மாட்டேன். ஒழுங்கா கார்ல ஏறு." அப்படின்னு சொல்ல அவனுமே ஏறுறான். அடுத்து அவனுக்கு சீட் பெல்ட் போட்டு விடுறான். கிட்ட கேட்குறான், "நீ என்ன பண்ற?" அப்படின்னு கேட்க, "நான் ஒண்ணும் உன்ன சாப்பிட மாட்டேன். பயந்துடாத. சரியா?" அப்படின்னு சொல்ல, "பயமா? எனக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே." அப்படின்னு சொல்ல, அதுக்கு "நான் உன்ன ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்ல, "என்ன ஃபோர்ஸ்? என்ன பண்ண மாட்ட?" அப்படின்னு வந்து கேட்க, "எல்லாத்துக்கும் தான்." அப்படின்னு நம்ம சொல்லிடுறான். அவங்க அப்படியே அந்த கார எடுத்துட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் அவங்க ஸ்டே பண்ணியிருக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. அந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்கு. "இது எந்த இடம்?" அப்படின்னு கேட்க, "இங்க தான் நம்ம ஸ்டே பண்ணிட்டுருக்கோம்." அப்படின்னு சொல்ல, "உங்க அப்பா எப்படி இருக்காரு? அவரு எங்க இருக்காரு?" அப்படின்னு கேட்க, "அவர் இங்க இல்ல. அவர் வந்து ஹோம் டவுன்ல இருக்காருன்னு." சொல்லிட்டு, அந்த இடத்தையே சுத்தி பார்க்குறான். "இவ்ளோ பெரிய பிளேஸ்லயா நம்ம ஒண்ணா இருந்தோம்?" அப்படின்னு மறுபடியும் கேட்க, அவன் எதுவுமே சொல்லல. அதுக்கு அடுத்த சீன் வந்து இவங்க ரூம்க்கு தான் வராங்க. அந்த ரூம்ல இவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கு. அது எல்லாமே பார்த்துட்டு, "இதுல இருந்த மாரி தான் நீயும் நானும் இருந்தோமான்னு?" கேட்க, அவனுமே ஆமான்னு சொல்லிடுறான். "இது ஃபேக் பிக்கா தான் இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அவன் சின்ன வயசுல மெடல் வாங்குன ஃபோட்டோஸ தான் பார்க்குறான். "இத நீ இன்னும் வச்சுட்டு இருக்கியா?" அப்படின்னு கேட்டுட்டு அந்த ஃபோட்டோ வாங்கியே வச்சுடுறான். சொல்றான், "பாத்ரூம் இங்க இருக்கு, பெட்ரூம் இங்க இருக்கு." அப்படின்னு சொல்ல, "எனக்கு எல்லாம் தெரியும். நீ மூட்டு போறியான்னு" சொல்றான். "உனக்கு எல்லாம் தெரியுமா? அப்போ உனக்கு ஞாபகம் வந்துச்சான்னு?" கேட்க, "அப்படின்னா இல்ல. இந்த வீட்ட பார்த்தாவே தெரியுது. எல்லா வீடும் வந்து ஒரே மாரி தானே இருக்கும். அத வச்சு தான் நான் சொன்னேன்." அப்படின்னு வந்து சொல்ல, "அப்போ சரி நான் இங்கருந்து போறேன்." சொல்ல, "சரி போய் தொல" அப்படின்னு சொல்றான். "உனக்கு எதனா வேணும்னா கால் பண்ணு, மெசேஜ் பண்ணு சரியா?" அப்படின்னு நம்ம சொல்ல, "நீ மூடிட்டு போடா" சொல்லிடுறான். உடனே அவனும் அங்கருந்து கிளம்பி போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல அவன் வந்து வீட்ட ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு, குளிச்சுட்டு கண்ணாடி முன்னாடி நிக்கிறான். "இது உண்மையாலே நான் தானா? என் மூஞ்சி தான் இதுவா? நான் எப்போ இது மாரி ஆனேன்?" அப்படின்னு அவன் முகத்தையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்தது அவன் கால தான் பார்க்குறான். அவன் கால்ல அடிபட்டதுனால தானே கேம் ப்ளே பண்ண முடியாம இருந்தது. அதனால அவன் கால பார்த்துட்டு இருக்கான். என்னமோ யோசிக்கிறான். அப்படியே அந்த சீன் கட் ஆயிடுது. அங்கருந்து கட் பண்ணா நெக்ஸ்ட் நைட்டு தூங்கிட்டு இருக்க மாரி தான் காட்டுறாங்க. அவன் எழுந்துச்சு வெளிய வரான். வெளிய லிவிங் ஏரியால சோஃபால தான் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவன் கிட்ட போயிட்டு அவன் விரலாலேயே அவன் முகத்துல கோலம் போட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லிப்ஸ டச் பண்ணி அப்படியே லெக் கிட்ட போறான். எழுந்துச்சுக்கிறான். அவன் மேல படுத்துக்கிட்டு, "இப்பதான் எனக்கு வார்மா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, "உனக்கு என்ன புடிக்குமா? புடிக்காதான்னு?" கேட்கறான். அதுக்கு வந்து கிஸ் பண்றான். "சொல்லுடா உனக்கு என்ன புடிக்குமா? புடிக்காதா?" அப்படின்னு கேட்க அவனுமே ஐ லவ் யூ சொல்றாங்க. அப்புறம் என்ன அவங்க 2 பேருக்கும் டச்சிங் டச்சிங், கிஸ்ஸிங் கிஸ்ஸிங். ஸோ 2 பேருக்கும் வந்து ரொமான்ஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து ஹான்வில கீழ தள்ளிட்டு அவன் மேல படுத்துக்கிட்டு மறுபடியும் இவங்க ரொமான்ஸ் தான் கன்டின்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே மார்னிங் ஆகுது. நம்ம நான்வில் கண்டது எல்லாமே கனவு தான். கனவுல தான் வந்து அவனுக்கு அப்படியே தோணியிருக்கு போல. பக்கத்துல பார்த்தா படுத்துக்கிட்டு இருக்கா. "நீ எப்ப இங்க வந்த?" அப்படின்னு கேட்குறான். அவனுமே எதுவுமே சொல்லாம, "சரி வா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம்ன்னு" அங்கருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கு ஹான்வில் வந்து கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்றான். "கடவுளே இதெல்லாம் உண்மையா இருக்கக்கூடாது. இது ஃபுல்லா கனவா தான் இருக்கணும்." ப்ரேயர் பண்ணிக்கிறான். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹான்விலுக்காக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கான். நெறைய டிஷ் ரெடி பண்ணி வச்சிருக்கான். "இவ்ளோ சாப்பாடு இருக்கு. இவ்ளோத்தையும் யாருன்னா காலையில சாப்பிடுவாங்களா?" அப்படின்னு ஹான்வில் கேட்க, மணி 7:30 ஆகுது. உனக்கு வந்து பசிக்கும்ல?" அப்படின்னு நம்ம சொல்லிட, "பசியா? எனக்குன்னா அப்படிலாம் இல்லையே!" அப்படின்னு நம்ம ஹான்வில் சொல்ல, உடனே அவன் வயிறு வந்து சத்தம் போட்டு காட்டி குடுத்துடுது. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறாங்க. "இந்த சாப்பாடு எல்லாமே எங்க அம்மாவா மேக் பண்ணாங்க?" அப்படின்னு கேட்க, "இல்ல நான் தான். உங்க அம்மா கிட்ட கேட்டு நான் தான் உனக்காக சமையல்லாம் கத்துக்கிட்டேன்னு" சொல்ல, "ஓ! அப்படியான்னு" 2 பேரும் வந்து சாப்பிடுறாங்க. அவன் ஒரு பீஸ் கறிய எடுக்க வர, இவளும் எடுக்க வரா. அதுக்கப்புறம் அவனுக்காக இவன் விட்டு குடுத்துடுறான். சொல்றான், "உன்னோட அம்மா எனக்கும் அம்மா மாதிரி தான் சின்ன வயசுல இருந்தே" அப்படின்னு சொல்ல, "பின்ன இருக்காதா? நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தானேன்னு" ஹானியும் சொல்ல, அதுக்கு இவனுமே வந்து சிரிக்கிறாங்க. ஒரு வழியா இவங்க எல்லாத்தையுமே வந்து இந்த பிளேட்ட வாஷ் பண்ண மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு, "சரி நீ எப்போ இங்கேருந்து கிளம்புவ?" அப்படின்னு ஹானில் கேட்குறான். "நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக தான் வந்தேன். இப்ப நான் போயிடுறேன்." அப்படின்னு அவனும் சொல்ல, "ஓகே." அப்படின்னு ஹானில் சொல்றான். அடுத்து, "நீ என்ன பிட்காயின் எதனா இன்வெஸ்ட் பண்ணியா என்ன?" அப்படின்னு கேட்க, "என்ன?" அப்படின்னு கேட்க, "இல்ல திடீர்னு நீ இவ்ளோ ரிச் ஆகுறியே! இவ்ளோ சின்ன வயசுல எப்படி இப்படி இருக்க முடியும்?" அப்படின்னு கேட்க,
நான் ஒண்ணும் சின்ன பையன்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம யோ சொல்லிடுறான். அடுத்து யோ வந்து ஒரு பாக்ஸ எடுத்து வச்சுட்டு, "நீங்க இருந்து இன்னும் போலியான்னு?" கேட்க, "இதோ நான் போறேன்" அப்படின்னு சொல்றான். போறதுக்கு முன்னாடி "என்ன?" அப்படின்னு கேட்க, "குட் பை கிஸ்ன்னு சொல்ல, இப்ப நான் 1லேருந்து 3 வரைக்கும் எண்ணுவேன். நீ அதுக்குள்ள போலனா" அப்படின்ட்டு 1, 2, 3 என்றா இவனுமே வந்து போயிடுறான். அடுத்து அந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு தான் நம்ம ஹான்வில் பார்க்குறான். அந்த பாக்ஸ் ஃபுல்லா என்ன இருக்குன்னா, லவ் லெட்டர் இருக்கு. அதுதான் எடுத்து படிச்சுட்டு இருக்கான். இவன் 2 பேரும் எழுதிக்கிட்ட லெட்டர்ஸ் தான் இருக்கு. இவ்ளோ சின்சியரா யோவா நம்மளுக்கு எழுதுனா என்னால நம்பவே முடியலையே! அப்படின்னு படுத்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அங்கருந்து கட் பண்ணா நெக்ஸ்ட் காஃபி ஷாப்ப தான் காட்டுறாங்க. ஹான்யூல் வந்து அவனோட எக்ஸ மீட் பண்றான். எக்ஸ மீட் பண்ணும்போது அவனுக்கு வந்து பழைய ஃப்ளாஷ்பேக் தான் வருது. அப்படியே அந்த பொண்ணுகிட்ட "நீயும் யோவ தானே லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு" சொல்ல, "என்ன சொல்ற நீ? அதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது" அப்படின்னு அவ சொல்லி சிரிக்கிறா. "நீயும் அவனும் டச்ல இருக்கீங்களான்னு?" கேட்க, "அப்படின்னா இல்ல. நீயும் நானும் தானே டச்ல இருக்கோம். நீயும் நானும் தானே ஒண்ணா ஒர்க் பண்றோம்" அப்படின்னு அவ சொல்றா. யோ பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான் போல. அவன் திடீர்னு ரொம்ப ரிச்சா இருக்கான்னு சொல்ல, அதுக்கு அவளுமே சிரிக்கிறா. "உனக்கு உண்மையாலே அவன பத்தி எதுவுமே ஞாபகம் இல்லையான்னு?" கேட்க, இவனுமே வந்து "எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அவன் என்ன வேலை செய்றான்? எதுக்கு நீ இப்படி சிரிக்கிறன்னு?" கேட்குறான். அப்புறம் அவ ஃபோன்ல இருந்து எடுத்து காட்டுறா. யோ வந்து ஆக்டரா இருக்கான் பாருன்னோனே, அவனும் ஃபோன எடுத்து பார்க்குறான். இவன் இவ்ளோ பெரிய ஆக்டரா அப்படின்னு பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கருந்து போயிடுறா. காஃபி ஷாப்ல வேலை செய்ற அந்த பையனும் நானியோட தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. காஃபி ஷாப்ல இருக்கிற அந்த பையனும், ஹானியும் ஸ்போர்ட்ஸ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து நம்மளுக்கு மெமரி போனதும் ஒரு நல்லது தான். ஆனா வந்து என்ன பிரச்சனைன்னா, நம்ம கூட இருக்கவங்க ஹர்ட் ஆவாங்கல்ல, அப்படின்ற மாரி அவன் பேசிட்டு இருக்கான். நான் வந்து இப்போ 19 வயசு நினைவோட தான் இருக்கேன். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாத்தையுமே மறந்துட்டேன். அவன் மெமரீஸ பத்தியும், அத பத்தி மாரி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவன் அங்கருந்து கிளம்பும்போது, "இந்தா என் நம்பர வச்சுக்கோ" அப்படின்னு அந்த காஃபி ஷாப்ல வேலை செய்ற பையன் குடுக்க, அவனுமே வாங்கிக்கிறான். அங்கருந்து கட் பண்ணா அவன் யோசிச்சுக்கிட்டு பீச் கிட்ட தான் இருக்கான். இவனுக்கு வந்து கால் வருது. பெருசா அந்த கால எடுக்கல. அடுத்தது கால் கன்டினியூவா வந்துட்டு இருக்கவே எடுக்குறான். "நீ எங்க இருக்கன்னு?" கேட்க, "பீச்ல தான் இருக்கேன்" அப்படின்னு இவனும் சொல்லிடுறான். உடனே யோ சொல்றான், "ஓகே நீ அங்கேயே இரு. நான் சீக்கிரமா வந்துடுறேன்" அப்படின்னு அவன் அங்கருந்து கிளம்பி வரான். நானும் இவள பார்த்துட்டு, "உனக்கு மெமரி லாஸ் ஆனாலும் கரெக்ட்டா இந்த இடத்துக்கு வரியே! ஏன்னா இந்த இடம் நம்ம 2 பேருக்கு மட்டும் தான் தெரிஞ்ச இடம்னு" சொல்ல. அதுக்கு ஹான்வில் சொல்றான், "இங்க இத்தன பேர் இருக்காங்க. நம்மளுக்கு மட்டும் தெரியும். நீ எப்படி சொல்ற?" அப்படின்னு ஹான்வில் நம்ம இங்கேயே கொஞ்சம் தூரம் வாக் பண்ணலாமான்னு நம்ம யோ கேட்க, அவனுமே சரின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த சீன்ல 2 பேரும் ஒண்ணா தான் நடந்துட்டுருக்காங்க. ஞானவேல் சொல்றான், "எனக்கு வந்து ஒலிம்பிக்ல மெடல் வாங்கி, ரொம்ப ஃபேமஸ் ஆகி, நான் வந்து ஒரு பொண்ண மேரேஜ் பண்ணிக்கிட்டு, அது மாரி இருக்கணும்னு ஆசை. ஆனா இப்ப எல்லாமே போயிடுச்சுன்னு" அவ சொல்ல. சேடா இருக்கான். யோவ பார்த்து சொல்றான், "ஆனா நீ பாரு, நீ பெரிய செலிபிரிட்டி ஆயிட்ட, ஆக்டர் ஆயிட்ட" அப்படின்னு ஹான்வில் சொல்ல. அதுக்கு யோ சொல்றான், "எல்லாருமே வந்து அவங்களோட வெளிச்சத்த வந்து மறைச்சிடுறாங்க. ஆனா நான் உன்னோட வெளிச்சத்த பக்கத்துல இருந்து பார்க்குறேன். நீ என் கூட இரு. நான் எல்லாமே உன்கிட்ட சொல்லிடுறேன். ஓகேவா?" அப்படின்னு யோ கேட்க, அவனுமே ஓகே சொல்லிடுறாங்க. அப்புறம் நம்ம யோ வந்து அவன கிஸ் பண்ண, அப்படியே அவங்க ஸ்கூல் சீன தான் காட்டுறாங்க. அங்க 2 பசங்க நம்ம யோவ பத்தி பின்னாடி ஒரு மாரி பேசிட்டு இருக்க, அவன் வந்து ரொம்ப சீன் ஓட்டுறான் அப்படின்னு பேச, இவன் வரான். "ஒருத்தவங்கள பத்தி இப்படிதான் பின்னாடி பேசுவீங்களா? அறிவு இல்லையா? உங்களுக்கு என்ன ஜெலஸா?" அப்படின்னு கேட்க, "உனக்கு என்ன?" அப்படின்னு அவங்க கேட்க, "இன்னொரு வாட்டி அடுத்தவங்கள பத்தி தப்பா பேசுனேன்னா, அவ்வளோதான் உன்ன கொன்னுடுவேன்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க, பின்னாடியே நம்ம யோ நின்னு பார்க்குறான். அதுக்கு அடுத்தது இவங்க 2 பேரும் ஒண்ணா நடந்து போறாங்க. யோ சொல்றான், "2 வருஷத்துக்கு அப்புறம் நான் என் அம்மாவ மீட் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஹானியோட சொல்றான், "நீ 2 வருஷத்துக்கு அப்புறம் உங்க அம்மாவ மீட் பண்ண போற. நல்லா பேசு சரியா?" அப்படின்னு அவன் கன்னத்துல கைய வச்சு பேசுறான். "இது ஃபேமிலி ரியூனியன். ஸோ நல்ல விதமா நடந்துக்கோ" அப்படின்னு ஹானில் வந்து அவனுக்கு அட்வைஸ் பண்றான். இவன் சிரிச்சுக்கிட்டு அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்து "எனக்கு ப்ராமிஸ் பண்ணு" ஹானில் கேட்க, இவனுமே வந்து பிங்கி ப்ராமிஸ் பண்றாங்க. அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லயே யோ ஹான்யூலோட கைய புடிச்சுட்டு, "என் கூட வர சம்மந்தமா? நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்" அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹான்யூலுக்கு பழைய கனவு ஒண்ணு ஞாபகம் வருது. அந்த கனவு தான் உங்களுக்கே தெரியுமே, நம்ம ஹான்யூல் வந்து யோ கிட்ட வந்து, "உனக்கு என்ன பிடிக்குமான்னு?" கேட்க, அதுக்கு யோ வந்து எந்த ஆன்சருமே பண்ணாம, "நான் உன்ன லவ் பண்றேன்னு" சொல்லிட்டு கிஸ் பண்ணியிருப்பான்ல. அதுதான் வந்து இவனுக்கு ஞாபகம் வருது. இப்போ வந்து நிஜத்திலயும் வந்து யோ அதே மாதிரி பண்ண வர, அவன தள்ளி விட்டுட்டு, "நீ என்ன பண்ற?" அப்படின்னு கேட்டுட்டு அங்கருந்து ஓடி போயிடுறான். அவன் பின்னாடியே யோவும் ஓடி போக, "ஏய் வா நம்ம டேட்டுக்கு போலாம்" அப்படின்னு கத்திக்கிட்டு ஓடி போறான். அப்படியே அங்கருந்து கட் பண்ணா ஒரு நைட் ஆயிடுது. நைட்டு வந்து ஒரு காட்டுக்கு நடுவுல தான் இவங்க 2 பேரும் எங்கேயோ போயிட்டுருக்காங்க. ரொம்ப தூரம் இவங்க நடந்து போயிட்டே இருக்கிறதுனால ஹான்யூல் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். யோ கிட்ட கேட்குறான், "நம்ம எங்க போறோம்?" அப்படின்னு கேட்க, "அது சொல்ல மாட்டேன். இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் தான் வா" அப்படின்னா, "என்னது மறுபடியும் 13 மினிட்ஸா? என்னால முடியாதுன்னு" அவன் ரொம்ப டயர்டா அவன் கைய பிடிச்சுக்கிட்டு நடந்து வரான். ஹான்யூல் யோ கிட்ட கேட்குறான், "இந்த இடம் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கே. இங்க எதனா அனிமல் வந்துடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு?" கேட்க, அதுக்கு யோவும் வந்து அவன பார்த்து, "உன் பின்னாடி பாரு" அப்படின்னு சொல்ல அவளும் திரும்பி பார்க்கறா. ஹான்யூல் திரும்பி பார்க்குறப்போ, யோ அவன்கிட்ட ஆன்னு கத்த, இவனும் பயத்துல அவன கட்டி பிடிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் வந்து
வந்து பிராங்க் பண்ணான்னு. அதுக்கப்புறம் உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு என்ன என்கிட்ட சாகணுமா? ஹானில் கத்திக்கிட்டே இருக்கான். அதுக்கு சொல்றான், "நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல. ஏன் நீ பயப்படுற?" அப்படின்னு சொல்ல. ஹானில் சொல்றான், "நீ இன்னும் ஸ்கூல் பையன் மாரியே இருக்க. இன்னும் நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல. அப்ப இருந்த மாரியே தான் இப்பவும் இருக்க." அப்படின்னு ஹானில் சொல்ல. "சரி வா நம்ம போலாம்." அப்படின்னு அவன் கைய பிடிச்சு கூட்டு போறான். அப்புறம் அவங்க வர வேண்டிய இடத்துக்குமே வந்துடுறாங்க. ஹானில் கேட்கறான், மறுபடியும் ஒரு 30 மினிட்ஸ்ன்னு சொல்ல மாட்டேல்ல?" அப்படின்னு சொல்ல. "இல்ல சொல்ல மாட்டேன். நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம்." அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்த காட்டுறாங்க. ரொம்ப இருட்டா, அங்க நிறைய ஸ்டார்ஸ்லாம் தெரியுது. ரொம்ப கிளியரா இருக்கு. அந்த பிளேஸ பத்தி வந்து ஹானியூல் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றான். "உனக்கு இந்த இடம் ஞாபகமே இல்லையான்னு?" கேட்க, "எனக்கு ஞாபகமே இல்லையே" அப்படின்னு ஹானியூலும் சொல்லிடுறான். அப்புறம் அந்த இடத்த ஹானியூல் சுத்தி பார்க்க, "வாவ்! பியூட்டிஃபுல் செம்மையா இருக்கு" அப்படின்னு சொல்ல, "இது எந்த இடம்? நம்ம ஏன் இங்க வந்திருக்கோம்ன்னு?" கேட்க அவன் சொல்றான், "இது வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு. என்ஜின் வார்ல என்ன நடந்ததுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு?" கேட்க, அவனும் "என்ன?" அப்படின்னு கேட்கறான். உடனே வந்து வந்து ஹானியூல கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணிட்டு, "என்ன நடந்ததுன்னா, அவங்க அலட்சியமா இருந்ததுனால தான்" அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். உடனே "உனக்கு என்ன சாவணுமான்னு?" அவன போட்டு அடிச்சிட்டு இருக்கான். மறுபடியும் கேட்குறான், "உனக்கு இந்த பிளேஸ் ஞாபகமே இல்லையான்னு?" கேட்க, அவனுமே எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்றான். "உனக்கு வந்து இந்த இடம் பிடிக்கும். ஏன்னா காட்டுக்கு நடுவுல இருக்கு. ஓப்பனா இருக்கு. டார்க்கா இருக்கு. அதனால உனக்கு இது பிடிக்கும்." அப்படின்னு சொல்ல, "அப்படியா? எனக்கு ஒண்ணும் பிடிக்கலன்னு" சொல்றான். "உண்மையாலே உனக்கு பிடிக்கலையான்னு?" கேட்க, ஹானிலும் "ஆமா எனக்கு பிடிக்கல" அப்படின்றான். "சரி உனக்கு ஞாபகம் வரப்போ நம்ம ஒண்ணா மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்துடலான்னு." ஓடிட்டு அவன் பின்னாடியே, "என்னை விட்டு போவாத எனக்கு பயமா இருக்குன்னு" இவனுமே கூட ஓடிடுறான். ஹான்யூல் ஒரு கடைக்கு வெளியே நின்னுட்டு இருக்கான். ஹான்யூலுக்காக 2 ஜூஸ் பாட்டில் வாங்கிட்டு வர, அங்க இருந்த 2 பொண்ணுங்க, "நீங்க யோக் தானே? நான் உங்க ஃபேன். ஆட்டோகிராஃப் கிடைக்குமான்னு?" கேட்குறான். உடனே அவங்களுக்கு வந்து சைன் போட்டு, "உங்க பேர் என்ன?" அதெல்லாம் கேட்டு எழுதி கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஹான்யூல் கேட்குறான், "நீ உண்மையாலே ஸ்டாரா?" அப்படின்னு கேட்க, "ஏன் உனக்கு ஆட்டோகிராஃப் வேணுமா?" அப்படின்னு கேட்குறான். "நீ ஒரு பேட் காய் தானே! நீ எப்படி இவ்ளோ பெரிய ஸ்டார் ஆனன்னு?" ஹான்யூல் கேட்க, அதுக்கு பேட் காய் தான் எப்பவுமே வந்து ரொம்ப அழகா, ஹேண்ட்ஸமா இருப்பாங்க, வசீகரமா இருப்பாங்கன்னு சொல்ல. அதுக்கு ஹான்யூல், "எனக்கு உன்ன பார்த்தா பொறாமையா இருக்குன்னு" சொல்லிட்டு அவன் கீழ இறங்க, அவன் கால் அடிபட்டிருக்கு இல்லையா? அவன் இறங்கும்போது அவனுக்கு வலி வந்துடுது. வலியில துடிச்சிட்டு இருக்கான். உடனே வந்து, "வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு கேட்க, "நான் நல்லா தான் இருக்கேன். நான் வீட்டுக்கு போணும். வா வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு ஹான்யூல் சொல்லிடுறான். அவன் காதுல வந்து ஒரு சவுண்ட் கேட்குது. கொய்ன்னு சவுண்டு. அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்லையா? அந்த இன்சிடென்ட் தான் அவனுக்கு ஞாபகத்துல வந்து வந்து போகுது. அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாரியும், அவங்க அம்மாவும் சிஸ்டரும் வந்து அழுகுற மாரியும், வந்து அங்க இருக்கிற மாரியும், அது மாரி விஷயம் தான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்போ பார்த்து இவன் கோவப்படுற மாரி காட்டுறாங்க. இப்போ வந்து ஹான்யூல் கிட்ட, "நான் சொல்றத கொஞ்சம் கேளு" அப்படின்னு சொல்ல, அவனும் கோவமா, "என்ன சொல்லணும்? உன்னால தான் எனக்கு இந்த நிலைமை. நீ ஒரு கொலைகாரன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிரசன்ட்டுக்கு வராங்க. அவங்க காரை விட்டு இறங்க, "நீ ஓகேவா?" அப்படின்னு மறுபடியும் கேட்குறான். "நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு அவன் முடியாம காரை விட்டு இறங்கி வீட்டுக்குள்ள போறான் ஹான்யூல். ஹான்யூல் நடக்க முடியாம தான் போறான். வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு கிட்ட போய் அவன் கைய பிடிக்கலான்னு போக, அவன் அதையுமே தள்ளி விட்டுட்டு இவன் பாட்டுன்னு போறான். "உனக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்க, "எனக்கு என்னன்னா உனக்கு என்ன?" அப்படின்னு கேட்குறான். "நீ ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருக்க. ஆனா இது வந்து பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்ல." "என் லைஃப்ல இப்படி நடந்தது பெரிய பிரச்சனை இல்லையா?" அப்படின்னு இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவன் கத்த, இவன் கத்த. ஆனா இவங்க 2 பேரும் சண்டை போடுறது கியூட்டா தான் இருக்கு. ஹானியூல் வருத்தத்தோட, ஆனா கோவமா அவன்கிட்ட சண்டை போடுறான். "எனக்கு திடீர்னு 29 வயசுன்றீங்க. அதுவே என்னால நம்ப முடியல. 10 வருஷம் நான் மெமரி லாஸ் ஆயிருக்கேன். என் கால் அடிபட்டுருக்கு. என்னால டென்னிஸ் விளையாட முடியாது. இது எல்லாரும் ஈஸியா எடுத்துக்கோங்க, ஈஸியா எடுத்துக்கோங்கன்னா, என்னால எப்படி ஈஸியா எடுத்துக்க முடியும்? நீ ஒரு ஸ்டார் தானே! நீ எதுக்கு என்ன மாதிரி ஒரு ஊனமற்றவங்க கூடலாம் வாழற?" அப்படி இப்படின்னு இவன் பேச, அவன் வார்த்தைய பார்த்து பேசுறான். அவனும் ஒரு பக்கம் கத்துறான், இவன் ஒரு பக்கம் கத்துறான். அப்புறம் கோவத்துல வந்து என்ன பண்றான்னா, இவன் ஒரு பொருள எடுத்து தூக்கி போட, அவங்க 2 பேரும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் கீழ விழுது. அது கூடயே ரிங் இருந்திருக்கும். அதுவுமே வந்து கீழ விழுந்துடுது. அடுத்து ஹான்யூலுக்கு தலை சுத்துற மாரி ஆகுது. அவன் காத இப்படி புடிச்சுக்கிறான். அவன் காதுல சில வாய்ஸஸ்லாம் கேட்குது. அவன் வந்து ரொம்ப முடியாம ஆயிட, வந்து ஃபோன் எடுத்து 119க்கு கால் பண்ண ட்ரை பண்றான். உடனே இவன் கைய பிடிச்சுட்டு, "ஒண்ணும் வேணாம்" அப்படின்றான். இவன் ரொம்ப முடியாம அப்படியே அவன் மேலயே சாஞ்சுக்கிறான். அப்படியே இந்த சீன் வந்து கட் ஆயிடுது. அப்புறம் மிட் நைட் ஆயிடுது. ஹான்யூல் தூங்கிட்டு இருக்கான். தூங்காம அவன் கால்ல வந்து அந்த ஹாட் பேக்க எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். ஹான்யூல் எந்திச்சுக்க, "இது இன்னும் நைட்டு தான். நீ நல்லா தூங்கு" அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹான்யூல், "எனக்கு இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஆயிருக்கா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு சொல்றான், "ஆமா, நீ ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது உனக்கு எப்பவுமே இது மாதிரி தான் ஆகும்" அப்படின்னு சொல்லிடுறான். "ரொம்ப நாளா உனக்கு இப்படி ஆகாம இருந்தது. பட் இப்போ வந்து இது மாதிரி ஆகுது. சாரி" அப்படின்னு சொல்லிட, "எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் நான் கடைசியா டென்னிஸ் ப்ளே பண்றப்போ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அந்த டைம் தான்" அப்படின்னு இவனுமே வந்து அவன் டென்னிஸ் கதையை தான் பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கிட்ட கேட்குறான், "பசிக்குது, எதனா சாப்பிட இருக்குமா?" அப்படின்னு கேட்க, அங்கேருந்து கட் பண்ணா நெக்ஸ்ட் கிச்சனை தான் காட்டுறாங்க.
2 பேரும் ஒரு பாத்திரத்த வச்சு நான் தான் சமைப்பேன், நீ தான் சமைப்ப அப்படின்னு மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹனில் சொல்றான், நான் தான் பண்ணுவேன். யோ சொல்றா, இல்ல நான் தான். ஏன்னா உனக்கு குக் பண்ணவே தெரியாது. நீ சமைச்சா மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னு யோ சொல்லிடுறான். ஹானியலுக்கும் ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. அடுத்தது டைனிங் டேபிள்ல வந்து யோவோட பவுல்ல இருக்கிற ராமன் ஃபுல்லா காலியாயிருக்கு. ஆனா வந்து ஹானியலோடதுல அப்படியே இருக்கு. ஹானியல் அப்படியே யோசிச்சுட்டு யோ கிட்ட கேட்கறான், உன் ரூம் எது அப்படின்னு கேட்க, அதுவும் என் ரூம் அதுதான். அதுதான் மாஸ்டர் பெட்ரூம் கேட்க, அப்ப என் ரூம் அது இல்லையான்னு கேட்க, மாஸ்டர் பெட்ரூம்னா என்ன? கப்பிள்ஸ் ஒண்ணா தூங்குறது தானே. என்ன கப்பிள்ஸா? ஆமா, நம்ம 7 வருஷமா ஒண்ணா தான் தூங்கிட்டு இருக்கோம். என்னது 7 வருஷமாவா? அப்படின்னு ஹானில் கேட்கறான். அதுக்கு யோவும், ஆமா, இந்த 7 வருஷத்துல ஒரு நாள் கூட நீயும் நானும் தனியா தூங்குனதே இல்ல. ஒண்ணா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல, இன்னும் பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அதெல்லாம் முடியாது. நமக்குள்ள பவுண்டரி செட் பண்ணியே ஆகணும். இனிமேல் இதுதான் என் ரூம், அது உன் ரூம் அப்படின்னு ஹானில் சொல்ல, அதுக்கு யோ என்ன அப்படின்னு கேட்கறான். ஏன்னா நான் தான் பேஷண்ட், அதனால எனக்கு தான் இந்த ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஹானில் அங்கிருந்து போயிடுறான். அப்படியே யோவ பார்த்து திரும்பி, ஏய், தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிடு அப்படின்னு ஹானில் சொல்லிட்டு மறுபடியும் அவன் தூங்க போயிடுறான். அடுத்த நாள் காலையில ஆயிடுது. ஹானில் எங்கேயோ கிளம்பி ரெடியா வர, நேத்து நடந்த சண்டைய பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். எப்படி மோசமான பையனா இருப்பான் பாரு. நான் யாருன்னு நான் என் சொந்த கால்ல முன்னேறி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்றான். அம்மா, இது மாதிரி நான் காஃபி ஷாப்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது காஃபி ஷாப்க்கு தான் போறான். இவன் போயிட்டே இருக்கும்போது இவங்க பின்னாடி இருந்து யாரோ பாக்குறாங்க. அது யாருன்னு தான் தெரியல. ஹானில் காஃபி ஷாப்க்கே வந்துடுறான். அந்த காஃபி ஷாப்ல இருக்கிற பையன் வந்து ஹானில வெல்கம் பண்றான். இன்னைக்கு இதான் உன்னோட ஃபர்ஸ்ட் நாள். நான் வேலையெல்லாம் பார்த்துட்டு அழுதுட மாட்டியா அப்படின்னு கேட்க, நான் அழமாட்டேன். ஆனா என்னை விட உன் மூஞ்ச பார்த்தாதான் ரொம்ப அழுகுற மாதிரி தெரியுதே அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த பையன் சொல்றான், உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, அதெல்லாம் பார்த்தாவே தெரியுது, அதான் உன் முகத்துல எழுதி ஒட்டி இருக்கே அப்படின்னு ஹானில் சொல்றான். அப்படியே வந்து அழுகுறதும் வந்து கெட்ட விஷயம்னு சொல்ல முடியாது. அதுவும் நல்ல விஷயம் தான் அப்படின்னு இவங்க 2 பேரும் அப்படியே மொக்க போட்டுட்டு இருக்க, சரி சரி நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வா, நம்ம வேலையை ஆரம்பிப்போம்னு அந்த பையன் சொல்லிடுறான். அப்புறம் ஹானியுலுமே வந்து அந்த காஃபி ஷாப்ல ஒர்க் பண்ற மாதிரி ட்ரெஸ் போட்டு வர, காஃபி மிஷினை காட்டுறான். இதுதான் மிஷினு, இங்க அதை போடணும், இங்க இதை போடணும், அப்படி பண்ணாதான் காஃபி வரும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹானியுலுமே வந்து ஒரு காஃபி போடுறான். அங்க வந்து டேபிள் முன்னாடி வந்து ஹானியுல் போட்ட காஃபி, அப்புறம் அந்த பையன் போட்ட காஃபி 2 காஃபி இருக்கு. இது 2த்தையுமே நீ டேஸ்ட் பண்ணு அப்படின்னு அந்த பையன் சொல்ல, ஹானில் ஃபர்ஸ்ட் அவன் போட்ட காஃபிய எடுத்து வாயில வைக்கிறான். வாயில வச்சோனே அவன் வாய் இஷ்ட கோலத்துல போகுது. கண்றாவியா இருக்கு. வாயிலே வைக்க முடியல போல. அடுத்தது அந்த பையன் போட்ட காஃபிய சாப்பிடுறான். வாவ்! இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டா இருக்கே! அப்படின்னு பேசுறான். அங்கருந்து கட் பண்ணா யோவோட அந்த ஆஃபீஸ தான் காட்டுறாங்க. அங்க இருக்கிற மேனேஜர் வந்து ஒரு கான்ட்ராக்டர் மாரி காமிச்சு, இது மாதிரி நீ நல்லா எழுத தெரியுமா? உன்ன வந்து அமெரிக்கா சீரிஸ்ல வந்து கூப்பிட்டாங்க. நீ அதனால நீ யுஎஸ் போணும். நீ பெரிய ஸ்டார் ஆயிட்ட அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இவன் காதுலயே வாங்கிக்காம, என்னாலலாம் அமெரிக்கா போ முடியாது. அவனுக்கு உடம்பு சரியில்ல. நான் வந்து அவன் கூடவே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அவரு வந்து, ஏய் நான் என்ன சொல்றேன்? நீ என்ன சொல்றேன்னா, என்னால அமெரிக்காலாம் போ முடியாது சார். நான் வந்து ஹானியல் கூட தான் இருப்பேன். அவனலாம் பார்த்துக்கணும். அதுதான் இப்ப முக்கியம் அப்படின்னு அந்த சார கொஞ்சம் கூட மதிக்காம இவன் பாட்டுன்னு போயிடுறான். அந்த சார் ஏய் 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 அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீயாச்சு உன் வேலையாச்சு போயா, எனக்கு ஹானியல் தான் முக்கியன்ற மாதிரியே ரொம்ப பண்றான். அங்கருந்து கட் பண்ணா ஹானியலோட கடைய தான் காட்டுறாங்க. ஒருத்தன் டேபிள துடைச்சிட்டு இருக்கான். ஹானியல் மாப் போட்டுட்டு இருக்காங்க. நீ ஏன் டீச் பண்றத விட்டுட்ட அப்படின்னு அந்த பையன் கேட்க, எனக்கு பெருசா எதுவுமே ஞாபகமே இல்லைன்ற மாதிரி சொல்றான். உண்மையாலே உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையான்னு மறுபடியும் அதே புராண கதையை தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிட்டு இருக்கப்போ அந்த பையன் ஹான்வில பார்த்து, ஸ்பைடர்ன்னு சொல்ல, என்னது ஸ்பைடரான்னு இவன் பயந்துடுறான். இதுவும் தலையில தான் இருக்குன்றான். ஆனா இவனுமே வந்து அவனை ஏமாத்துறான். அவன் தலையில இருந்து கை வச்சு எடுக்கிற மாதிரி எடுக்கிறான். ஆனா தலையில ஒண்ணுமே இல்ல. அவன் கண்ண மூடிக்கிட்டு இருக்கான். ஹான்யூல் இவன் தலையில கை வச்சு எடுக்கிற மாதிரியே பண்ணிட்டு இருக்கான். அத வந்து பார்த்துட்டு கோவமாயிட்டு உள்ள வரான். கோவமாயிட்டு வந்தோடனே, நீங்க ஸ்டார் தானே, நான் உங்க ஃபேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவனுமே தேங்க்ஸ் சொல்லிடுறான். அப்புறம் வந்து ஹான்யூல் அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறான். கார்ல உட்காந்துட்டு சொல்றாங்க, நீ எல்லாருக்கிட்டயும் ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்ல, இந்த உலகத்திலேயே ரொம்ப டேஞ்சரான ஆள் நீ தான். உன்கிட்டயே நான் குப்பை கொட்டிட்டேன், மத்தவங்ககிட்ட நான் கொட்ட மாட்டேனா அப்படின்னு அவனும் பேசிடுறான். அதுக்கு முன்னாடி ஒரு சீன் வந்தது, மிஸ் பண்ணிட்டேன். அவன் கார்ல போயிட்டு சைலண்டாவே இருந்தான் கைஸ். இவன் வந்து என்ன அப்படின்னு கேட்க, ஒன்னும் இல்ல அப்படின்னா, உடனே இவன் கையில இருக்க லாலிபாப்பை எடுத்து அவன் வாயில வைக்க, உடனே சிரிக்கிறான். அதுக்கப்புறம் தான் வந்து, நீ அந்த பையன்கிட்ட உஷாரா இருக்கணும்னா அப்படின்னு சொல்ல அந்த கான்வர்சேஷன் போகுது. ஓகேவா? அடுத்த நாள் காலையில ஹான்யூல் அவங்க அம்மா வீட்டுக்கு போக சோஃபா மேல படுத்துட்டு, வாவ் இப்பதான் நிம்மதியா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு படுத்துட்டு இருக்கான். உடனே அவங்க அம்மா பார்த்துட்டு, என்ன மறுபடியும் அவன் கூட சண்டை போட்டியான்னு கேட்க, என்ன இதுக்கு முன்னாடி அது மாதிரி ஆகியிருக்கான்னு கேட்க, ஆமா நீ எப்பவுமே அவன் கூட சண்டை போட்டால் தான் இங்கே வருவ அப்படின்னு அவங்க அம்மா ஒரு கதையை சொல்கிறாங்க. அந்த கதையில் என்னன்னா, நீ அடிபட்டு கொஞ்சம் முடியாமல் இருக்கிறப்ப நீ ரூமை விட்டு வெளியவே வரமாட்ட. தான் வந்து உன்னை பார்க்க வருவான், டெய்லியுமே வருவான். அவன் தான் வந்து உன்னை கம்ஃபர்ட் கெடுத்தான். அப்புறம் ஒரு நாள் வந்து அவன் உன்னை பார்க்க வரல. அப்புறம் நீ ஏன் ரூமை விட்டு வெளியே ஆரம்பிச்ச, நார்மல் லைஃப்க்கு பழக ஆரம்பிச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டர் வராங்க. நீ என்ன இங்கே பண்ணுற,
"போ உன் வீட்டுக்கு போ" அப்படின்னு சொல்லி, "இல்ல நான் இங்க தான் தூங்குவேன்னா." அதெல்லாம் என் ரூம்லாம் உனக்கு தர முடியாது" அப்படின்னு அவங்க சிஸ்டரும் சொல்லிடுறாங்க. "அப்பன்னா நான் அம்மா கூடவே தூங்கிடுறேன்" அப்படின்னு ஹானில் சொல்ல, "அதெல்லாம் முடியாது. நீ உன் வீட்டுக்கு போ" அப்படின்னு அவன வந்து விரட்டி விடுறதுலயே தான் அந்த பொண்ணு குறியா இருக்கா. ஹானில் அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, "யோவோட அம்மா, அப்பாலாம் எப்படி இருக்காங்கன்னு?" கேட்க, அதுக்கு அவங்களுமே அவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னமோ யோசிக்கிறான். அடுத்த கேள்வி இவன் கேட்கறதுக்கு முன்னாடி என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு அவங்களும் சொல்றாங்க, "நான் இன்னைக்கு குப்பை போடவே மறந்துட்டேன். நீ போய் போட்டு வரியா?" அப்படின்னு ஹானுல் கிட்ட சொல்ல, "அதெல்லாம் முடியாது. அவள போட சொல்லுங்க" அப்படின்னு அவன் சொல்றான். "இல்ல நீயே போட்டு வா" அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்லிடுறாங்க. அப்ப யோ கிட்ட இருந்து ஹானியூலுக்கு மெசேஜ் வர, "நான் குப்பை போட போறேன்" அப்படின்னு மெசேஜ் பண்றான். அடுத்தது இவன் குப்பை போடுறதுக்கு அந்த இடத்துக்கு வர, அவனுக்கு பழைய விஷயம் ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து நான் அவன் கூட சண்டை போட்டேன் அப்படின்னு அவனோட திங்ஸ்லாம் எடுத்து போட வந்திருப்பான் இல்லையா? அவன் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, அத எடுத்துட்டு இருப்பான். அந்த விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. "ஐயோ! என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு. எனக்கு ரொம்ப எம்பாரஸிங்கா இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். "என்ன உனக்கு எம்பாரஸிங்கா இருக்கு?" அப்படின்னு யோ வந்து கேட்குறான். "ஏய்! நீ எப்படா இங்க வந்தன்னு?" கேட்க, "நான் என் மாமியார பார்க்க வந்தேன்." "யார் உனக்கு மாமியார்?" அப்படின்னு ஹானில் கேட்க, "உங்க அம்மா தான் எனக்கு மாமியார்" அப்படின்னா. "சி போய் தொல" அப்படின்னு ஹானில் சொல்லிடுறான். இவங்க 2 பேரும் பேசிட்டு ஒரு இடத்துக்கு வர ஒரு இடத்த பார்க்குறாங்க. அது என்னன்னா இங்கிலீஷ் டியூஷன் சென்டர் போல. இந்த இடத்த என்னால மறக்கவே முடியாது. சில பெயின்ஃபுல் மெமரீஸ்லாம் இருக்கு. நான் எப்பயுமே ஹோம் ஒர்க்கே பண்ண மாட்டேன். ஹான்வல் சொல்லிட்டு யோ கிட்ட கேட்குறான். இங்க இருக்க சார் இப்ப எப்படி இருக்காருன்னு கேட்க, இப்ப அவங்க பையன் தான் இத பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு யோ சொல்ல, "ஓ! ஃபேமிலி பிசினஸாவே ஆக்கிட்டாங்களா?" அப்படின்னு பேசிட்டு வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க டெக்கியோபோகி ஷாப் பார்த்தோனே, இந்த இடத்துக்கு நம்ம ஒரு வாட்டி வந்தோம்ல, இங்க இருக்கிற டேஸ்ட் செம்மையா இருக்கும். அந்த கடைய க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல, அத பத்தி பேசுறாங்க. அவங்க சின்ன வயசுல போன ஒவ்வொரு இடத்த பத்தியும் பேசிட்டு கடைசியா ஸ்கூல் கிட்டயும் வராங்க. கேட் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கும். அப்போ வந்து யோ வந்து ஹானில பிடிச்சு நீ ஜம்ப் பண்ணி அப்படிக்கா போ நம்ம உள்ள போய் பேசலாம் அப்படின்னு சொல்ல, "உனக்கு என்ன பைத்தியமா?" அப்படின்னு கேட்குறான். "பண்ணுடா" அப்படின்னு இவள பிடிச்சி தூக்கி விடுறான். அடுத்தது இவனும் ஜம்ப் பண்ண வரப்போ, ஒரு ஸ்டார் ஸ்கூல் கேட்ட வந்து எகிறி குதிக்கிறாங்க. யாரெல்லாம் பார்த்தாங்கன்னா, இதுதான் நாளைக்கு நியூஸ்ல வரும்ன்னு சொல்ல, "அப்படி வந்தா நம்ம ஸ்கூல் நல்லா ஃபேமஸா தானே ஆகும்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஸ்கூலுக்குள்ள எகிறி குதிச்சு போயிடுறாங்க. ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னா, "எங்க மம்மி சொன்னாங்க, நீ எப்பயுமே என்ன பார்க்க வருவியாமே" அப்படின்னு சொல்ல, அவனுமே வந்து ஆமா. அப்ப நம்ம என்ன பண்ணணும் கேட்க, டெய்லியும் வந்து ஒவ்வொரு மூவி பார்ப்போம், ஒவ்வொரு சீரிஸ் பார்ப்போம், மோட்டிவேஷனல் இப்ப வந்து அவன் வந்து முடியாம அடிபட்டு இருக்கான்ல, அதுக்கேத்த மாதிரி மூவிலாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிதான் வந்து உன்ன நான் வந்து பூஸ்ட் அப் பண்ணேன் அப்படின்னு வந்து யோ வந்து அவன்கிட்ட கதைய சொல்லிட்டு இருக்கான். அந்த எல்லா ஸ்டோரியும் உன் ஸ்டோரியோட ஒத்த போகுற மாரி இருந்தது. அப்படிதான் வந்து நீயுமே வந்து நார்மல் லைஃப்க்கு வந்த யோ சொல்றான். ஆனுவல் கேட்குறான் யோ கிட்ட, "நீ எப்படி திடீர்னு ஸ்டார் ஆன?" அப்படின்னு கேட்க, "ஏன்னா நீ என்ன பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதுதான்" அப்படின்னு சொல்லிட, "ஓ! இதுதான் விஷயமா? அப்பனா என் ஃபீஸ குடு" அப்படின்னு அவன் கைய நீட்ட, அவனுமே வந்து "மொத்தமா உனக்கு தான்" அப்படின்னு அடிக்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நீ என்ன பிரேக்கப் பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல, "அப்படியா? அப்ப ஏன் நான் இப்ப உன் கூட இருக்கேன்னு" கேட்டேன். "ஏன்னா அதுதான் லவ்வு" அப்படின்றான். "எனக்கு உன் கூட லைஃப் லாங் இருக்கணும்" அப்படின்னு இவன் ரொமான்டிக்கா போட, "என்ன நீ இவ்ளோ ஸ்வீட்டா பேசுவியா?" அப்படின்னு கேட்க, "ஆமா நான் எப்பவுமே இப்படிதான்" அப்படின்னு இவன் சொல்லி, "நீ என்ன பண்ணாலும் என்னால உன்ன பிரேக்கப்லாம் பண்ண முடியாதுன்னு" இவன் சொல்ல, ஹானியூல் அவனையே பார்க்குறான். ஹானியூல், "சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு எழுந்துச்சுக்க, அவன் உன் கைய பிடிச்சுக்கினே நடந்து போலாமான்னு கேட்குறான். உடனே என்னால ஒன்னும் உன் பிளேஸ்க்கு வர முடியாதுன்னு ஹானியூல் சொல்ல, அதுக்கு யோ சோகமா, "நீ ஏன் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட இப்படி ஹார்ஷா பேசுற?" அப்படின்னு கேட்குறான். உடனே இதுக்கப்புறம் நீயும் நானும் எந்த ரிலேஷன்ஷிப்லயும் இருக்க முடியாதுன்றான். மறுபடியும் என்ன ஹார்ஷா பேசுற அப்படின்னு யோ சொல்றான். "நீ என்கிட்ட எப்பவுமே ஜென்டிலா நடந்துக்கிறியான்னு தான் நான் பார்க்குறேன்" அப்படின்னு ஹானியூல் சொல்ல, அவன் கைய பிடிச்சு இழுத்து அவன கிஸ் பண்றான். அந்த கிஸ்ஸ வந்து ஹானியூல் அக்செப்டும் பண்றான். மறுபடியும் இந்த 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கருந்து கட் பண்ணா நெக்ஸ்ட் வந்து வீட்ட தான் காட்டுறாங்க. அங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஹானியூலுக்கு கனவு வந்திருக்கு. தூக்கத்திலேயே வந்து அவன் யோ யோன்னு அவனோட பேர சொல்லி ஒளர, உடனே யோவும் எழுந்துச்சுக்கிறான். எழுந்துச்சுட்டு அவன் கால பார்த்துட்டு, "சாரி என்ன மன்னிச்சுடு. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்" அப்படின்னு சொல்ல, அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லயே ஹான்யூல் ஹாஸ்பிட்டல்ல இருந்த மாரி காட்டுறாங்க. 2025 ஆட்டம் சீசன் காட்டுறாங்க. ஹான்யூல் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்கல்ல, அந்த டைம்ல காட்டுறாங்க. யோசேயோக்கு வந்து ஹான்யூல பார்க்க வராங்க. "நீங்க யாரு? உங்களுக்கு என்ன தெரியுமா? என் பேர் வந்து கி ஹான்யூல். உங்க பேர் என்ன?" அப்படின்னு கேட்க, அதுக்கு வந்து யோவும் வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கான். அதுக்கு அடுத்த சீன் வந்து யோ வந்து டாக்டர் கிட்ட பேசுறாங்க. "எனக்கு சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ஹான்யூலோட மெமரி வரலாம், இல்ல வராமலும் போகிடலாம்" அப்படின்னு அந்த டாக்டர் சொல்ல, யோக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அவன் வெளிய உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். "நீ எதுக்கு என்ன மறந்த?" அப்படின்னு அழுதுட்டு இருக்க. அங்க இருந்து கட் பண்ணா நெக்ஸ்ட் ஒரு இடத்த காட்டுறாங்க. ஆக்சிடென்ட் நடந்தது இல்லையா? அதுக்காக இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக தான் வந்து யோ வந்து அங்க போயிருக்கான்.
நீங்க வந்து யோசே யோக் தான ஹான்யூல் இல்லையான்னு கேட்க, அதுக்கு அவருமே சொல்றாரு, ஹான்யூலால வந்து இப்ப கோஆப்பரேட் பண்ண முடியாது. அதனால அவருக்கு பதிலா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன பத்தி பேசுறாங்க. ஹான்யூல ஆக்சிடென்ட் பண்ண அந்த இடத்துல வந்து எந்த சிசிடிவி கேமராவும் இல்ல. பட் அந்த கார வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. அந்த காரோட ஓனர் பேர் வந்து லீ சேரி அப்படின்னு அந்த போலீஸ் சொல்லிட. யோவும் வந்து யோசிக்கிறான். யார் அந்த லீ சேரி? யார் அந்த பொண்ணுன்றது நம்மளுக்கு தெரியல. இதுக்கப்புறம் காட்டுவாங்க. அங்கருந்து கட் பண்ணா யோவோட வீட்ட தான் காட்டுறாங்க. யோ என்னமோ தேடி பார்க்குறான் லேப்டாப்ல அம்னீஷியாவ பத்தி. அப்புறம் என்னமோ யோசிச்சுட்டு தூக்க மாத்திரைய போட்டுட்டு தூங்க ட்ரை பண்றான். அப்ப சொல்றான், "நான் உன்னோட புக்ல கடைசி பேஜோட நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்." அப்படின்னு சொல்லிட, அங்கருந்து கட் பண்ணா ஒரு ஃப்ளாஷ்பேக்கா தான் காட்டுறாங்க. 2018 ஆட்டம் சீசன்ல இவங்க லவ் பண்ண ஸ்டோரி நம்மளுக்கு காட்டலைல, அததான் ஒவ்வொன்னா காட்டுறாங்க. அதுல வந்து ஹான்யூலும், யோவும் ஒரு பார்க்ல உட்கார்ந்துட்டு இருக்க. யோ வந்து ஹான்யூல ப்ரொபோஸ் பண்ணிடுறான். அது எப்படின்னா ஹான்யூல் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்க, "ஒண்ணும் இல்ல" அப்படின்றான். "சொல்லு" அப்படின்னா, "நான் எப்படி சொல்றதுன்னே தெரியல" அப்படின்னு சொல்ல. "வாயால தான் சொல்லணும். சொல்லுடா" அப்படின்னு ஹான்யூலும் சொல்லிடுறான். உடனே வந்து, "எனக்கு வந்து உன்ன புடிச்சிருக்கு. இது வந்து இப்பத்துல இருந்து இல்ல, அப்பத்துல இருந்தே எனக்கு உன்ன புடிக்கும். ஆனா வந்து நான் எப்பயுமே வந்து என்ன மாத்திக்க மாட்டேன்." அப்படின்னு அவன் ப்ரொபோஸ் பண்ணிட்டுருக்க, ஹனீல் வந்து யோவையே பார்த்துட்ருக்கான். அடுத்தது யோ வந்து சரி நான் இங்கேருந்து போறேன்னு போயிட, ஹனீலுமே எனக்கு ஓகே தான் அப்படின்றான். உடனே யோ ஸ்டாப் ஆயிடுறான். எனக்கும் உன்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு அவனுமே அவனோட காதல சொல்ல, யோ உடனே போயிட்டு ஹனீல ஹக் பண்ணிக்கிறான். அடுத்து ஹனீல வீட்டுக்கூட யோ போக, ஐ லவ் யூ ஹனின்னு சொல்ல, ஹனீனு ஏய் அமைதியா இரு சத்தம் கேட்டுற போகுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் கதவ சாத்திக்கிறான். யோ சிரிச்சுக்கிட்டே போறான். போய் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆயிருக்காது. அதுக்குள்ளேயே ஹானிவலுக்கு கால் பண்ணேன். என்ன அப்படின்னு கேட்க, ஐ லவ் யூன்னு சொல்லிடுறான். இப்ப தானே போன 5 நிமிஷம் கூட ஆயிருக்காதே அப்படின்னு ஹானிவல் சொல்ல, 5 நிமிஷம் ஆயிடுச்சா? அதுவே எனக்கு ரொம்ப நேரம் ஆன மாரி இருக்கு அப்படின்னு யோ சொல்ல, சரி நம்ம மார்னிங் பார்க்கலாம் அப்படின்னு ஹானிவலும் சொல்லிடுறான். உன்ன பார்க்க காலையில வரைக்கும் வெயிட் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு பொழுதும் விடிஞ்சிடுது. இவங்க 2 பேரும் ஒரு காஃபி சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே போறாங்க. கை பிடிச்சுக்கிட்டே அவங்க லவ்வ வளர்த்துக்கிறாங்க. அடுத்து 2018 வின்டர் சீசன்ல காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க. "இன்னைக்கு தானே உன்னோட ஃபிலிமோட ஃபர்ஸ்ட் டே எப்படி போச்சு? ரொம்ப கஷ்டப்பட்டியா?" அப்படின்னு கேட்க, "அப்படிலாம் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன்னு" இவன் சொல்லிடுறான். "நீ பொய் சொல்ற" அப்படின்னு ஆணியும் சொல்லிட்டு அவன் அவனோட ஒர்க்க பத்தியும், இவங்களோட ஒர்க்க பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்தது 2018 ஸ்ப்ரிங் சீசன் அத காட்டுறாங்க. ஒவ்வொரு சீசன்லயும் உங்க லவ் வந்து எப்படி இன்னும் டீப் ஆயிடுச்சுன்ற மாரி காட்டுறாங்க. ஒரு பார்க்ல ஹான்யூல் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்க, யோ வந்து அவன கிஸ் பண்றான். அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ் போல. அந்த கிஸ்ல ஸ்டார்ட் ஆயி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் அவங்க கிஸ் மழையா பொழிஞ்சுகிட்டு இருப்பான். ஆஃபீஸ்ல, பார்க்ல, பார்ல, வீட்லன்னு முத்தத்தையே மட்டும் தான் காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே இவங்க ஃப்ளாஷ்பேக்கா முடியுது. இவங்க வந்து லாஸ்ட் எபிசோட்ல ஸ்கூல்ல கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அத பண்ணும்போது ஹான்யூலுக்கு வந்து இது மாரிலாம் நடந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அப்படியே வந்து அவன் வந்து ஓடி போக, "ஏய் எங்க போற? நான் கூடயே வரேன்" அப்படின்னு சொல்ல, என்னன்னா ஃபாலோ பண்ணாதன்னு ஹான்யூலும் ஓடிடுறான். இவன் அவன் பின்னாடியே போறான். அங்க இருந்து கட் பண்ணா ஹான்யூலோட வீட்ட தான் காட்டுறாங்க. ஹான்யூல் வெட்கப்பட்டு சிரிச்சு, "என்ன வீடு வரைக்கும் நடந்து வந்து என்ன விட்டதுக்கு தேங்க் யூ. நீ போ" அப்படின்னு சொல்ல, "நான் இங்க தான் இன்னைக்கு தூங்க போறேன்" அப்படின்னு இவன் சொல்லிடுறான். "உனக்கு தூங்கணும்னா உங்க வீட்ல போய் தூங்கு. எதுக்கு எங்க வீட்டுக்கு வர?" அப்படின்னு கேட்க, "ஏன்னா நான் வந்து என் மாமியார் கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. அதனால நான் சாப்பிட போறேன்" அப்படின்றான். "அவங்க தான் உன்ன இன்வைட்டே பண்ணலையே. நீ எப்படி வருவ?" அப்படின்னு ஹான்யூல் கேட்க, அவங்க என் மாமியாரு, நான் வருவேன். இன்னைக்கு நான் இங்க தான் ஸ்டே பண்ண போறேன்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கப்போ, அவங்க அம்மாவும் வராங்க. "ஏய் யோக் வாங்க, உள்ள வாங்க" அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் யோவும் உள்ள போக, ஹனியோட சிஸ்டர், "ஏய் உன்ன பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. எப்படி இருக்க?" அப்படின்னு பேசிட்டு இருக்க. அவங்க அம்மா கிட்ட வந்து, "நான் இன்னைக்கு நைட் இங்க தான் தங்க போறேன்" அப்படின்னு சொல்லிடுறான். "ஏய் நீ உன் வீட்டுக்கு போ" அப்படின்னு ஹனியூல் சொல்ல, உடனே அவங்க சிஸ்டர் கேட்கறாங்க, "நீ இப்ப என்ன ட்ராமா நடிக்கிற? அத பத்தி பேச" உடனே இவங்க எல்லாரும் பேசிட்டு இருந்த உடனே ஹார்ன் தலைவலி வந்த மாரி, எனக்கு வலிக்குதே" அப்படின்னு நடிக்க, "ஏய் என்னாச்சு என்னாச்சுன்னு?" கேட்க, நீ என்கிட்ட வருவேன்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்ல, அவங்க இருந்து கட் பண்ணா இவங்களோட பெட்ரூம தான் காட்டுறாங்க. 2 பேரும் ஒரு குட்டி பெட்ல படுத்துக்கிட்டு அவங்களோட சின்ன வயசு கதைய பேசிட்டு இருக்காங்க ஸ்டார பத்தி. அங்க வால்ல வந்து சில குட்டி குட்டி ஸ்டார்ஸ் வந்து ஒட்டி வச்சிருக்காங்க. அத பத்தி அவங்க சின்ன வயசு மெமரிய பத்தி பேசுறாங்க. ஹான்யூல் சொல்ல, அதுக்கு அவனுமே ஞாபகம் இருக்குன்னு சொல்றான். அதுக்கு ஹான்யூல், "நான் ஃபர்ஸ்ட்டுலாம் சின்ன வயசுல வந்து எப்பவுமே பூனை மாரி அழுதுகிட்டே இருப்பேன்" அப்படின்னு சொல்ல, யோவுமே வந்து அது கியூட்டு தான் அப்படின்னு அவன பார்க்கறான். ஹான்யூல் படுத்துட்டு இருக்க, யோ வந்து ஹான்யூல பார்த்த மாரியே படுக்குறான். "நீ என்ன பார்க்காதன்னு சொல்ல, நான் அப்படிதான் உன்ன பார்ப்பேன்" அப்படின்னு யோவும் சொல்லிக்கிறான். அப்புறம் சாரி என்னால மெமரி மறுபடியும் வருமா? வராதான்னு தெரியல. ஆனா இது எல்லாத்தையும் நீ தான் தனியா ஹேண்டில் பண்ணிக்கிறல்ல. நீ தான் எல்லாத்தையும் சுமக்கிறல்லன்னு ஹான்யூல் சொல்ல, அது பரவால்ல. என்ன நடந்தாலும் சரி. நான் வந்து உன்ன விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படின்ற மாரி லவ் எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையிலேயே ஆயிடுது. ஹான்யூலோட அம்மா இவங்களுக்காக குக் பண்ணிட்டுருக்கு. அப்ப யோ வந்து, "நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா?" அப்படின்னு அவங்க கிட்ட கேட்குறாங்க. "என்ன இவ்ளோ சீக்கிரமாவே எழுந்துச்சிட்டியே?" அப்படின்னு அவங்க கேட்க,
அதுக்கு யோவுமே நான் வந்து சீக்கிரமா வெளிய போணும் அதான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க சமைச்சும் முடிச்சிடுறாங்க. ஹானியோட அம்மா வந்து அவங்க சிஸ்டரையும், ஹானியோலையும் கூப்பிட்டு, அவங்க சிஸ்டர் இவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹானியோல் மட்டும் தூக்க கலக்கத்துல வந்து, "யார் என்ன இவ்ளோ சீக்கிரம் எழுப்புனது?" அப்படின்னு சொல்லிட்டு ஹானியோலும் போயிடுறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது யோவோட ஆஃபீஸ தான் காட்டுறாங்க. அந்த மேனேஜருக்கும் யோவுக்கும் கான்வர்சேஷன் நடக்குது. மறுபடியும் அந்த சீரிஸ பத்தியே. அவர் வந்து, "நீ நடிச்சே ஆகணும்னு சொல்ல, நான் வேலைய விட போறேன்." அப்படின்ற மாரி இவன் பேசிட்டு இருக்கான். ஏன்னா ஹானியோலுக்கு உடம்பு சரியில்ல. நான் அவன் கூடவே இருந்து பார்த்துக்கணும். என்னால வேலை செய்ய முடியாது. நான் குயிட் பண்ண போறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்க. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய தகராறா தான் போயிட்டுருக்கு. அங்கருந்து கட் பண்ணா அடுத்து காஃபி ஷாப்ப தான் காட்டுறாங்க. ஹான்யூலும் அந்த பையனும் வந்து அங்க இருக்க டேபிள தொடச்சிட்டு இருக்க. "நீ ஒரு ரூமர கேள்விப்பட்டியா?" அப்படின்னு அந்த பையன் கேட்கறான். அதுக்கு ஹான்யூலும் என்ன ரூமர்ன்னு கேட்க, அதான் யோவ பத்தி வந்ததே ஏதோ ஒரு பொண்ணு கூட டேட் பண்றாங்களாமே அது உண்மையா? அப்படின்னு கேட்க, அப்படிலாம் இல்ல. ஹான்யூல் அப்படிலாம் பண்ண மாட்டான்னு சொல்றான். "உனக்கு எப்படி இப்படி தெரியும்னா, அவன் வந்து அது மாதிரி ஆள்லாம் இல்ல." அப்படின்னு ஹான்யூலும் விட்டு கொடுக்காம சொல்ல, அதுக்கு அந்த பையனும் நல்ல விஷயம் தான். ஆனா அந்த பொண்ணுக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கே! அப்ப எப்படி வேணாலும் மாறும்லன்னு அவன குழப்பி விட, நான் வந்து அவன ட்ரஸ்ட் பண்ணிடுறேன். அப்படின்னு ஹான்யூலுமே சொல்லிடுறான். அங்கருந்து கட் பண்ணா யோவ தான் காட்டுறாங்க. யோ வந்து ஒரு கார்ல வருத்தமா உட்காந்துக்கிட்டு இருக்க. அப்ப அந்த கார் டிரைவர் பையன் ஓடி வந்து இந்த ரூமர பார்த்தீங்களா? அப்படியே வந்து காட்டுறான். அவனுமே அத பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். யோ வந்து ஹானியூலுக்கு கால் பண்ணா, ஹானியூல் காலே எடுக்கவே இல்ல. நேரா காஃபி ஷாப்க்கே போயிடுறான். நான் உனக்கு கால் பண்ணேனே ஏன் எடுக்கல? அப்படின்னு யோ கேட்க, அதுக்கு ஹானியூலுமே என் ஃபோன் பேக்ல இருந்திருக்கும் அப்படின்னா, நான் உன் கூட பேசணும் கொஞ்சம் வெளிய வா அப்படின்னு கூப்பிட, நான் வந்து குப்பை போடணும். நீ இங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்னு அவன் குப்பை போட போயிடுறான். அந்த காஃபி ஷாப்ல இருக்கிற பையன் யோவ வெறுப்பேத்துறான். அந்த ஃபோட்டோவ எடுத்து பார்த்து, இந்த ரூமர் வந்து உண்மையா? அப்படின்னு பேச அவன் இல்ல வாய மூடுன்னு சொல்ல, "ஓ! நீ நல்லா பண்றப்பா. இங்க வந்து ஹானியூலு அங்க வேலை செய்ற இடத்துல நடிகையா நல்லா பண்ணு பண்ணு" அப்படின்னு அவன் வெறுப்பேத்த, யோக்கு வந்து டென்ஷன் ஆயிடுது. அவன அடிக்க போக, அந்த நேரத்துல ஹானியூல் வந்துடுறான். "நீ வெளிய வா நம்ம பேசலாம்ன்னு" பேச, "உன்ன சுத்தி நெறைய ரிப்போர்ட்டர்ஸ் இது மாரிலாம் இருக்கு. முதல்ல உன் ப்ராப்ளத்த சால்வ் பண்ணு. அடுத்தது வந்து நம்ம பார்த்துக்கலாம்." அப்படின்னு ஹானியூல் வந்து யோவ அமுச்சு விட்டுர்றான். அங்க இருந்து கட் பண்ணா யோ அவனோட வீட்டுக்கு தான் போறான். அங்க லெட்டர் பாக்ஸ் இருக்கும் இல்லையா? அதுல வந்து ரெட் கலர்ல ஒரு கவர் இருக்கு. அத எடுத்து அவன் அவனோட பாக்ஸ்க்குள்ள வைக்கிறான். அந்த பாக்ஸ் ஃபுல்லா வந்து நெறைய லெட்டர் தான் இருக்கு. அது என்ன லெட்டர்ன்னு தெரியல. அப்படியே ஃப்ளாஷ்பேக் உள்ள போறாங்க. அது அவன் என்னன்னு கேட்க, இவன் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிடுறான். அப்படியே அவங்க 2 பேருக்குள்ள சண்டை ஆயிடுது. நான் வந்து உன்ன பிரேக்கப் பண்ணிக்கிறேன், அத பண்ணிக்கிறேன்றீங்க. நான் கைட்டு கீழ போட. அததான் வந்து இவ நெனச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹான்யூல் கிட்ட இருந்து என்னதோ ஒரு விஷயத்த ஹைட் பண்ணணும்னு யோ நெனச்சிருக்கான். ஆனா அது வந்து ஹான்யூலுக்கு தெரிய வர, அப்பதான் வந்து இவங்களுக்கு பிரேக்கப் ஆகுது. அப்படியே வந்து பிரசன்ட்டுக்கு வர அவன் யோசிச்சுட்டு இருக்கப்போ, அந்த டிரைவர் பையன் இத நீங்க விட்டுட்டு வந்துட்டீங்க. நாளைக்கு இதுதான் நீங்க கான்ஃபரன்ஸ்க்கு போணும் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில யோ வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸையுமே வந்து அந்த கம்பெனி பாஸ் வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அது தெரிஞ்ச யோ வந்து சரி ஓகே நம்ம வந்து அவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு போறப்போ, அதுக்கு முன்னாடியே ஹானியூர் போயிட்டு அந்த ஓனர் கிட்ட போயிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாரு. யோ இது மாரி வேலையெல்லாம் பண்ணது நீ தான் தெரியும். இந்த ரூமர்ஸ ஸ்ப்ரெட் பண்ணதும் நீ தானே தெரியும். நான் யாரு தெரியுமா? அத்லெட்டு. நான் நினைச்சா அவன என்ன வேணா பண்ண முடியும். இன்னொரு வாட்டி இப்படிலாம் பண்ணனா அவ்வளோதான் அப்படின்னு அவன் சண்டை போட்டு வெளிய வர, அந்த இடத்துல யோ இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு, கை கோர்த்துக்கிட்டே நடந்து வராங்க. யோக்கு வந்து சர்ப்ரைசிங்கா இருக்கு. இவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? இவன் எப்படி நம்மளுக்காக வந்து அந்த பாஸ் கிட்டயே சண்டை போடுறானே அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இவங்க 2 பேரும் அந்த கை கோத்துக்கிட்டு நடந்து வர மூமெண்ட் வந்து செமையா இருந்தது. கடைசியா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சீன் காட்டுறாங்க. அதுல என்ன காட்டுறாங்கன்னா, யோ வந்து கை நெறைய லெட்டர்ஸ் வச்சுக்கிட்டு ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்கான். அதுல வந்து ஒரு ரெட் கலர் லெட்டர் இருக்கு. யோ வந்து அந்த லெட்டர ஓப்பன் பண்ணி பார்க்கறான். உன்ன பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்பவே ஹான்யூல வந்து கொன்னு இருக்கணுன்ற மாரி தான் அந்த லெட்டர்ல இருக்கு. அந்த ரூமர்லாம் பரவுறப்போ நம்ம என்ன நெனச்சோம்னா, அது வந்து ஏதோ லவ் லெட்டர். அத வந்து ஹான்யூல் கிட்ட இருந்து ஹைட் பண்றான்ற மாரி நம்ம நெனச்சோம். கடைசில பார்த்தா அவன் ஹைட் பண்ணது வந்து ஹான்யூல கொலை பண்றதுக்கு யாரோ மிரட்டுறாங்க. இந்த விஷயத்த தான் வந்து வந்து ஹைட் பண்ணியிருக்கான்றதையும் நம்மளுக்கு காட்டிட்டாங்க. யோவ மிரட்டுறது யாரு? என்ன அப்படின்றத வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். அவங்களும் ஒரு கார்ல தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் ரொமான்டிக்கா லுக்க விட்டு அடுத்தது சம்பவம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவ என்னால ஃபுல்லா காட்ட முடியாது. ஸோ நீங்க சீரிஸ்ல போய் பார்த்துக்கோங்க. சம்பவம் சும்மா தாறுமாறா பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்தது தான் தெரியும் அது வந்து நம்ம ஹானியூல் காண்ற கனவுன்னு. இவன் இதே பொழப்பா தான் இருப்பான் போல. எப்ப பார்த்தாலும் கனவுல வந்து ரொம்ப ஒரு மாரி வியர்டாவே கனவு கண்டுகிட்டு இருக்கான். ஹான்யூல்னு ஒரு சவுண்ட் கேட்குது. அப்பதான் வந்து ஹான்யூல் கனவுல இருந்து முழிச்சுக்கிறான். அவன் கனவுல இருந்து முழிச்ச உடனே யோவ இப்படி தள்ளி விட்டுட்டு அவன் கையில வந்து அடிபட்டுடுது. "நீ ஓகேவா?" அப்படின்னு கேட்க அவனுமே வந்து அப்படின்னு சொல்றான். உடனே வந்து ஹான்யூல் கிட்ட கேட்குறான், "என்ன எதனா கெட்ட கனவா?" அப்படின்னு கேட்க, உடனே "கனவா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. உனக்கு எப்படி தெரியும் கனவுனா? நான் கனவுனா காணல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் "உன் ஃபேஸ் ஏன் இப்படி ரெட்டா இருக்கு? உனக்கு ஃபீவரா?" அப்படின்னு அவன் கன்னத்துலயோ கை வைக்க உடனே ஹான்யூலோட ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கு. "ஃபீவரா? அப்படிலாம் எனக்கு ஒண்ணும் இல்ல." அப்படின்னு நம்ம ஹனியும் சொல்லிடுறான்.
ஹன்யூல் யோவோட கைய எடுத்து விட்டுட்டு வீட்டுக்குள்ள போறான். யோ வந்து ஹன்யூல பார்த்து சிரிக்கிறான். ஹான்யூல் வீட்டுக்குள்ள போன உடனே தண்ணி குடிக்க யோவும் பின்னாடியே வரான். யோ வந்து ஹான்யூலோட கன்னத்துல கை வைக்க, ஹான்யூலுக்கு வந்து ஒரு மாரி ஆயிடுச்சு. அந்த தண்ணி வந்து யோ மேல கொட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் வந்து சாரி சாரி நானே கிளீன் பண்றேன் அப்படின்னு அவன் மேல இப்படி டச் பண்ண அவன் கையாலேயே யோ மேல கை வச்சு அந்த தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு இருக்கான். அப்ப இதே மாரி ஃபீல் எனக்கு இதுக்கு முன்னாடி வந்த மாரி இருக்கே அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான் ஹான்யூல். யோ ஹான்யூல கட்டி பிடிச்சு அவன் காதுல வந்து நம்ம போலாமா அப்படின்னு கூப்பிட ஹான்யூலுக்கு அவன் கார்ல ஒரு கனவு கண்டான் இல்லையா, அந்த ஞாபகம் வந்துடுது. உடனே யோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவன் ரூம்ல போய் கதவு சாத்திக்கிறான். யோ வந்து சிரிச்சுக்கிட்டே ரூமுக்கு வெளியே வரைக்கும் போறான். யோ டோரை தட்டி உனக்கு எதனா ஞாபகம் வந்துச்சா ஹான்யூல் கிட்ட கேட்கறான். உடனே வந்து ஹான்யூலும் அப்படின்னா இல்லையே அப்படின்றான். மறுபடியும் யோ வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்ல உடனே எதுக்கு அப்படின்னு ஹான்யூல் கேட்கறான். ஏன்னா நீ என்னை நம்புறல அதுக்குதான் அப்படின்னு சொன்ன உடனே ஹான்யூலும் வந்து கதவை ஓபன் பண்ணிக்கிறான். ஹான்யூல் யோவை பார்த்துட்டு நீயும் இந்த ப்ராப்ளத்துல ஒரு பாட்டு தான், நீ எதுவுமே பண்ணாமல ரூமர் இது மாதிரி வந்திருக்கு அப்படின்னு ஹான்யூல் கேட்க அதுக்கு வந்து அப்படி இல்லை அப்படின்னு சொல்றான். அப்போ நான் என்ன ஃபேக்குன்னு சொல்றியா ஹான்யூல் யோவை பார்த்து கேட்கறான். அதுக்கு யோவும் எனக்கு உன்னை விட்டா வேற யாரு இருக்கா அப்படின்னு சொல்ல ஹான்யூலும் அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறான். எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. இதுக்கப்புறம் நான் வந்து உன்னை எப்பயுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உன் பிஹேவியரை நான் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஹான்யூல் சொல்ல யோவும் சிரிக்கிறான். இனிமேல் பொண்ணுங்க விஷயத்துல ஜாக்கிரதையா இரு அப்படின்னு ஹான்யூல் சொல்ல யோ சிரிச்சுக்கிட்டு ஹான்யூலை ஹக் பண்றான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது பெட்ரூம்ல தான் காட்டுறாங்க. 2 பேரும் ஒண்ணா தூங்கிட்டு இருக்காங்க. யோ ஹான்யூலை கூப்பிட ஏன் தூங்குடா அப்படின்னு சொல்றான். இல்ல எனக்கு உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு யோ சொல்ல அதுக்கு ஹான்யூலை என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்க, நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற, என்னோட பிஹேவியர் வந்து 19 ஏஜ் பையன் போல இருக்கா இல்ல 29 ஏஜ் போல இருக்கா, எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹான்யூலுமே வந்து அது வந்து மேட்டர் கிடையாது, நீ எப்பயுமே வந்து சேம் யோ சேயோக் தான் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கு யோவுமே வந்து உனக்கு பழையபடி ஞாபகம்னா திரும்பி வந்துடுச்சுன்னா அப்போ நீ என் சைட்ல இருப்பியா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹான்யூல் சொல்றான், ஒரு ரூமரை வச்சுனா நான் வந்து உன்னை டிசைட் பண்ணிட மாட்டேன், நீ வந்து எப்பயுமே ஒரு நல்ல பையன்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு ஹான்யூலும் சொல்லிடுறான். யோ கேட்குறான் உனக்கு என்ன பிடிக்காதா அப்படின்னு கேட்க அவன் வந்து இது பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றது இல்லை, எனக்கு எப்படி உன்னை பிடிச்சதுன்றதே எனக்கு தெரியலை, அதுதான் இங்கே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறான். அதாவது அவன் நினைவை நான் இழந்தான் இல்லையா அதை பற்றி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. கடைசியாக யோ சொல்கிறான், நீ இப்போ என் கூட இருக்க, இப்போவும் இருக்க, எப்போவுமே இருக்க, அப்பத்துலேருந்து என் கூடவே இருக்க அப்படின்னு யோ சொல்ல ஹான்யூலும் அப்படின்னு சொல்லிடுறான். அங்கேருந்து கட் பண்ணா அடுத்த நாள் காலையில் ஆயிடுது. யோ வந்து என்னமோ பார்த்துட்டு இருக்கான். ஹான்யூல் யோக்காக காஃபி போட்டு வரான். அவங்க 2 பேரும் ஒண்ணா காஃபி குடிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஹான்யூல் யோ கிட்ட கேட்குறான், நான் எதனால டென்னிஸை விட்டேன், அப்போதைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், உனக்கு தெரியுமா என் ஹோல் லைஃபே வந்து ஸ்போர்ட்ஸை நம்பி தான் இருந்தது, நான் வந்து இன்னைக்கு வின் பண்ணாலுமே வந்து நான் அடுத்த நாள் வந்து நான் எலிமினேட் ஆயிடுவேனா இல்லை வந்து நான் அவுட் ஆயிடுவேனா இல்லை வந்து என்னால் ப்ளே பண்ண முடியாதோ அப்படின்ற ஒரு பயத்தினாலேயே நான் இருப்பேன், எனக்கு இப்போ மறுபடியும் டென்னிஸ் ப்ளே பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்ல அதுக்கு யோவுமே அப்போனா நீ பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் எப்படி அப்படின்னு ஹான்யூல் கேட்குறான். நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு யோ ஹான்யூலை பார்த்து சொல்ல 2 பேரும் காஃபி குடிக்கிறாங்க. அப்போ ஒரு சீன் காட்டுறாங்க. என்னன்னா நம்ம ஹான்யூல் வந்து ஷூனா மாட்டிக்கிட்டு போக நம்ம யோ வரான், நீ பார்த்து சேஃபாக போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். அவனும் டோர் வரைக்கும் போயிட்டு அப்படியே திரும்பி வந்து ஏசை யோக் நான் ஒன்று மறந்துட்டேன் அப்படின்றான். என்ன அப்படின்னு கேட்க இவன் கிட்ட வந்து கணத்துல கிஸ் பண்ணிட்டு போகிறான். சீக்கிரமாக வந்துரு நான் அவனுக்காக இங்கே வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு யோ சொல்ல ஹான்யூலுமே போயிடுறான். யோ வந்து சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே அவன் ஃபோனை எடுத்து கோச்சுக்கு கால் பண்ணுறாங்க. அங்கேருந்து கட் பண்ணா வந்து ஒரு காஃபி ஷாப்பை தான் காட்டுறாங்க. அங்கே வந்து ஹான்யூல் இருக்கான். அங்கே காஃபி ஷாப்பில் இருக்கிற பையன் ஹான்யூல் கிட்ட பேசுகிறான். அவங்க 2 பேரும் எப்பயும் போல மொக்கை தான் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து நீ ஆர்டிக்கல் பார்த்தியா அப்படின்னு கேட்க என்ன அப்படின்னு ஹான்யூல் கேட்குறான். அது வந்து என்னன்னா அது வந்து எல்லாமே ஃபேக், இவங்களே வந்து கிரியேட் பண்ணது அப்படின்ற மாதிரி அவங்க சாரி கேட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹான்யூலும் "ஓ, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் இது மாதிரி மறுபடியும் டென்னிஸ் ப்ளே பண்ண போறேன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறான். ஆமா எனக்கு டென்னிஸ் ப்ளே பண்ணணும்னு ஆசையா இருக்குன்றான். ஆனால் என்கிட்ட எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்னு அவன் டென்னிஸ் ப்ளே பண்ணுறதை பற்றி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நான் எப்பயுமே வந்து அடுத்தவங்க மேலேயே பிளைம் பண்ணிக்கிட்டு நான் வந்து ஓடிட்டு மற்றவங்க முதுகு பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஆக்சுவலி நான் தான் வந்து கம்பேக் கொடுத்துருக்கணும். நான் வந்து எல்லாரையுமே வந்து பிளேம் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால நான் வரல. ஆனால் எனக்கு டென்னிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா அப்படியே யோசேயோக் அப்படின்னு சொல்ல யோசேயோக் வந்து என்னோட ஃபேமிலி அப்படின்னு ஹான்யூல் சொல்லிடுறான்.
உடனே அந்த பையன் வந்து எனக்கு பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்ல, "நீயே என்னோட ஃப்ரெண்டு தான்" அப்படின்னு ஹான்யூல் சொல்ல, அவனும் வந்து சிரிக்கிறான். ஆனா அவன் முகத்துல வந்து தெரியுது கொஞ்சம் சோகமா இருக்கிற மாரி. அப்படியே இவங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்கிறப்போ, டம்மி கிட்ட இருந்து கால் வருது. டம்மினா வேற யாரும் இல்லங்க. இவனோட ஆள தான் அவன் வந்து அப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கான். இவனும் வந்து கொஞ்சம் ஓரமா போயிட்டு கால் எடுத்து பேசுறான். ஹான்யூல் ஹலோன்னு சொல்ல, "ஐயோ வந்து ஐ மிஸ் யூ" அப்படின்னு சொல்றான். "சரி நீ ரெடி ஆயிக்கோ. நீயும் நானும் ஒரு இடத்துக்கு போறோம்" அப்படின்னு சொல்றான். "எங்க?" அப்படின்னு கேட்குறான். "நீ ரெடியாகி வா, போகும்போது நீயே தெரிஞ்சுப்ப" அப்படின்னு சொல்லிடுறான். அங்கேருந்து கட் பண்ணா இவங்க 2 பேரும் ஒரு பிளேஸ்க்கு தான் போறாங்க. எங்கன்னா இவங்க ஸ்கூல் படிச்சாங்கல்ல, அங்க டென்னிஸ் ப்ளே பண்ணுவாங்க இல்லையா? அந்த இடத்துக்கு வந்து இவ வந்து ஹானியூல கூட்டு போறான். மறுபடியும் வந்து இவன வந்து டென்னிஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் பண்றதுனால அங்க சேர்த்து விடலான்னு போறாங்க போல. ஹான்யூல் யோ கிட்ட கேட்குறான், "நம்ம ஏன் ஸ்கூலுக்கு இங்க வந்திருக்கோம்?" அப்படின்னு கேட்க, "ஜஸ்ட் என் பின்னாடியே வா" அப்படின்றான். ஆனா இவன் வந்து தயங்கி தயங்கி நிக்கிறத பார்த்துட்டு யோ வந்து ஹன்னியோட கைய பிடிச்சுக்கிட்டு அங்க உள்ள கூட்டு போறான். உள்ள போனா அங்க இருக்கிறவரு வந்து பசங்களுக்கெல்லாம் வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்தோனே, ஒரே ஒரு நிமிஷம்" அப்படின்னு சொல்லி பால தூக்கி போட, அங்க இருக்கிறவங்க அடிக்கிறவங்க, அந்த பால் வந்து நம்ம ஹன்னில் கால் கிட்ட வருது. அவன் அந்த பால எடுக்க ஃபிளாஷ்பேக்குள்ள போயிடுறாங்க. இவனுக்கு வந்து கால்ல அடிபட்ட சமயத்துல அந்த கையில ஸ்டிக்கோட அங்க வருவான். அப்ப வந்து அந்த பையன்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருப்பான். எந்த பையன்னா, அந்த கோச் கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருப்பான். அததான் வந்து காட்டுறாங்க. அப்ப வந்து அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, "என்னால இதுக்கு மேல ப்ளே பண்ண முடியாது. நான் வந்து இந்த டென்னிஸையே விட்டுற போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த கோச்சுமே வந்து, "நீ என்ன பண்றதாலும் யோசிச்சு பண்ணு" அப்படின்னு சொல்ல, "என்ன நான் வந்து அடிபட்டுருக்கிறது இந்த உலகமே பார்க்கணுமா? இவனால நடக்கவே முடியாது. இவன் தான் அப்படின்னு மத்தவங்க பேசுறதெல்லாம் என் காது கொடுத்து கேட்கணுமா?" அப்படின்னு இவன் எப்பயும் போல கோவத்துல கத்திட்டு அங்கருந்து போறான். ஆனா இவன் வெளிய போன உடனே தேம்பி தேம்பி அழுகுறான். ஏன்னா வந்து அவனோட ட்ரீமே வந்து டென்னிஸ்ல பெரிய ஆள் ஆகணுன்றது தான். பட் அவனுக்கு புடிச்சத வந்து விட்டுட்டோமே, தென் கால் அடிபட்டுடுச்சே அப்படின்னு அவன் ட்ரீமையே வந்து அவன் இழக்கிறதுனால ரொம்ப அழுதுகிட்டு இருப்பான். இப்ப வந்து பிரசன்ட்டுக்கு வராங்க. இப்ப இவங்க 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹானியும் இவன் கைய பிடிச்சிட்டு இருக்காங்க. "உங்கள பார்க்க வந்து 19 ஏஜ்ல இருந்த மாரியே இருக்கே" அப்படின்னு அந்த கோச் சொல்ல, அதுக்கு வந்து ஹானியல் சொல்றான், "ஆனா நாங்க மனசளவுல இன்னும் 19 ஏஜ்லயே தான் இருக்கோம்" அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் 3 பேரும் சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் "நீங்க 2 பேரும் ஏன் இங்க வந்தீங்கன்னு சொல்லவே இல்லையே?" அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹான்யூலுமே "நான் மறுபடியும் டென்னிஸ் ப்ளே பண்ணலான்னு இருக்கேன்னு" சொல்றான். அதுக்கு அவருமே வந்து, "ஓ! அப்படியா? சூப்பர்" அப்படின்றாங்க. ஏன்னா வந்து டென்னிஸ் என்னோட ட்ரீமு. அதனால நான் வந்து மறுபடியும் கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அவருமே வந்து சூப்பர்ன்னு என்கரேஜ் பண்ற மாரி தான் பேசுறாரு. ஹன்யூல் சொல்றான், "இருந்தாலும் நான் ப்ளே பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு ஆசையா இருக்குன்னு" சொல்ல, அதுக்கு அந்த கோச் சொல்றாரு, "ஓகே சூப்பர் நல்ல ஐடியா தான். நீ பேசாம வீக்கெண்டுக்கு வந்து கிட்ஸுக்குன்னா வந்து நீ ட்ரெயின் பண்ணு. நீ நல்லா டீச் பண்ணுவல்ல. அப்படியே பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமா பழக்கமாயிடும்ன்னு" சொல்றான். அதுக்கு ஹானியலுமே "ஓகே நான் யோசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கை பிடிச்சுக்கிட்டு வெளிய நடந்து வராங்க. ஹானியல் சொல்றான், "எல்லாமே சடனா நடந்துச்சு. இது வந்து குட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு" அப்படின்னு சொல்ல, அதுக்கு சொல்றான், "என்ன அடுத்த கஃபேல இருந்து வேலை விட போறியா?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவனுமே, "ஆமா அப்படிதான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "சரி வா வீட்டுக்கு போய் சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்றான். "என்ன சைட் டிஷ்?" அப்படின்னு கேட்க, "ஃப்ராக்" அப்படின்னு சொல்ல, "ஓ! அதுவும் நல்லது தான். புரோட்டீன் புரோட்டீன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒண்ணா போறாங்க. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது கார் பார்க்கிங்க தான் காட்டுறாங்க. ஹனியூலுக்காக அவன் சின்ன வயசுல ப்ளே பண்ண பழைய டென்னிஸ வந்து மறைச்சு எடுத்துன்னு வந்து இப்படி கொடுப்பான். அத பார்த்தவனே ஹனியூலும் வந்து எமோஷனல் ஆயிடுறான். "ஓ! இதனால தான் எனக்கு வந்து உன்ன புடிச்சுதா?" அப்படின்னு கேட்க, அவனுமே வந்து, "நீ எத பத்தியும் நீ ஃபீல் பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு அவன கட்டி பிடிக்க கைய எடுத்துக்கிட்டு இப்படி வர அவன் வந்து டக்குன்னு காருக்குள்ள போயிடுறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்த சீன்ல வந்து ஹானியூல் வந்து கிட்ஸுங்களுக்குனா வந்து டென்னிஸ் எப்படி ப்ளே பண்ணணும்னு சொல்லிக் குடுத்துட்டு இருப்பாங்க. சொல்லிக் குடுத்துட்டு ஒரு இடத்துல வந்து டயர்டா உட்காந்துட்டு இருக்க. அப்ப கிட்ட இருந்து மெசேஜ் வருது. "நீ ஓகேவா? நீ வந்து ரொம்ப உன்ன புஷ் பண்ணிக்காத. நீ சாப்பிட்டியா?" அப்படின்னு வந்து மெசேஜ் பண்றான். அதுக்கு ஹானியுலுமே எனக்கு வந்து சிக்கனும், பீரும் இன்னைக்கு நைட்டு வேணும்னு மெசேஜ் பண்ணிட்டு, அங்கருந்து கட் பண்ணா வந்து வந்து அவனோட வீட்டுக்கு வரான். அங்க வந்து கஃபேல வேலை செய்ற பையன் இருக்கான். வந்து "நீங்க என்ன பண்ற?" அப்படின்னு கேட்க, "ஹானியுல் வீட்ல இல்லையா?" அப்படின்னு கேட்குறான். "நீ ஏன் அவன பார்க்கணும்? நீ எதுக்கு இங்க வந்திருக்கன்னு?" கேட்க, "நான் கஃபேல இருந்து அவனுக்காக சில திங்ஸ்லாம் எடுத்துட்டு வந்தேன்" அப்படின்னு இப்படி காட்ட, இவங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன பேசுறாங்க? சொல்றான், "நீ அத தூக்கி போட்டுருன்னு" சொல்றான். அவன் சொல்றான், "இல்ல நான் தூக்கி போட மாட்டேன். இத நான் வந்து ஹானியூல் கிட்ட தான் குடுக்க போறேன்" அப்படின்னு இவனும் சொல்றான். "எனக்கு ஹானியூல புடிச்சிருக்கு" அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம யோவோட முகமும் மாறிடுது. இருந்தாலும் "உனக்கு குட் லக்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கருந்து கிளம்பிடுறான். அதே லெட்டர் பாக்ஸ்ல மறுபடியும் ரெட் கலர் அந்த கவர் தான் இருக்கு. அங்கருந்து கட் பண்ணா இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள இருக்காங்க. 2 பேரும் டிவிய பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. ஹான்யூல் வந்து சிக்கன சாப்பிட்டுக்கிட்டு டிவிய பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். வந்து அவனோட கால வந்து அமுக்கி விட்டுட்டு இருக்கான். வந்து அப்படியே பீர் குடிக்க, "ஏய் எனக்கும் வேணும்" அப்படின்னு சொல்றான். "அதெல்லாம் உனக்கெல்லாம் தர முடியாது. நீ சிக்கன சாப்பிடுன்னு" சொல்றான்.
சொல்றான். எனக்கு தொண்டை வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு. நான் செத்துருவேன் போல. எனக்கு ஒரு மாரி இருக்கு. நான் உடனே ஆக்ஷன் பண்ணேன். சிக்கன எடுத்து வாயில வைக்கிறான். தொண்டை அப்படி இருக்கிறவங்க எப்படி சிக்கன சாப்பிட முடியும்? "நீ இத சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கருந்து கட் பண்ணா பொழுதும் விடிஞ்சிடுது. 2 பேரும் வந்து ஒண்ணா பெட்ல தான் இருக்காங்க. ஹானியோல் முழிச்சுக்கிறான். ஹானியோல் முழிச்சுக்கிட்டு நம்ம யோவ பார்த்து இப்படி திரும்பி படுத்து, அவனோட விரலாலேயே ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கோலம் போட்டான் இல்லையா? அதே மாரி தான் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கான். ஹானியோல் யோவையே ரசிச்சுட்டு அடுத்தது பெட்ட விட்டு எந்திச்சு வெளியவும் போயிடுறான். வெளிய போனதுக்கு அப்புறமா ஹானியோல் கண்ண முழிச்சு பார்க்கறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது காஃபி ஷாப்ப தான் காட்டுறாங்க. அங்க வந்து ஹானியோல் வந்து இவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க. மொபைல்ல நோட்டிஃபிகேஷன் மாரி வருது. இன்னைக்கு வந்து யோவோட பர்த்டேன்னு. இன்னைக்கு அவனோட பர்த்டேவா நான் மறந்துட்டேனே! அவனுக்கு என்ன கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அவன் ஒரு பெரிய ஸ்டார். அவன்கிட்ட இல்லாததே இல்லையே! நான் என்னத்த ஸ்பெஷலா பண்றது? அப்படின்னு இவன் பேசிட்டே இருக்கிறப்போ, அந்த காஃபி ஷாப்ல இருக்கிற பையன் வந்து இவன் கூட பேசுறான். என்ன கிஃப்ட் பண்ணலாம்? எதனா ஐடியா இருக்கா? அப்படின்னு சொல்ல. அதுக்கு அவனுமே வந்து, ஆ பெருசா வந்து அது மாரி இருக்கவங்களுக்கு வந்து எஃபெக்ட் தான் முக்கியம். நம்ம பண்ற ப்ரெசென்ட்ட விட பேசாம நீயே குக் பண்ணிடு அப்படின்னு சொல்ல. எனக்கு வந்து குக்கிங்லலாம் பெருசா இன்ட்ரெஸ்ட்டே இல்லையே! நான் நல்லாவே சமைக்க மாட்டேன். நான் சமைச்சா நாய் கூட சாப்பிடாதுன்னு இவனும் பேச. அதுக்கப்புறம் ஆனா நீ சொன்னதும் நல்ல ஐடியா தான். பேசாம நான் அவனுக்காக ப்ரிப்பேர் பண்றேன் பாய் அப்படின்னு அங்கருந்து ஓடிடுறான். அடுத்தது வீட்ட தான் காட்டுறாங்க. வீட்ல வந்து அவனுக்காக வந்து ஃபுல்லா டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கான். பலூன் ஊதிக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் ஐயோ! என்னால இதுக்கப்புறம் பலூன் ஊத முடியாதுன்னு அந்த பலூன் அடிப்பாங்கல்ல, காத்தடிப்பாங்க இல்லையா? அத வச்சு பலூனெல்லாம் இது பண்ணி அவனுக்காக டெக்கரேஷன்லாம் பண்றான். அதே சமயத்துல வெளிய இருந்து ஒவ்வொன்னும் ஆர்டர் பண்றான். கேக் ஆர்டர் பண்றான், பீஸா ஆர்டர் பண்றான், சில ஸ்நாக்ஸ் என்னென்ன வாங்க முடியுமோ ஆர்டர் பண்ணி வெளிய போயிட்டு வாங்கின்னு வராங்க. அவன் எதுக்கு பீட்ஸா தான் வாங்குனான்னு பார்த்தான்னா, அவனுக்கு வந்து என்ன பிடிக்குன்றத வந்து ஃபோன்ல பார்த்துருக்காங்க. அதுல வந்து ஒவ்வொரு ஃபேன்ஸ் இல்ல அவன் வந்து இன்டர்வியூல பார்த்து இருக்கும் இல்லையா? அத பார்த்து, ஓ! இவன் வந்து மாறவே இல்ல. சின்ன வயசுல இருந்த மாரி தான் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து அவனுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ, அது மாதிரி தான் அவன் பர்த்டேக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்து வந்து யோவோட ஷூட்டிங் பிளேஸ தான் காட்டுறாங்க. அங்க வந்து எல்லாரும் அவனுக்கு வந்து பர்த்டேஸ் எல்லாம் அவன் சோகமா தான் வந்து எல்லாருக்கும் தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்தது யோவோட கார் டிரைவர் நீங்க சேஃபா வீட்டுக்கு போயிடுவீங்கல்லன்னு சொல்ல, அவனுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது ஹான்யூல தான் காட்டுறாங்க. ஹான்யூல் வந்து டேபிள்ல வந்து அவனுக்கு புடிச்ச ஐட்டம் எல்லாமே கேக்கு, பீட்ஸா அப்புறம் வந்து சிக்கன் அது இதுன்னு என்னமோ வச்சிருக்கான். வாவ்! எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்குன்னு சிரிச்சுட்டு இருக்க. காலிங் பெல் அடிக்குது. இப்போ நம்ம ஒண்ணும் ஆர்டர் பண்ணலையே! நம்ம ஆர்டர் பண்ண எல்லாமே வந்துடுச்சே! அப்படின்னு சொல்லிட்டு போக, அங்க பார்த்தா ஹான்யூலோட அம்மாவும், அவங்க சிஸ்டரும் இருக்காங்க. ஹான்யூலோட அம்மாவும், சிஸ்டரும் கொஞ்சம் சோகமா தான் இருக்காங்க. ஹான்வில் சிரிச்சுக்கிட்டே அவங்க அம்மாகிட்ட, "ஐயோ! வந்து அவனோட பர்த்டேன்றதுனால உங்க 2 பேரையும் இன்வைட் பண்ணியிருக்கானா? இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்கானே!" அப்படின்னு அவன் சொல்லி சிரிக்க, அவங்க அம்மாவும், அவங்க சிஸ்டரும் வந்து சோகமா தான் இருக்காங்க. பிளாக் கலர் ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு இருக்காங்க. இவனும் அவங்க அம்மா வாங்கின்னு வந்த திங்ஸ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்க, அதுல வந்து ஒரு சரக்கு இருக்கு. "சரக்கா? இது எதுக்கு? பர்த்டே பார்ட்டிக்கா?" அப்படின்னு கேட்க அவங்க அம்மா சோகமா. ஆக்சுவலி இன்னைக்கு என்னன்னா அப்படின்னு சொல்ல, அப்படியே அந்த சீன் வந்து கட் ஆயிடுது. நைட்டு வந்து அவன் வந்து லைட்ட ஆஃப் பண்ணிட்டு சோஃபா மேல சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்க. அப்ப வந்து யோ வரான். யோ வந்து லைட் ஆன் பண்ண வர, "நீ ஒன்னும் லைட்டெல்லாம் ஆன் பண்ண தேவையில்ல" அப்படின்னு இவன் சோகமா சொல்லிடுறான் ஹான்யூல். அப்படியே கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சீன் காட்டுறாங்க. என்னன்னா ஒரு ஆக்சிடென்ட் மாரி தெரியுது. அங்க வந்து கேக் பாக்ஸ் வந்து கீழ விழுந்திருக்கிற மாரியும், நம்ம யோ வந்து அங்க இந்த இடத்துல இருக்கிற மாரியும் காட்டுறாங்க. அப்படியே இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. வாங்க நம்ம 6த் எபிசோட்குள்ள போகலாம். 6த் எபிசோட்ல என்னலாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த எபிசோட்ல சில ட்விஸ்ட்டும் இருக்கு. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து புரியும். நான் டக்குன்னு இப்ப ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். இந்த எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லயே யோக்கு ஹான்யூலோட அம்மா கால் பண்ணி இது மாரி ஹான்யூலுக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவனுமே சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன கட் பண்ணிடுறான். அங்கருந்து கட் பண்ணலாம் வீட்ட தான் காட்டுறாங்க. யோ ஹான்யூல் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஹான்யூல் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹான்யூலுமே நீ ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு கேட்கறான். அதுக்கு யோவுமே நான் வந்து எப்படி உன்கிட்ட சொல்லலாம்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹான்யூலுமே நான் மட்டும் தான் க்ளூலெஸ்ஸா இருந்தேன். உன் பர்த்டேக்காக நான் இப்படி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இத பத்தி எதுவுமே எனக்கு தெரியல. எங்க அம்மாவும் சிஸ்டரும் சொல்லியிருந்தேன். எனக்கு இப்ப கூட எனக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல அப்படின்னு ஹான்யூல் சொல்ல, அதுக்கு யோவுமே வந்து சாரி அப்படின்னு சொல்றான். சரி வா உங்க அப்பாவுக்கு பண்ண வேண்டிய கடமைய நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அங்கருந்து கட் பண்ணா அடுத்த சீன்ல இவங்க 2 பேரும் வந்து பிளாக் கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவங்க அப்பாக்காக மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க. கொரியன்ஸ்னா வந்து அவங்க இறந்து போன நாள் அப்போ வந்து அவங்க ஃபோட்டோஸ் வச்சு சில ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு 3 முறை குனிஞ்சு எழுந்து ப்ரேயர் பண்ணுவாங்க இல்லையா?
அததான் இவங்க 2 பேரும் ஒண்ணா பண்ணிட்டுருக்காங்க. அங்கருந்து கட் பண்ணா அடுத்து டைனிங் டேபிள்ல தான் காட்டுறாங்க. வந்து என்னமோ யோசிச்சுட்டு இருக்கா. ஹாலில் அவன் கையில ஸ்பூன குடுத்து இந்தா சாப்பிடுன்றாங்க. அப்புறம் 2 பேரும் வந்து சாப்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே ஆயிடுது. ஹாலில் எங்கேயோ ரெடி ஆயிட்டு பார்த்து "நம்ம போலாமா?" அப்படின்னு சொல்ல அவன் கேட்கறான். "எங்க போறோம்?" அப்படின்னு சொல்ல "எங்க வேணாலும் போலான்னு" கார்கிய காட்டுறான். உடனே வந்து ஹானிலோட தலைய தடவி விட்டுட்டு, "உனக்கு வந்து டிரைவ் பண்றதுன்னா தெரியுமா? ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு கேட்க, "எனக்கு தான் ஞாபகம் இல்ல. பட் என் பாடிக்கு ஞாபகம் இருக்கும்" அப்படின்னு சொல்றான். "சரி வா போலாம். நானே டிரைவ் பண்றேன்" அப்படின்னு சொல்றான். அப்படியே ஹானியோட கைய பிடிச்சு கூட்டிட்டு போறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது பீச்ச தான் காட்டுறாங்க. பீச்ல இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பீச்ல இவங்க நடந்துகிட்டே என்ன பேசுறாங்கன்னா, ஹானியோல் வந்து கிட்ட சாரி கேட்கறான். "சாரி எனக்கு வந்து உங்க அப்பா இறந்தது வந்து எனக்கு தெரியாது. ஞாபகம் இல்ல" அப்படின்னு சொல்ல, "பரவால்ல. இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது" அப்படின்னு சொல்றான். "நான் இது எல்லாத்தையும் கடந்து போறேன்னா, அது உன்னால மட்டும் தான். நீ இருக்கிறதுனால தான் எனக்கு ரிலீஃபா இருக்கு. ப்ளீஸ் என் கூடவே இரு" அப்படின்னு ஹானியோல பார்த்து சொல்றான். அதுக்கு ஹானியுலுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, "நான் கண்டிப்பா உன் கூட தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லி பல்ல ஈன்னு காட்டுறான். இவங்க பேசுறத விட்ட மாரி இல்ல. இவ்வளோ நேரம் நின்னுக்கிட்டு, நடந்துக்கிட்டு பேசினிருந்தாங்க. இப்போ ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு, பீச்ச பார்த்துக்கிட்டு இவங்க 2 பேரும் பேசுறாங்க. ஹாலும் கிட்ட சொல்றான், "எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் வந்து உன்கிட்ட வந்து சண்டை போட்டேன். என் கால் அடிபட்டதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொன்னேன். ஆனா அது வந்து நீ காரணம் கிடையாது. அது முழுக்க முழுக்க என்னோட ஃபால்ட்டு தான். அது ஒரு ஆக்சிடென்ட்" அப்படின்னு ஹான்வில் சொல்றான். "இத்தன நாள் நான் உன்ன ப்ளேம் பண்ணேன். அதுக்காக சாரி" அப்படின்னு கேட்க, அவனுமே அப்படின்னு சொல்லிடுறான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது வீட்ட தான் காட்டுறாங்க. வீட்ல 2 பேரும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே வந்து ஹான்வில் தான் கனவு கண்டுட்டு எதனா உளறிட்டு இருப்பான். ஆனா இந்த வாட்டி என்னன்னா, வந்து கனவுல வந்து என்னமோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கா. அவனோட வாய்ஸ கேட்டு நம்ம ஹானியும் எழுச்சுக்க, அவன தொட்டு பார்க்குறான். தொட்டு பார்த்தா தான் தெரியுது, உடம்பு சரியில்லன்னு. உடனே போயிட்டு ஈர துணிய எடுத்துட்டு வந்து அவன் தலையில வச்சு விட்டு அவன் பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே அடுத்த நாள் காலையிலயும் ஆயிடுது. ஹானியோ எழுச்சு வந்து அவனுக்காக ப்ரிப்பேர் பண்ணது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கான். கிளீன் பண்ணிட்டு இருக்கிறப்போ கேக்க பார்க்குறான். கேக்க பார்த்துட்டு சொல்றான், இந்த கேக்ல நீ வந்து கேண்டில்னா ஊதுவன்னு நினைச்சேன். கடைசியில விதி வந்து இப்படி நம்மள கால வாரி விட்டுடுச்சுன்ற மாரி அவன் புலம்பிட்டு இருக்கான். அவன் அப்படி கேக்க பார்த்து யோசிச்சுட்டே இருக்கிறப்போ ஃப்ளாஷ்பேக்ன்னு வருது. அந்த ஃப்ளாஷ்பேக்ல என்ன இருக்குன்னா, கேக்கு வந்து கீழ விழுந்து சிதறி கிடக்குற மாரி வருது. அப்படியே தலைய அப்படியே புடிச்சுக்கிறான். அங்கருந்து கட் பண்ணா அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போறான். ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கான். டாக்டர் கிட்ட சொல்றான், "டாக்டர் கொஞ்ச நாளாவே வந்து எனக்கு ரொம்ப தலைவலி வருது. சில சிம்ப்டம்ஸ்லாம் தெரியுது. அப்ப இந்த சமயத்துல எனக்கு மயக்கம்லாம் வர மாரி வருது. இது வந்து நான் ரெக்கவர் ஆகுறதுக்கான இதுவா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த டாக்டர் சொல்றாரு, "உனக்கு எதனா சிம்ப்டம்ஸ்லாம் தெரிஞ்சதுன்னா வந்து என்கிட்ட சொல்லு. ஒரு வேளை இது ரெக்கவர் ஆகுறதுக்கு கூட இருக்கலாம்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அந்த டாக்டர பார்த்தாவே டாக்டர் தான்வா இல்ல வந்து போலி டாக்டரான்ற மாரி தான் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தோணிட்டு இருக்கு. அந்த டாக்டர் பேச்ச விட்டா கூட நம்ம ஹானின் பேச்ச விட மாட்டான் போல. இவன் மறுபடியும் தேஞ்ச டேப் ரிக்கார்டு மாரி சொன்னதையே சொல்லிட்டு இருக்கேன். என் லைஃப் எம்ப்டியா இருக்கு. முக்கியமானதெல்லாம் நான் மறந்து போயிட்டேன். நடுவுல நடந்த அந்த குறிப்பிட்ட இன்சிடென்ட்லாம் எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. அப்படி இப்படி இவனும் பேசிட்டு இருக்க. அதுக்கு அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, "உங்களுக்கு இருக்கிறது ஏதோ ஒரு இலவு பிடிச்ச அம்னீஷியா. அது நீ என்ன மறந்தன்றதே உனக்கு சரியா ஞாபகத்துக்கு வராதுன்னு" அவரும் புரியாத மாரியே ஏதோ அவங்க பாஷையில பேசிட்டு இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா ஹான்யுல் வந்து அவன் கிட்ஸுக்கு வந்து டென்னிஸ் சொல்லிக் குடுப்பாங்க இல்லையா? அந்த இடத்துல உட்காந்துக்கின்னு என்னமோ ஆத்திச்சூடி எழுதுற மாரி ஒரு நோட்ல என்னமோ எழுதிக்கிட்டு இருக்கான். கோச் ஃபீட்பேக் எழுதிட்டு சிலத யோசிக்கிறான், எழுதுறான், கிறுக்குறான், பைத்தியம் பிடிச்சவன் மாரியே பண்ணிட்டு இருக்கான். அவன் எழுதிட்டு இருந்த அந்த பேட எடுத்து கீழ வைக்க அவன் ஃபோன்ல நோட்டிஃபிகேஷன் வருது. நோட்டிஃபிகேஷன எடுத்த உடனே அவன் முகத்துல வந்து 1000 வாட்ஸ் பல்பு மாரி பிரகாசம். அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டிங் ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது இல்லையா? யோக்கும் வேற யாரோ ஒரு ஆக்டர்ஸ்க்கும். அது வந்து பொய், தவறான தகவல் அப்படின்றத கண்டுபிடிச்சுட்டாங்க. அத பார்த்தோனே தான் பையப்புள்ளைக்கு வந்து செம்ம சந்தோஷம். அடுத்தது பையப்புள்ள ஃபோன் எடுக்குறான். "எங்க இருக்கு?" அப்படின்னு கேட்டுட்டு அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது தான் காட்டுறாங்க. வந்து நடந்து வந்து கார ஓப்பன் பண்ண, இவரும் "டாடா" அப்படின்னு அவன் மூஞ்ச காட்டுறான். கேட்குறான், "நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்னு கேட்க, "நான் என்னோட செலிபிரிட்டிய பார்க்க வந்தேன்" அப்படின்னு சொல்றான். இவனுமே சிரிச்சுன்னு காருக்குள்ள உட்காருறாங்க. காருக்குள்ள வந்து கடல போட போறாங்க. "என்ன ஆச்சு? இவ்ளோ சந்தோஷமா இருக்கியே?" அப்படின்னு அவன் கேட்க, "டேட்டிங் ரூமர்ஸ் பொய்ன்னு ஆயிடுச்சு" அப்படின்னு ஹார்ன்வெல் சொல்ல, இவனுமே வந்து தரைய பிடிச்சு இப்படி தடவி குடுக்குறான். அப்புறம் வந்து "எல்லாத்துக்கும் நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்" அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹான்விலும் "இங்க கிட்ட வா" அப்படின்னு கூப்பிடுறான். கிட்ட வந்த உடனே அவன் காது கிட்ட போயிட்டு, "நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க" அப்படின்னு சொல்றான். அடுத்து என்ன இவங்க 2 பேரும் முத்தம் தான். எப்ப பார்த்தாலும் நடக்கிற விஷயம் தான். இவங்க கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ, ஹான்யுல் வந்து பிடிச்சு தள்ளி விடுறான். அவனும் "என்ன?" அப்படின்னு கேட்குறான். "நீ ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி பொறுமையாவே பண்றன்னு" சொல்ல, அடுத்தது என்ன மஜாவா செம்ம ஸ்ட்ராங்கா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
அங்க இருந்து கட் பண்ணா, யோ வந்து ஆக்ட் பண்ணிட்டுருக்காங்க. அத வந்து ஷூட்டும் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு தூரத்துல பின்னாடி நின்னுக்கிட்டு, ஹான்யூலும், யோ கூட ஒருத்தன் இருப்பான்ல கார் ஓட்டிக்கின்னு, அவனுமே வந்து பேசிட்டுருக்காங்க. அவங்க 2 பேரும் என்ன கதை போடுறாங்கன்னா, "இந்த ஷூட்டிங் எப்போ முடியும்?" அப்படின்னு கேட்க, அவன் வந்து ஃபோன எடுத்து டைம் பார்த்துட்டு, "எப்படியோ நடுராத்திரி முடியும்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு அவனும் சொல்றான். அந்த பக்கம் யோ ஒரு பக்கம் நடிச்சுட்ருக்க ஒரு லேடி வந்து ஒரு ஸ்கிரிப்ட்ட குடுத்து, இது மாரி நடிக்கணும், அது மாரி நடிக்கணும்னு சொல்றாங்க. இந்த பக்கம் வந்து, "எனக்கு ஏன் யோவ பிடிச்சிருக்கு? யோக்கு ஏன் என்ன பிடிச்சிருக்கு? உனக்கு எதனா தெரியுமா?" அப்படின்ற மாரி இவங்க லவ்வ பத்தி கடல போட்டுட்ருக்காங்க. அவன் நல்லா விசுவாசியான டிரைவரா தான் இருப்பான் போல. யோவ பத்தி நல்லா புகழ்ந்து தள்றான். எப்படின்னா, அவன் லைஃப்ல வந்து அவனுக்கு எதுவுமே ஈஸியா கிடைச்சது கிடையாது. ஒர்க்கா இருக்கட்டும், நீயா இருக்கட்டும், கெரியரா இருக்கட்டும், லவ்வா இருக்கட்டும், எதுவுமே வந்து அவனுக்கு ஈஸியா கிடைக்காது. அவனுக்குள்ள என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவன் வந்து பெருசா வெளிய காமிச்சுக்க மாட்டான். ஆனா, உனக்கு ஒண்ணுன்னா வந்து பயபுல தாங்கவே மாட்டான். அவனுக்காக உயிரையும் குடுப்பான், அதுவும் குடுப்பான் அப்படின்னு லவ் டயலாக் தான் இங்க போயிட்டுருக்கு. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்த நாள் காஃபி ஷாப்ல தான் காட்டுறாங்க. அந்த காஃபி ஷாப்ல வந்து அவங்க சிஸ்டர் இருக்காங்க. அவங்க சிஸ்டர் வந்து டாக்டர் என்ன பேசுனாங்க அப்படின்னு கேட்க, அவனுமே நேத்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கிறப்ப அந்த காஃபி ஷாப்ல வேலை செய்ற பையனும் ஓடி வரான். வந்து ஹானியூல் பக்கத்துல உட்கார்றான். அடுத்தது இவங்க 3 பேரும் கடையில தான் போறாங்க. அப்படி என்ன கடையில போடுறாங்கன்னு நம்மளும் பார்ப்போம். யோக்கு வந்து ஒரு ரூமர் பரவிட்டு இருந்ததுல்ல, அத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. "உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த உலகத்திலேயே வந்து யோவ அதிகமா புரிஞ்சுக்கிட்டது நான் மட்டும் தான்" அப்படின்னு அவன் சொல்ல, அந்த பக்கத்துல இருக்க பையன் இவன ஒரு மாரி பார்க்குறான். ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும்னா, அந்த ரூமர பண்ணதே அவங்க பாஸ் இல்லையா? அவன்கிட்ட ஸ்ட்ரெய்ட் டூ ஸ்ட்ரெய்ட் வந்து அந்த பையன் தான் போய் மிரட்டியிருப்பான். அந்த சீன தான் வந்து காட்டுறாங்க. அவன் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்து டேபிள் மேல போட்டு, "இது பண்ணதுனா நீ தான்னு" சொல்ல, அவன் வந்து, "நீ ஒரு ஃப்ராடு" அப்படின்னு அந்த பாஸ கத்த, இவன் வந்து, "யோவ்! உன்ன எதனா சொல்லிட போறேன்யா. இதுக்கு பின்னாடி நீ தானே இருக்க. அப்புறம் என்ன வந்து எதனா பண்ண வச்சுடாத" அப்படின்னு சொல்றான். "உனக்கு என்னதான்ப்பா வேணும்?" அப்படின்னு அந்த ஓனர் கேட்க, "இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து வேற யாரும் இல்ல. இது வந்து ஃபேக்கு அப்படி இப்படின்னு நீ வந்து இந்த ப்ராப்ளத்த வந்து சால்வ் பண்ணிடுற" அப்படின்னு சொல்லிடுறான். "உனக்கும் யோக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ன்னு" கேட்க, அதுக்கு வந்து அவன் சொல்றான், "இது வந்து லவ் ட்ரையாங்கிள்" அப்படின்னிடுறான். ஷாப்ல வேலை செய்ற பையனுக்கு எப்படி இவ்ளோ தைரியம் வந்தது? அதுவும் இல்லாம அந்த ஏஜென்சியோட பாஸையே போய் மிரட்டுற அளவுக்கு எப்படி தைரியம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அவன் மிரட்டுற மிரட்டுக்கு இவனுமே வந்து பேன்னு தான் முழிச்சுட்டு இருக்கான். ஒரு வேளை காஃபி ஷாப்ல இருக்கிறவன் ஒரு கில்லரா இருப்பானோன்ற மாரி தான் எனக்கு தோணுது. அங்கருந்து கட் பண்ணா நைட் ஆயிடுது. நைட் வந்து அந்த காஃபி ஷாப் பையனும், அந்த ஹானியூலும் ஒண்ணா நடந்து வராங்க. "எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க் யூ ஹான்ன்னு" சொல்ல, "இல்ல பரவால்ல" அப்படின்னு இவனும் சொல்றான். "சரி வா உன் வீடு வரைக்கும் நடந்தே போலாமே" அப்படின்னு இவன் சொல்ல, அதுக்கு அவன் வந்து பரவால்லன்னு சொல்லிடுறான். "அன்னைக்கு ஒரு நாள் நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். அப்ப யோவ பார்த்தேன்னு" சொல்ல, "யோ ஒண்ணும் சொல்லலையா?" அப்படின்னு கேட்டான். "இல்ல கேட்டான். நான் வந்து என் ஃப்ரெண்ட பார்க்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு பேசிட்டு, "எதுக்கோ பயபுள்ள விட்டு போடுதுன்னு தான் பார்த்தேன். அப்புறம் எனக்கு உன்ன புடிச்சிருக்கு" அப்படின்னு இவன் சொல்லிடுறான். அதுக்கு அவனுமே, "எனக்கும் உன்ன புடிச்சிருக்கு" அப்படின்றான். "என்ன?" அப்படின்னு இவன் கேட்க, "நீயும் அழகா இருக்க, ஹேண்ட்ஸமா இருக்க, எல்லா பொண்ணுங்களுக்கும் உன்ன பிடிக்கும். நீ எங்க போனாலும் எல்லாருமே உன்னையே பார்ப்பாங்க" அப்படின்னு அவன பத்தி இவன் வந்து புகழ, "நான் வந்து உன்ன உண்மையாலே தான் லவ் பண்றேன்" அப்படின்னு அந்த காஃபி ஷாப்பும் சொல்லிடுறான். உடனே வந்து அவன் சைலண்டா இருக்க, "சரி நான் கிளம்பிடுறேன்" அப்படின்னு அவனுமே போயிடுறான். அங்கருந்து கட் பண்ணா அவனோட ஃபர்ஸ்ட்டு லவ் பண்ணான் இல்லையா? அந்த பொண்ணு கூட வந்து பீர குடிச்சிட்டு இருக்காங்க. "என்ன உனக்கு நாளைக்கு தானே மேட்ச்சு" அப்படின்னு கேட்க, ஆமான்றாங்க. அப்புறம் காஃபி ஷாப்ல வந்து அவங்க சிஸ்டர் தான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. அத பத்தி ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் "என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்க, இவன் வந்து கொஞ்சம் சைலண்டாவே இருக்கான். "ஓ! அவனுக்கு வந்து உன்ன புடிச்சிருக்கா?" அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, "உனக்கு எப்படி தெரியும்னா, அவன் உன்ன ஒரு மாரி குறுகுறுன்னு பார்க்கும்போதே எனக்கு தெரியும்டா. நான் மட்டும் யோவ பார்க்காம இருந்திருந்தாவே உன்னையே டேட் பண்ணியிருப்பேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, "நேத்து யோவா என்ன?" அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு ஒரு கதைய சொல்றா. அது என்ன கதைன்னா, அந்த பாஸ்ட்ல நடந்த விஷயம் இல்லையா? அவன் வந்து இவன எதனா ஒரு பொண்ண கரெக்ட் பண்ணான்னா, அவன் போய் பேசுவான்ல. அத பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா பொண்ணுங்ககிட்டயும் ஒரு மாரி பேசுவான். அது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பெரிய ஆக்டர் அப்படின்னு சொல்றா அந்த பொண்ணு. அதாங்க இவங்களோட ஸ்கூல் டேஸ்ல நடந்திருக்கும் இல்லையா? ஹானியூல் வந்து கரெக்ட் பண்ற பொண்ண இவன் உஷார் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ண வந்து பிரேக்கப் பண்ணிடுவான். அதுக்கு காரணம் ஏன்னா, ஹானியூல லவ் பண்றதுனால இவன் கரெக்ட் பண்ணியிருப்பான். அத தான் வந்து சொல்லிட்டு இருக்கா. அத சொல்ல சொல்ல, "ஓ! அப்பத்துலருந்து என்னதான் லவ் பண்ணானான்ற" மாரி இவன் வந்து சிரிக்கிறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது ஹானியூல் வந்து மெசேஜ தான் எடுத்து படிச்சுட்டு இருக்கான். அப்படியே அவங்களோட பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் ஒவ்வொன்னா பார்த்துட்டுருக்கு. அந்த ஃபோட்டோல வந்து ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு அடுத்த நாள் காலையில ஹான்வல் போயிடுறான். அப்போ வந்து அவன் ஃபோன எடுத்து காதுல வைக்க, அந்த கால்ல யாரோ யோவா தான் இருந்திருப்பான். அப்படியே சில இயற்கை காட்சிகளெல்லாம் காட்டுறாங்க. அடுத்தது ஹான்யூல்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. இவனும் திரும்பி பார்க்குறான். அழுவாச்சி மூஞ்சியோட இருக்கான். அவன் "அழுவாத" அப்படின்னு சொல்ல, இவனும் "சாரி" அப்படின்னு சொல்றான். எதுக்கு அழுவுறான்னு எனக்குமே தெரியல. "இது வந்து உன் ஃபால்ட் இல்ல" அப்படின்னு அவன் சொல்ல, "இல்ல இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னோட டென்னிஸே ப்ளே பண்ண முடியாது. என்னோட ஆங்கிள் போயிடுச்சு. என்னால முடியல" அப்படின்னு இவன் தேம்பி தேம்பி அழுக, அவன சோகமா பார்க்க
நீ என் கூட இருந்தா மட்டும் போதும். நம்ம ஒண்ணா வாழலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாரி அவனும் சொல்றான். இது வந்து ஃப்ளாஷ்பேக் சீன் போலங்க. அவனுக்கு வந்து கால் வந்ததுன்னு ஃபோன எடுத்து காதுல வச்சான் இல்லையா? அப்ப இந்த சீன்லாம் ஞாபகத்துக்கு வருது. பயபுல வந்து அப்படியே எப்பயும் போல தலையில கைய வச்சுன்னு இருக்கான். அப்புறம் நம்ம பேசுறான். "என்ன ஆச்சு? என்ன?" அப்படின்னு கேட்க, இவனுமே ஒண்ணும் இல்லன்றான். நான் அப்புறம் உன்ன பார்க்குறேன் அப்படின்னு ஃபோனையும் வச்சுடுறான். அங்கருந்து கட் பண்ணா, ஹானியூல் கார்ல போயிட்டுருக்கு. அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. அவனுமே எடுத்து பேசுறான். "நீங்க ஹானியூலா?" அப்படின்னு கேட்க, அவனுமே "ஆமா. நீங்க யாரு?" அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சைட்ல இருந்து என்ன பேசுறாங்கன்னு தெரியல. "லீசேரி? லீசேரியா? அப்படியா? சரி நான் உடனே வந்துடுறேன்" அப்படின்னு போறாங்க. அந்த லீசேரி யாருன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா மூஞ்சி யாருன்னு நம்மளுக்கு இதுவரைக்கும் காட்டல. அந்த லீசேரி தான் இந்த ஆக்சிடென்ட்க்கு பின்னாடி இருக்காங்கன்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல பேசிட்டு இருந்தாங்கல்ல. அந்த லீசேரிய கண்டுபிடிச்சுட்டாங்க போல. யார் அந்த லீசேரி? வாங்க போய் பார்க்கலாம். அதுக்குள்ள வந்து அவங்க டிரைவர் கிட்ட, "ஏய் வா நம்ம போலாம்" அப்படின்னு சொல்லி, "எங்க?" அப்படின்னு கேட்டா, "இல்ல அனிலுக்கு என்னமோ ஒரு மாரி இருக்குன்னு நெனைக்கிறேன். அவனோட வாய்ஸ் ஒரு மாரி இருக்குன்னு" அவனுமே அங்கருந்து கார எடுத்துட்டு போயிடுறான். ஹானில் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போய் இருக்கான். அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்கல்ல, அந்த ஆஃபீசர் கிட்ட பேசிக்கிட்டு உள்ள போக, அங்க ஒரு ஆள் இருக்காங்க. யார் அந்த ஆளு? ஏங்க காஃபி ஷாப்ல ஒருத்தன் பால் டப்பா மாரி இருந்தான் பார்த்தீங்களா? இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு, அவன் தான் வந்து இந்த ஆக்சிடென்ட்க்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆளு போல. அவன் ஹானியோட பார்த்தோனே, "ஹலோ" அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக் உள்ள போகுது. அந்த ஃப்ளாஷ்பேக்ல என்னன்னா, அவன் ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கான். அதுல வந்து இவன் வந்து சரண்டர் ஆகுறேன்னு சொல்லியிருப்பான் போல. அதுக்கு அந்த பொண்ணு, "ஏய் நீ என்ன பைத்தியமா? ஜெயில பத்தி உனக்கு தெரியுமா? ஜெயில் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியுமா? நீ ஏன் இப்படி பண்ண போறியா?" அப்படின்னு சொல்ல, "ஆமா. நான் வந்து சரண்டர் ஆக போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கட் பண்ணா, அந்த போலீஸ்காரன் வந்து எல்லாத்தையும் வந்து ஹானில் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இவனே வந்தான். இவன் செஞ்ச தப்ப எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்ல, இவனுக்கு வந்து அந்த காஃபி ஷாப் பையன் அப்படி அப்படின்னு ஷாக்ல இருக்கிற மாரி நம்ம ஹானில் இருக்கான். அப்படியே அந்த போலீஸ்கார் வந்து இது மாரி மிரட்டல் கடிதத்த பத்தியும், அந்த லீசேரி பத்தியும் சொல்ல, "இல்ல மிரட்டல் கடிதமா? அப்படியா?" அப்படின்ற மாரி இவன் ஷாக்லயே தான் இருக்கான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது இவனோட வீட்ட தான் காட்டுறாங்க. இவனோட வீட்ல வந்து சோஃபா அங்க, இங்கன்னு அந்த லெட்டர் பாக்ஸ தான் தேடிக்கிட்டு இருக்கான். கடைசியா வந்து அந்த லெட்டர் பாக்ஸ கண்டும் புடிக்கிறான். அந்த லாஸ்ட் எபிசோட்ல அந்த பாக்ஸ் ஃபுல்லா ரெட் கலர் கவரா இருக்கும் இல்லையா? அதையும் வந்து நம்ம ஹானியில் ஓப்பன் பண்ண, அதுல இருக்கிற லெட்டர்ல என்ன இருக்குதுன்னா, "உன்ன தான் கொலை பண்ண போறேன் ஹானியூல்னு" இருக்கு. அவன் அப்படியே ஷாக் ஆயிடுறான். அப்படியே எக்ஸ்ட்ரா சீன் காட்டுறாங்க. எக்ஸ்ட்ரா சீன்ல வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஹான்யூலும், அந்த காஃபி ஷாப் பையனும் பேசிட்டு இருப்பாங்க. என்னோட பேர் ஹான் கியூ ஏதோ ஒண்ணு சொல்றான். உடனே "நீயா? நீ ஏன் இப்படிலாம் பண்ண?" அப்படின்னு அவன் கேட்க, "நான் எதுக்கு கொலை பண்ண வந்தேன் அப்படின்னு தெரிஞ்சுக்க உனக்கு கியூரியஸா இருக்கா?" அப்படின்னு இவன் சொல்றான். இவன் வந்து ஒரு அநாத ஆசிரமத்துல வாழ்ந்திருப்பான் போலங்க. ரேண்டமா ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அந்த கதைய வந்து சொல்றான். நான் வந்து அந்த மாரி பேர்ல வந்து வாழ்றதுக்கே ரொம்ப நான் வருத்தப்பட்டேன். அப்படின்னு இவன் சொல்ல, "ஆண்கள் நீ ஏன் அப்படி பண்ணன்னு?" கேட்குறான். உடனே அதுக்கு அந்த பையன் சொல்றான், "நீ ரொம்ப நல்லவன். உன்ன மாரி நல்ல பர்சன் இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது." அப்படின்னு அவனும் சொல்றான். "இத்தன நாள் நீ என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே வந்து நடிப்பு. நான் அது எல்லாமே பொய்யி. ஆனா வந்து என்னோட லவ் மட்டும் உண்மை." அப்படின்னு அவனும் வருத்தமா சொல்றான். அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. பயபுள்ளைய வந்து கொலை பண்றதுக்காக தான் வந்து அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க போல. வந்த இடத்துல ஹானியூன பார்த்து ஹானியூன் மேல லவ் ஆயிட்டதுனால அந்த கொலைய பண்ணாம, அப்படியே வந்து சார் வந்து ஓகே நம்ம சரண்டர் ஆயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இத்தன நாள் லீசேரி யாருன்னு யோசிச்சோம். அந்த லீசேரியும் வந்து நம்ம கண்டுபிடிச்சுட்டாங்க. ஆனா இந்த பையன் வந்து ஒரு ஃபோன்ல ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தான் இல்லையா? அந்த பொண்ணு யாருன்னு தெரியல. இன்னும் 2 எபிசோடு மட்டும் தான் இருக்கு. இந்த எபிசோட்ல அந்த லெட்டர் சைக்கோ யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லயே அந்த லெட்டர் பாக்ஸ தான் காட்டுறாங்க. அதுல ஒரு வாய்ஸ் கேக்குது. "உங்களுக்கு லீஸ் ஏரிய ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீசர் யோ கிட்ட கேட்டிருப்பாங்கல்ல. அததான் காட்டுறாங்க. அப்படியே வந்து ஒரு பொண்ணு, "ஒப்பா ஓப்பன் த டோர். நீங்க இங்க தான் இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. அத வந்து நம்ம யோ வந்து அதிர்ச்சியா, ஷாக்கா யோசிச்சுட்டு இருக்கான். இந்த எபிசோட் ஃபுல்லாவே வந்து ஃபிளாஷ்பேக்லயே காட்டி ஃபிளாஷ்பேக்லயே தான் முடிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம யோசேயோக்கு வந்து இப்ப வந்து பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்காங்க இல்லையா? அவனோட ஆரம்ப காலத்துல வந்து அவன் பெரிய ஆக்டர்லாம் கிடையாது. ஒரு நாள் வேற ஒரு ஹீரோ போக, அவனுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த ஹீரோ பின்னாடி வந்து போயிட்டே இருக்காங்க. அப்ப வந்து நம்ம யோவும், யோ கூட இருக்கிற அந்த டிரைவரும் வராங்க. யாருமே வந்து யோ கிட்ட இல்ல. அப்ப வந்து ஒரு பொண்ணு வரா. "நான் வந்து உங்களோட பெரிய ஃபேனு" அப்படின்னு சொல்லி அந்த ரெட் கலர் என்வலப்ப வந்து குடுக்குறாங்க. அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபேன் போல. உடனே அவனும் வந்து "இது எனக்கா?" அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துட்டு தேங்க் யூவும் சொல்றான் நம்ம யோ. அந்த பொண்ணு சொல்றா, "உங்களோட லாஸ்ட் ப்ராஜெக்ட்ல நீங்க ரொம்ப அமேசிங்கா ஆக்ட் பண்ணியிருந்தீங்க" அப்படின்னு சொல்ல, "அந்த இதுல நான் அது சின்ன ரோல் தானே பண்ணியிருந்தேன்னா" "இல்ல, இல்ல. நீங்க உண்மையாலே சூப்பரா தான் பண்ணியிருந்தீங்க. நீங்க வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இன்னும் சூப்பரா கிடைக்கும்" அப்படின்னு சொல்ல, அவனுமே வந்து தேங்க் யூன்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறான். இவன் வந்து அவனே தான் வழிஞ்சு, வழிஞ்சு அவன் போனதுக்கு அப்புறம் பாய், பாய் அப்படின்னு சொல்லி வழிஞ்சு, வழிஞ்சு பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப புடிச்சிச்சு போல. அங்க இருந்து கட் பண்ணா, அடுத்து வந்து ஒரு ஆஃபீஸர் தான் காட்டுறாங்க. அங்க யோவோட டிரைவர் இவர வந்து டிரைவர்ன்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம மேனேஜர்ன்னே சொல்லலாம். நம்ம யோ வந்து ஆக்டரா இருக்கிறதுனால அவர் கூடவே ஒரு மேனேஜர் இருப்பாங்க.
இருக்காங்களா அவர்தான் இவரு. நான் வந்து இத்தனை நாள் டிரைவர்னு சொல்லியிருந்தேன். அவர் வந்து ஒரு லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்க அதுல ஒரு ரெட் கலர் கார்டும் கூட வந்து கிஃப்டும் இருக்கு. யோவ கூப்பிட்டு இது மாதிரி உனக்கு கிஃப்ட் வந்திருக்கு, இது மாதிரி உன் ஃபேன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, இதெல்லாம் லெட்டர் நம்ம 2 பேரும் ஒண்ணா படிக்கலாமா அப்படின்னு அந்த மேனேஜர் கேட்கிறாரு. அதுக்கு இல்ல இல்ல நான் தனியாவே வந்து நான் பாத்துக்கிறேன்னு போயிடுறான். அப்படியே இந்த சீன் கட் ஆயிடுது. அடுத்த சீன்ல அந்த பொண்ணு வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம வந்து அந்த பொண்ணோட ஷோல்டரை தட்டு அவளுமே வந்து திரும்பி நம்ம யோவை பார்த்தோன்னே சிரிக்கிறா. கேட்கிறா, என்ன ரொம்ப நேரமா இங்கேயே வெயிட் பண்றியா அப்படின்னு கேட்க, அப்படின்னா இல்ல அப்படின்னா, நீ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருப்பல, ரொம்ப டயர்டா இருக்கும்ல, எங்கன்னா உட்காந்துக்கிறியா அப்படின்னு கேட்க, அப்படின்னா இல்ல எனக்கு ரொம்ப டயர்டா இல்ல, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு அவளும் சொல்றா. உடனே அவர் வந்து கையில இருக்கிற ஒரு பேக்கை எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறாரு. அதுல என்ன இருக்குதுன்னா வந்து நிறைய ஸ்நாக்ஸ் அது மாதிரிதான் இருக்கு. சரியும் கிட்ட இது என்னது அப்படின்னு கேட்க, நீ டெய்லியும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ற, எனக்காக டெய்லி லெட்டர் தான் எழுதுறேன், நான் வந்து ப்ராப்பரா உனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லலை இல்லையா, அதனாலதான் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு இதை கொடுக்குறேன் வச்சுக்கோன்னு சொல்ல, இல்ல இல்ல வேணாம், எனக்கு உங்ககிட்ட இருந்து எதுவுமே வேணாம் அப்படின்னு அந்த பொண்ணும் சொல்லிடுறா. நான் ஜஸ்ட் உங்களை பார்க்க தான் வந்தேன், நீங்க ஒரு ஆக்டர், நான் வந்து உங்களை பார்க்கணும்னு வந்தேன், வேற எதுவும் எனக்கு உங்ககிட்ட இருந்து வேணாம் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் ப்ராப்பரா தேங்க்ஸ் சொல்லலை, இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல அவளுமே வாங்கிக்கிறா. வாங்கிட்டு யோக்கு தேங்க்ஸும் சொல்லிட்டு, நான் எப்பயுமே கடைசி வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அவளும் சொல்றா. அதுக்கு சொல்றா, நீ வேற ஒரு ஆக்டரை பார்த்தனா இதே மாதிரி தான் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டா, இல்ல இல்ல நான் அவங்களுக்கு மட்டும் தான் பண்ணுவேன், நீங்க தான் இந்த உலகத்திலேயே கூலஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு யோவுமே வந்து சரி நீ பார்த்து வீட்டுக்கு போ அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ளேயே யோவோட மேனேஜரை வந்துடுறாங்க. நம்ம போலாமான்னு கேட்க கிளம்பிடுறான். கிளம்புனதுக்கு அப்புறமும் எப்பயும் போல யோவையே வந்து பார்த்துட்டு இருக்கான். ஒரு ஃபேனா இருக்கலாங்க. ஆனா இவ வந்து ரொம்ப பைத்தியம் மாரி பிஹேவ் பண்ணுவா. கிளம்புனதுக்கு அப்புறமும் வந்து கொடுத்தான் இல்லையா, அந்த பொருள வாங்கிட்டு, இதுதான் என்னோட பெரிய ட்ரெஷர் அப்படின்னு சொல்றா. நானும் ஆரம்பத்துல வந்து ஓகே ரொம்ப பெரிய ஃபேன் கேர்லா தான் இருப்பான்னு நெனச்சேன். இவ பண்ண சைக்கோத்தனத்தெல்லாம் பார்த்தா நீங்களே இவள வெறுத்துடுவீங்க. அங்கருந்து கட் பண்ணா அடுத்த நாள் வந்து யோவோட ஆஃபீஸ்க்கே போயிட்டா. இவளுக்கெல்லாம் வேற வேலை வெட்டி இருக்குமா, இருக்காதான்னே தெரியல. எப்ப பார்த்தாலும் வந்து அவனையே ஃபாலோ பண்றதே வேலையா வச்சுட்டு இருக்கா. இவ ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க போல. அந்த மேனேஜரும் வந்து அந்த பொண்ணுகிட்ட லீசரிக்கிட்ட ஹாய் அப்படின்னு சொல்ல அவளும் ஹாய்ன்னு சொல்றா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து வந்துருவான், அவர் வந்து ஒர்க்ல இருக்காங்கன்னு சொல்ல அவளும் சிரிச்சிட்டு இருக்கா. அவ வந்து யோக்காக ஒரு ஃபேன் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க போல. அதை பத்தி சொல்றாங்க. நீ வச்சிருக்க அந்த ஃபேன் அக்கௌண்ட் எங்க ஆஃபீஸ்ல இருக்க எல்லாருமே வந்து பாக்குறாங்க, நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல அவளுமே வந்து தேங்க்யூன்னு சொல்றா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்த அந்த கேப்ல யோவுமே வந்துடா. யோக்கு வந்து அவ கையில வாங்கி வந்திருந்த கிஃப்டெல்லாம் கொடுக்க, அவன் வந்து எதுக்கு எப்ப பார்த்தாலும் இப்படி வாங்கிட்டு வரியன்னு கேட்க, அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்றான். இல்ல நீ நெக்ஸ்ட் டைம் வரப்போ எனக்கு ஹாய் சொன்னா மட்டும் போதும், இது மாதிரினா எனக்கு வேணாம் அப்படின்னு அவளும் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நீ எப்படி வீட்டுக்கு போவேன்னு கேட்டா, நான் டாக்ஸி புடிச்சு பஸ் புடிச்சு அப்படி போயிடுவேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறமா அவங்க மேனேஜர் கிட்ட வந்து லீசேரிய பஸ் ஸ்டாப் வரைக்கும் டிராப் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றான். அவளும் வந்து இல்ல பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு யோவும் பரவாயில்ல இதுல என்ன இருக்குன்னு ஒரு மனிதாபிமானத்துல சொன்னதை அவ வந்து அட்வான்டேஜா லவ்வா எடுத்துக்கிட்டா போல. எனக்கும் வேலை இருக்கு நான் கிளம்பிடுறேன் போக, இவள வந்து எப்பயும் போல அந்த யோவியே பார்த்துக்கிட்டே இருக்கா. அங்கேருந்து கிளம்பிடுறா. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து நல்ல பெரிய ஆக்டரா ஆயிடுறாரு. வரும்போது அவரை சுத்தி நிறைய ஃபேன்ஸ் கேர்ள்ஸ் அவருக்கு வந்து லெட்டர் கிஃப்ட் அது மாதிரி கொடுக்க லீசேரியால கிட்ட போகவே முடியல. யோவுமே வந்து லீசேரிய பார்க்கவே இல்லை. எல்லா பொண்ணுகளும் வந்துட்டு யோவையே சுத்தி சுத்தி சுழ்ந்துட்டு இருக்கா. அவருமே வந்து கார்ல ஏறிட்டு தேங்க்யூ எல்லாரும் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா அந்த பொண்ணு மட்டும் லாஸ்ட்லயே இருந்திருக்கா. ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு அது வரைக்கும் சாதா லீசேரியா இருந்த பொண்ணு அதுக்கப்புறம் தான் லெட்டர் சைக்கவா மாறி இருப்பா போல. அப்படியே சொல்றா, யூ கிஸ் மைன் அப்படின்றா. அப்படியே அங்கிருந்து கட் பண்ணா அடுத்தது யோவோட வீட்டை தான் காட்டுறாங்க. யோவை பார்க்கணுன்றதுக்காக இந்த சைக்கோ பொண்ணு என்ன பண்ணிருக்கா, அவங்க வீட்டு பக்கத்துலயே ஷிஃப்ட் ஆகியிருக்கா. ஜாகிங் போற மாதிரி பில்டப்பா போடுறான் அந்த லீசேரி. மேனேஜர் அந்த இடத்துல வர நேரா ஓடி போய் மேனேஜர் கிட்ட பேச, மேனேஜர் நான் வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிட்டேன், இப்ப நம்ம எல்லாரும் நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்ல மேனேஜரும் வந்து ஒரு மாதிரி தான் பாக்குறாரு. ஆனா வந்து அவர் பெருசா காட்டிக்கல. நீங்க ஷிஃப்ட் ஆயிட்டியா, சூப்பர் சூப்பர் அப்படின்னு தான் சொல்றாரு. சரி நான் போறேன் அப்படின்னு அவளும் அங்கிருந்து கிளம்பிடுறா. மேனேஜர் வந்து அந்த பொண்ணையே பார்த்துட்டு அவருமே வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல லீசேரி வந்து பெரிய சைக்கோவாவே மாறிட்டா. கேமராவோடயே சுத்திட்டு இருக்கா. நம்ம எங்க போனாலும் போட்டோ எடுத்து பாக்குறது இது மாதிரி வேலையை தான் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே யோவை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறப்போ ஒரு நாள் ராத்திரி வந்து யோவும் அவனோட ஹான்யூலும் சரக்கு அடிச்சுட்டு சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வாவ் இந்த வெதருக்கு இப்படி குடிக்க நல்லா இருக்கே அப்படின்னு சொல்ல, நீ ஒரு ஆல்கஹால் அடிக்ஷன் அப்படின்னு வந்து சொன்னான். இதுக்கு பேர் அடிக்ஷன்னா இல்லை அப்படின்னு இவனும் பேசிட்டு, சரி இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு அப்படின்னு கேட்கறான். அவனுமே வந்து கிளாஸ்ல நடந்த விஷயத்தான் வந்து சொல்லிட்டு இருக்கான். அதையும் இந்த பொண்ணு வந்து போட்டோ எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கா. இவங்க வந்து என்ன பேசுறாங்கன்னா எனக்கு புரியலையே அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கையில வந்து ஒரு சிப்ஸ் இருக்கு. அந்த சிப்ஸை வந்து ஹானியோல் வந்து ஊட்டி விட அதை பார்த்து இவளுக்கு வந்து வயிறு எரியுது.
அங்கேருந்து கட் பண்ணா அடுத்தது அந்த சைக்கோவோட வீட்ட தான் காட்டுறாங்க. லேப்டாப்ல அந்த ஃபோட்டோவனா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. பக்கத்துல சிப்ஸ் கவர் அவங்க சாப்பிட்டாங்க இல்லையா? அதே மாரி சிப்ஸ் கவர வச்சுக்கிட்டு சிப்ஸ சாப்பிட்டுக்கிட்டு, "யார் இந்த பையன்? யாரா இருப்பான்?" அப்படின்னு தான் வந்து சைக்கோ வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு. நம்ம யோவ பார்த்துட்டு, "இவன் தான் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான்" அப்படின்னு அவனோட ஃபோட்டோவ மட்டும் வச்சுக்கிட்டு வலியுறா. ஒரு நாள் யோ வந்து வாக்கிங் போயிட்டுருக்கு. அந்த சமயத்துல இவளும் வந்து யோவ தட்டி விட்டு, "நான் இங்க தான் குடியிருக்கேன். நான் இங்க தான் வந்து ஷிஃப்ட் ஆயிட்டேன். ஏதோ இந்த இடத்துல தான்" அப்படின்னு காட்டுறா. அவளும், "ஓ! அப்படியா? நைஸ். நான் கிளம்புறேன்" அப்படின்னு வந்து யோவும் வந்து பெருசா கண்டுக்காத மாரி போயிடுறான். ஆனா இவளுக்கு வந்து ஒரே காண்டு. அவனையே தான் பார்த்துட்டு இருக்கா. அதுக்கு அடுத்த நாள் யோவும், ஹான்யூலும் எப்பயும் போல ரோட்ல நடந்து போயிட்டே இருக்க, யோ வந்து ஹான்யூலோட கைய புடிக்கிறான். உடனே மேடம்க்கு ஷாக்கு. அவன் அவனோட ஆள் கைய புடிச்சா, "உனக்கு ஏன் ஷாக்கு?" ஹான்யூல் சொல்றான், "யாருன்னா நம்மள பாத்துற போறாங்க" அப்படின்னு சொல்ல, "யார் பார்த்தா என்ன? இங்க தான் யாருமே இல்லையேன்னு" அவங்க எப்பயுமே வந்து லவ் பண்ணுவாங்க இல்லையா? அது மாரி பேசிட்டு இருக்காங்க. இவ வந்து அந்த கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுன்னு கேமரா வச்சுக்கின்னு, "என்ன இவங்க 2 பேரும் கையெல்லாம் புடிச்சுன்னு போறாங்களே! யாரா இருப்பான்?" அப்படின்னு வயிறு எரியுறா. அடுத்த நாள் காலையில ஹான்யூல் வேலை செய்ற அந்த காஃபி ஷாப்க்கே போயிட்டா போலங்க இந்த சைக்கோ. கருப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கின்னு, கேப்பனா போட்டுக்கின்னு காஃபிய வச்சுன்னு இருக்கா. அந்த காஃபியே காலியாயிடுச்சு. இருந்தாலும் அந்த இடத்த விட்டு போல. இத்தன நாள் யோவா மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தா. இப்ப ஹான்யூலையுமே விடமாட்றா. ஹான்யூல் கிட்ட வந்து அவங்க சிஸ்டர் வந்து கேட்குறாங்க, "எப்போ யோ வருவான்?" அப்படின்னு கேட்க, "யாருக்கு தெரியும்?" அப்படின்னு அவனும் சொல்லிடுறான். அவங்க பேசிட்டு இருக்கிறப்போ யோவுமே வந்துடுறான். "எனக்கு காஃபி வேணும்னு கேட்க, நாங்க ஆர்டர்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு சார்ன்னு" சொல்ல, "ஏன் பாய் ஃப்ரெண்டுக்கு எதுவும் குடுக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்ல, அவங்க சிஸ்டர், "சரி உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு கேட்டுட்டு, "சரி நீங்க 2 பேரும் கிளம்புங்க" அப்படின்றா. இவளுக்கு வந்து வயிறு எரியுது அந்த சைக்கோக்கு. அவ வந்து என்ன பண்றா, கைய வச்சு அந்த டேபிளாலேயே இப்படி பண்ணிட்டு போறா. அந்த சவுண்ட் கேட்டு ஹான்யூல் பார்க்குறான். பட் அவ அந்த பொண்ணோட ஃபேஸ வந்து பார்க்கல. அடுத்த நாள் வந்து ஹான்யூல் வந்து நைட் ஆயிடுது. குப்பைய போடலான்னு வர, அந்த பொண்ணு வந்து அந்த பையன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பா போல. குப்பை போடக்கூட விடமாட்றா. எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருக்கிறான் அந்த சைக்கோ. அவனும் வந்து குப்பைய போட்டுட்டு போறப்போ யாரோ ஃபாலோ பண்ற மாரி இருக்கேன்னு பார்க்க, இவ வந்து ஒளிஞ்சுக்கிறா. அப்புறம் ஹான்யூலுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹான்யூல் போனதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா, அந்த குப்பைய கிளறி பார்க்குறா. குப்பையில என்னடி இருக்கும்? குப்பை தானடி இருக்கும். குப்பை பொண்ணே குப்பையெல்லாம் பொறுக்குறா மக்களே. இவ எது மாரி சைக்கோவா இருப்பான்னு தான் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது ஹான்யூல் கிளாஸ் எடுப்பான் இல்லையா? அந்த இடத்துக்கே வந்துட்டான் இந்த சைக்கோ. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம யோ சொல்லியிருப்பான், "நான் வந்து இப்ப என்னவா இருக்கேன்னு கேட்க, நீ டீச்சரா இருப்பேன்னு" சொல்லுவான்ல. நம்ம ஹான்யூல் வந்து சைனீஸ் லாங்குவேஜ்க்கு வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க போல. அந்த இடத்துக்கு வந்து சேர்ற மாரி வந்திருக்காங்க. "இதுக்கு முன்னாடி நீ வந்து சைனீஸ் படிச்சிருக்கியா?" அப்படின்னு ஹான்யூல் கேட்க, அதுக்கு லீ சரியும், "இல்ல நான் இப்ப தான் கத்துக்க போறேன்" அப்படின்றா. சரி ஓகே அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்க, ரிங்க பார்த்துட்டு, "உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவனுமே, "ஆ" அப்படின்ருக்காங்க. "எத்தன வருஷம் நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க?" அப்படின்னு கேட்க, அதுக்கு அவன் வந்து, "நான் 2 இயர்ஸா இருக்கேன்" அப்படின்னு நம்ம ஹான்யூல் சொல்லிடுறான். "உன்கிட்ட வந்து அவன் நல்ல விதமா நடந்துப்பானா?" அப்படின்னு கேட்க, அவனுமே வந்து, "ஆமா" அப்படின்னு சொல்றாங்க. "சரி இன்னைக்கு ஆஃப்டர்நூனே வந்து கிளாஸ் வச்சுக்கலாமா?" ஹான்யூல் கேட்க, "இல்ல எனக்கு வந்து கிளாஸ் வேணாம்" அப்படின்னு அவ சொல்லிடுறா. "ஏன்?" அப்படின்னு கேட்க, "ஏன்னா எனக்கு இந்த டீச்சரே புடிக்கல" அப்படின்னு அங்கருந்து எந்திச்சு கிளம்பிடுறான். லீ சரி அங்கருந்து போனதுக்கு அப்புறமா ஹான்யூல் சொல்றான், "இது மாரி ரூட் கஸ்டமர்லாம் வருவாங்களா என்ன? எல்லாருமே வந்து ரிங்க பார்த்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு தானே கேட்பாங்க. இவ ஏன் பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்குறா?" அப்படின்னு வந்து அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது வந்து நம்ம யோவோட இன்டர்வியூ வந்து அந்த சைக்கோ பார்த்துட்டு இருக்கா. அந்த இன்டர்வியூல வந்து அவங்க சில கொஸ்டின் கேட்க, அதுக்கு யோவுமே வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான். யோவோட கையில அந்த ரிங்க பார்த்துடுறான். அந்த ரிங்கு நம்ம ஹான்யூல் போட்ட ரிங்கு சேமா இருந்த உடனே மறுபடியும் வந்து சைக்கோ வேற எதுக்கோ பிளான் பண்றா. "நான் அவன கொல்லப் போறேன்" அப்படின்னு வெறித்தனமா சொல்லிடுறான். அங்கருந்து கட் பண்ணா இன்னொரு நாள் காட்டுறாங்க. அன்னைக்கு தான் வந்து நம்ம யோவோட பர்த்டே போல. ஹான்யூல் வந்து யோவோட அப்பா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. "இன்னைக்கு வந்து அவனோட பர்த்டே. நான் அவனுக்காக வந்து நான் இது மாரிலாம் ரெடி பண்ண போறேன்" அப்படின்னு பேச, "அவன் எப்போ வருவான்?" அப்படின்னு கேட்குறாங்க. அவன் வந்து 8:00 வருவாங்க அப்படின்னு அவரும் சொல்ல, "சரி எப்பயுமே வந்து அவன் லேட்டா தானே வருவான். அதுக்குள்ளே நான் எல்லா வேலையும் பண்ணிடுறேன்" அப்படின்னு அவன் ஃபோனை வைக்க, நைட்டும் ஆயிடுது. நைட்டு வந்து யோக்காக கிஃப்ட் வாங்கிக்கிட்டு, கேக்கும் வாங்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வரான் நம்ம ஹான்யூல். அந்த சைடு நின்னுட்டு இருந்த சைக்கோ, அவளுக்கு ஃப்ளாஷ்பேக்லாம் ஓடுது. அவ வந்து யோவ மீட் பண்ணதும், யோ வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசுனது, அதே சமயத்துல யோ வந்து ஹான்யூல் கிட்ட நடந்துக்கிட்டது, கை புடிச்சது, ரிங் போட்டது, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு வெறியாயி கத்தியோட ஹான்யூல குத்துறதுக்கு வர, யோவோட அப்பா குறுக்க போயிடுறாரு. அந்த கத்தி குத்து எல்லாமே வந்து யோவோட அப்பா மேல பட்டு, அவர் அந்த இடத்துல விழுந்து ரத்தத்தோட இறந்தும் போயிடுறாரு. ஹான்யூல் வந்து ஷாக் ஆகியிருக்கான். அப்பதான் வந்து அந்த கேக் வந்து கீழ விழுந்து சிதறி கிடக்கும். அவன் வந்து ஷாக் ஆகி அழுதுட்டு இருப்பான். அந்த பொண்ணையும் வந்து பார்த்துருவான். அப்போ வந்து யோ அங்கேருந்து வர, அவங்க அப்பா இறந்து போயிருப்பாரு. யோவுமே வந்து ரொம்ப அழுவான், "அப்பா என்னை விட்டு போயிடாதீங்கன்னு." அங்கேருந்து கட் பண்ணா அவங்க அப்பாக்காக இறுதி சடங்கு பண்ணுவாங்க இல்லையா? அத தான் வந்து பண்ணி முடிச்சுட்டு இருக்காங்க. யோ வந்து சோகமா நின்னுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஹான்யூல் வந்து அழுதுட்டு இருக்கான். "இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னால தானே நீங்க இறந்து போனீங்க" அப்படின்னு அவன் அழுவுறான். அவன் காதுல சில வாய்ஸஸ்லாம் கேட்குது. அந்த சைக்கோவோட சொன்ன வாய்ஸ் தான்,
இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீதான் வந்து அவர கொன்ன அப்படின்னு வந்து ஹானியூல் கிட்ட சொல்லியிருப்பா போல. அந்த வாய்ஸ் தான் வந்து இவனுக்கு கேக்குது. கொன்னது என்னமோ அவ தான். ஆனா அவ வந்து என்னன்னா நம்ம ஹானியூல வந்து பிளேம் பண்ணிடுறா. அங்கருந்து கட் பண்ணா பெட்ல வந்து யோ படுத்துட்டு இருக்கான். ஹானியூல் வந்து கீழ உட்காந்துக்கிட்டு யோ கிட்ட சொல்றான். இது மாதிரி வந்து உங்க அம்மா வந்து யுஎஸ் போயிட்டாங்களாம். அவங்க சொன்னாங்க இதுக்கப்புறம் இங்க திரும்பி வரவே மாட்டாங்களாம் அப்படின்னு அவனும் சொல்றான். யோ வந்து எந்த ஒரு ரியாக்டும் பண்ணல. எதுவுமே பேசல. சைலன்ட்டா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹான்யூலுமே வந்து ஒரு மாரி சோகமா தான் இருக்கான். அடுத்து யோவும் ஹான்யூலும் வந்து டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு இருக்காங்க. யோ வந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கான். ஹான்யூல் சொல்றான், "நீ சாப்பிடு. உயிர் வாழணும்னா நீ சாப்பிட்டு தானே ஆகணும்" அப்படின்னு சொல்ல, அவனுமே வந்து எதுவுமே பேசாம பொறுமையா சாப்பிடுறான். அவன் சைலன்ட்டா இருக்கிறத பார்த்துட்டு ஹான்யூலுக்குமே ஒரு மாரி ஆகுது. அங்கருந்து கட் பண்ணா இவங்க 2 பேரும் வெளிய நின்னு பேசிட்டு இருக்காங்க. "நம்ப பேசாம வெளிய போகலாமா?" அப்படின்னு ஹான்யூல் சொல்ல, யோ வந்து ஹான்யூல பார்க்குறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது அவங்க பீச்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. போன எபிசோட்ல பீச்ல வந்து நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாரி பேசி அழுதுட்டு இருப்பாங்கல்ல. அந்த சீன ஃபுல்லா இப்ப தான் காட்டப் போறாங்க. ஹான்வில் வந்து அழுதுகிட்டே இருக்கான். "இது வந்து எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்" அப்படின்னு அவன் அழுகுறத பார்த்து இவன் அழுகுறான். ஒரு கட்டத்துக்கு மேல என்னால முடியாது. இந்த விஷயத்த வச்சுக்கிட்டு என்னால ரொம்ப நாள் சர்வே பண்ண முடியாது. இது வந்து என்ன பின்தொடர்ந்துகிட்டே வரும். அப்படின்னு வந்து ஹான்வில் சொல்ல, "நீ அப்படிலாம் சொல்லாத. உன்ன நீயே பிளேம் பண்ணிக்காதன்றான்." "இல்ல இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்" ஹான்வில் சொல்றான். அதுக்கு யோவுமே, "எனக்கு உன்ன விட்டா யாரு இருக்கா? நீ இல்லாம என்னால வாழ முடியாது. உனக்கே தெரியும்ல. நம்ம ஒண்ணா இருக்கலாம். நீ என் சைடு இருந்தா மட்டும் போதும்னு" யோ சொல்றான். "நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். நான் எப்படி உன் கூட இருந்தா ஓகேவா இருக்கும்?" அப்படின்னு சொல்ல, "இல்ல நீ என் கூட இருக்கணும். நம்ம ஒண்ணாவே வந்து சர்வே பண்ணிடலாம்" அப்படின்னு யோவும் சொல்றான். அப்படியே இந்த சீன் கட் ஆயிடுது. அடுத்தது அவங்க வீட்ட தான் காட்டுறாங்க. வீட்ல டிவிய பார்த்துட்டு ஏதோ நியூ இயர் தான் போயிட்டுருக்கும் போல. 2 பேரும் ஒண்ணா இருக்காங்க. இவங்க நியூ இயர் ஒண்ணா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு, ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு, ஹான்யூல் யோவ பார்த்து லவ் யூ சொல்ல, அதுக்கு யோவுமே வந்து லவ் யூ டூன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள ரொமான்டிக் தான் ஓடுது. இந்த எபிசோட்ல ரொம்ப நேரமா அழுவாச்சியா காமிச்சாங்க. இப்பதான் இவங்களுக்குள்ள ரொமான்டிக் சீன் ஓடுது. அடுத்த நாள் ராத்திரி ஆயிடுது. யோ வந்து வீட்டுக்கு வர, அந்த இடத்துல ரெட் கலர் லெட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு யோக்கு வந்து அப்பதான் அந்த ரெட் கலர் லெட்டர் வரும் போல. அவனுமே எடுத்து உள்ள போய் பிரிச்சு பார்க்குறான். அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னா, "ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் ஹான்யூல அப்பவே கொன்னு இருக்கணும்" அப்படின்னு இருக்கு. அத பார்த்த இவன் அந்த லெட்டர எடுத்து ஒரு பாக்ஸ்க்குள்ள வைக்கிறான். இவன் சரியான கிறுக்கனா இருப்பான் போலங்க. இது மாரி லெட்டர் வருது. இவன் ஒரு ஹீரோ. என்ன பண்ணணும்? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்கணும். இல்ல அவனோட பார்ட்னர் கிட்ட போயிட்டு இது மாரி லெட்டர் வருதுன்னு வச்சுக்கணும். அவன் என்னமோ பெரிய லார்டு தபக்குதாஸ் மாரி ஒரு பாக்ஸ எடுத்து அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு லெட்டர் வைக்கிறான். நாள் கணக்கா அந்த லெட்டர் வர, அவனும் வந்து அந்த பாக்ஸ்ல அந்த லெட்டரா வைக்கிறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது ஜெயில தான் காட்டுறாங்க. அந்த ப்ளூ கலர்ல ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு அந்த லெட்டர் சைக்கோ டசனா லெட்டர் எழுதுவா போல. அந்த லெட்டர் சைக்கோவ எப்படி போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்கன்றது தெரியல. ஆனா ஜெயிலுக்குள்ள உட்காந்தாச்சும் திருந்தி இருப்பான்னு பார்த்தா, அப்பயும் வந்து அந்த லெட்டர் எழுதுறத விடவே இல்ல மக்களே. டேபிள் ஃபுல்லா லெட்டரா இருக்குது. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது ஹான்யூல தான் காட்டுறாங்க. ஹான்யூல் வந்து அந்த லெட்டர எடுத்து படிக்க, அவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்கும் இல்லையா? அந்த சீன தான் இப்ப காட்டுறாங்க. ஹான்யூல் வருத்தத்தோட, "இத ஏன் என்கிட்ட மறைச்ச?" அப்படின்னு யோவ பார்த்து கேட்க, "நான் வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்டா" அப்படின்னு யோவ சொல்றான். "என்னத்த எக்ஸ்பிளைன் பண்ண போற? சொல்லுடா. என்ன பார்த்தா உனக்கு நான் இடியட் மாரி தெரியுதா?" அப்படின்னு சொல்ல, "இல்ல இது எல்லாமே நான் உனக்காக தான் பண்ணேன்டா." "எனக்காகவா?" அப்படின்னு வந்து அவங்களுக்குள்ள பிரேக்கப் டயலாக் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹான்யூல பத்தி தான் தெரியுமே, ஒரு சின்னதா சண்டை வந்தாவே நான் உங்க கூட பேச மாட்டேன் காக்கான்னுவான் சின்ன வயசுல இருந்து. இப்ப வந்து கப்பிள்ஸா இருக்காங்க இல்லையா? சின்ன சண்டை வந்தா கூட பிரேக்கப் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல, "நீ இப்படி மறைச்சியே, அப்படி பண்ணேன்னு" ரிங்கெல்லாம் கழட்டி போட்டு பிரேக்கப்னு சொல்லுவான். அந்த சீன தான் காட்டுறாங்க. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது ஒரு கார காட்டுறாங்க. அந்த கார்ல யார் இருக்கான்னு பார்த்தா நம்ம காஃபி ஷாப்பு. அந்த காஃபி ஷாப்போட ஃபிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அவன் வந்து ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கான். யார் கூட பேசுறான்னா, அந்த லெட்டர் சைக்கிள் கிட்ட தான். "இது மாரி நீ வந்து நீ இவன கொல்லணும்" அப்படின்றான். என்ன ரீசன் அவன் கேட்டிருப்பான் போல. அதுக்கு இவ சொல்றா, "இவளால வந்து ஐயோவோட அப்பாவே இறந்துட்டாங்க. இதுதான் ரீசன். நீ வந்து அவன கொன்னே ஆகணும்" அப்படின்னு சொல்ல, "சரி உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? கண்டிப்பா செய்றேன்" அப்படின்னு அந்த காஃபி ஷாப்பும் சொல்லிடுறான். கொஞ்சம் கூட மனசாட்சியே இருக்காது போலங்க அந்த லெட்டர் சைக்கோக்கு. கொன்னதே அவ தான். ஆனா வந்து ஹான்யூல் மேல பழிய போட்டு அவன கொல்ல துடிக்கிறா. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது அந்த காஃபி ஷாப் பையன் வந்து அந்த காஃபி ஷாப்ல வேலைக்கு சேருவான் இல்லையா? அத தான் காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல ஹான்யூலுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆன சீன் தான். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஸ்டார்ட்டிங்ல எடுத்தோனே ஆக்சிடென்ட் சீன காட்டுவாங்கல்ல, அதுதான் காட்டுறாங்க. அந்த காஃபி ஷாப் நாய் தான் வந்து அவன கார வச்சு ஏத்திட்டு இருக்குது. ஏத்திட்ட உடனே அவன் அடிபட்டு கீழ விழுந்து ரத்தமா இருக்கு. நம்ம வந்து ஓடி போய் ஹான்யூல் சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது இப்ப பிரசன்ட்ட காட்டுறாங்க. பிரசன்ட்ல வந்து லீசேரி வந்து இது மாரி மிரட்டல் கடிதம்லாம் பண்ணுவாளே தெரியுமான்னு ஹான்யூல் கிட்ட சொல்ல, ஹான்யூல் வீட்ல போய்
அந்த லெட்டரை நான் தேடுவான் இல்லையா, அதை தேடி அந்த லெட்டரை எடுக்கிறான். அந்த லெட்டரை பார்த்தவொடனே நம்ம ஹானுல் ஷாக் ஆகி அந்த மூடியும் வச்சிடுறான். அடுத்தது வந்து பாஸ்டரா காட்டுறாங்க. இவங்க ஸ்கூல் டேஸ்ல வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிட்டு ஒரு டேப்ல தண்ணியை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, என்ன ஆனாலும் இந்த உலகத்துல எங்கேயே நீ போனாலும் நான் வந்து உன்னை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. இவங்க 2 பேரும் அப்படியே சிரிச்சு விளையாடிக்கிட்டே இருக்க அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ஹானுல் பீச்ல சோகமா உட்காந்துட்டு இருக்கான். அந்த டைம்ல அவன் சொல்றான், இந்த நைட்டு ஃபுல்லா ரொம்ப டார்க்னஸா இருக்கு, இது எல்லாத்தையும் நீ உடைச்சிட்டு வருவேன்னு நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது இவங்களோட ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. எனக்கு என் கடந்த காலத்துக்கே போகணும்னு தான் ஆசையா இருக்கு அப்படின்னு ஹானியல் சொல்றான். அடுத்து அவங்களோட கிளாஸ் ரூமை காட்டுறாங்க. ஹானியல் வந்து தூங்கிட்டு இருக்கு. அவனுக்கு ஆப்போசிட்ல வந்து யோசேயோ ஹானியலையே சிரிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்படியே பொறுமையா வந்து ஹானியலோட கன்னத்துல முத்தமும் கொடுத்துட்டு அவனையே பார்த்து சிரிக்கிறான். ஹானியல் வந்து தூங்கிக்கிட்டே இருக்கான். அப்போ ஒரு வாய்ஸ் கேக்குது, எனக்கு உன்னை பிடிச்சி இருக்கு அப்படின்னு அந்த வாய்ஸ் கேக்குது. ஒரு நாள் இவங்க 2 பேரும் கிளாஸ் ரூம்ல பக்கத்து பக்கத்து சீட்ல ஒண்ணா உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு பையன் வரான். அவன் வந்து ஹானியூலோட ஃப்ரெண்டு போல. அவன் வந்து நான் இப்ப நம்புறேன் அப்படின்னு சொல்றான். என்ன நம்புற அப்படின்னு ஹானியூலுமே கேட்கறான். அதுக்கு அந்த பையனுமே, இதுதான் விதி, நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கணும்னு வந்து சொர்க்கத்திலேயே நிச்சயிக்கப்பட்டிருக்கு போல, நீங்க 2 பேரும் வந்து வெள்ளை முடி வர வரைக்கும் ஒண்ணாவே இருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு ஹானியூலுமே, சும்மா கிண்டல் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம யோசேயோக்கு என்ன பண்றான்னா அது எதுவுமே காதுலயே வாங்கிக்காம அவனோட திங்ஸ்லாம் பேக்ல வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பையன் விடாம, நம்ம ஸ்கூல்லயே அஃபிஷியலி கப்பிள்ஸா இருக்கிறது நீங்க மட்டும் தான் அப்படின்னு சொல்லி, கிண்டல் பண்ணாத அப்படின்னு அங்கிருந்து எழுந்துச்சு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. வேற ஒரு சீட்ல ஒண்ணா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே ஈவினிங் ஆயிடுது. யோ வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கு. அங்க வந்து ஒரு பொண்ணு வரா. பொண்ணு வந்துட்டு, யோ சேயோ, எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு, ரொம்ப நாளாவே எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுறா. அதுக்கு யோவுமே, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணுமே வந்து சைலண்டா முழிச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்குமே என்ன பேசுறதுன்னு தெரியல. அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. இது தூரத்துல இருந்து பார்த்தா ஹானியுல் வந்து கையில ஐஸ்கிரீமோட இருந்திருப்பான் போல. அந்த பொண்ணு கூட இருக்கிறது அவனால தாங்கிக்க முடியல. அந்த ஐஸை எடுத்து கீழே போட்டுட்டான். அடுத்தது ஹானியுல் இருக்கிற இடத்துக்கு நம்ம யோவுமே வரான். எனக்கு ஐஸ் எங்க அப்படின்னு கேட்கறான். அவன் தான் அவனோட ஐஸை கீழே போட்டான் இல்லையா. இப்போ ஹானியுல் கிட்ட ஒரு ஐஸ் மட்டும் தான் இருக்கு, கையில இப்படி வச்சிட்டு இருக்கான். அதை யோ வந்து சாப்பிட்டுட்டு அவனை பார்த்து சிரிக்கிறான். இவனுமே வந்து அவனையே பார்த்துட்டு இருக்கான். அங்க இருந்து கட் பண்ணா வந்து இவங்க ஸ்கூல்ல தான் மறுபடியும் காட்டுறாங்க. அப்போ ஹானியுல் வந்து ஓடி வந்துட்டு இருக்கான். அவனோட ஷூ லேஸ் வந்து கழண்டிடுது. அவன் வந்து கட்டலான்னு இருக்கிறப்போ யோ வந்து அவனோட ஷூ லேஸை கட்டி விட்டு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருடா அப்படின்னு சொல்லி அவனையும் விட்டு விட்டு பார்க்குறான். இவனுமே விடாம அவனையும் விட்டு விட்டு பார்க்குறான். அடுத்தது இவங்க வந்து டென்னிஸ் ப்ளே பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து ஹானியுல் வந்து அந்த பாலெல்லாம் பொறுக்கி பொறுக்கி போட ஒரு பையன் வந்து அவன் கிட்ட வந்து வம்பு இழுக்கிறான். அந்த பையன் வந்து சீனியர் போலங்க, அவனுக்கு வந்து டென்னிஸ் வந்து சரியா ப்ளே பண்ண முடியாது போல. அதனால ஹானியுல் கிட்ட, நீ வந்து கொஞ்ச நாளாவே வந்து ரொம்ப ஆணவமா நடந்துக்கிறேன், நான் என்னோட நல்லா ப்ளே பண்றேன்ற திமுறா, சீனியருக்கு நீ கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதையே கொடுக்க மாட்ற அப்படின்னு அவன் வந்து கத்திட்டு போக, நம்ம ஹானியுல் வந்து சைலண்டாவே தான் இருக்கான். அங்க இருந்து கட் பண்ணா ஈவினிங் ஆயிடுது. அந்த பையன் ஒரு இடத்துல நடந்து வந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஆப்போசிட்ல வந்து யோசேயோக்கோ நடந்து வரான். அவனை வந்து முட்டிடுறான். அவனை முட்டின உடனே அந்த பையன் கேட்கறான், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறான். அதுக்கு யோவும் வந்து, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்றான். அவன் தான் சொல்லி கூப்பிட்ட உடனே இவனுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு அவனோட பேட்சை போய் பார்க்கறான். அதுல வந்து யோசேயோ ஃபர்ஸ்ட் இயர் இருக்கா. ஃபர்ஸ்ட் இயர் தானா, உனக்கு என்ன சாகணுமா அப்படின்னு அந்த பையன் கேட்கறான். அதுக்கு யோ சொல்றான், உனக்கு திறமை இல்லைன்னா வந்து நீ அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கு பதிலா நீ பிராக்டிஸ் பண்ணலாம்ல, நீ பெஸ்டா வந்து காட்டலாம்ல, அப்படி உன்னால முடியலன்னா நீ டென்னிஸையே ப்ளே பண்றதை விட்டுலாம், அதை விட்டுட்டு எதுக்கு நீ வந்து அவங்க கிட்டனா வம்பு இழுக்கிற அப்படின்னு அந்த பையன் கிட்ட வந்து யோ சொல்றான். அதுக்கு அந்த பையனை, பிடிப்பையில பேசி முடிச்சிட்டியா, இப்ப நான் பேசட்டுமா, நீ என்ன வந்து இப்படி பேசுற, நீ என்ன அவனுக்கு பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு வந்து அந்த பையன் கேட்கறான். அதுக்கு யோவுமே வந்து, உனக்கு சாகணும்னா நீ செத்து தொலை போடா அப்படின்னு அவனை இடிச்சு தள்ளிட்டு போறான். அது தூரமா இருந்து பார்த்தா ஹானியுல் அவனையே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அடுத்து ஹானியுல் 2 பொண்ணுங்களுக்கு நடுவுல பேசிட்டு போறான். எனக்கு மேக்ஸ் கிளாஸ் வந்து ரொம்ப போர் அடிச்சுது, நான் தூங்கிட்டேன் தெரியுமா அப்படின்னு வந்து அவன் சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணுங்க, ஓ அப்படியா அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. யோ தூரமா இருந்து வந்து, ஹானியுல் வா நம்ம ஒண்ணா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போயிட்டு இருக்கான். ஹானியுலுமே அந்த 2 பொண்ணுங்கிட்ட வந்து, சரி பாய், நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்றான். அடுத்தது வந்து யோ போயிட்டு இருக்க, ஹானியுல் அவன் பின்னாடியே போறான். எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான். அங்க இருந்து கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஆயிடுது. அவங்க கிளாஸ் ரூம்ல தான் காட்டுறாங்க. கெரியரை பத்தி ஒரு ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க போல. ஹானியுலுமே வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்கான். யோ வந்து ஃபில் பண்ணாம ஹானியுல் தான் பார்த்துட்டு இருக்கான். ஹானியுல் தான் எழுதுறான், நேஷனல் டீமுக்கு செலக்ட் ஆகணும், கோல்டு மெடல் வாங்கணும் அப்படின்னு அவனோட ஆசையை எழுதுறான். அடுத்தது வந்து யோவை பார்த்து கேட்கிறான், நீ என்ன எழுதாம எங்கேயே பார்த்துட்டு இருக்க, நீ எதுவும் எழுதுறியா, நம்ம நெக்ஸ்ட் பிரேக் உள்ள கொடுக்கணும் அப்படின்னு மேம் சொல்லியிருந்தாங்க இல்லையா அப்படின்னு சொல்றான். நான் எழுதுவேன், அது வந்து என்னோட சீக்ரெட் அப்படின்னு சொல்லிடுறான். என்னமோ பண்ணி தொலை போடா அப்படின்னு அவன் வந்து அவங்க கிளாஸ் பிரசிடென்ட்
ஹான்யூலன் கிட்ட வந்து குடுக்குறான். ஹான்யூல் அங்கருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா யோவுமே அவனோட ஆசையெல்லாம் எழுதிடுறான். இத்தன நாள் வரைக்கும் யோவுக்கு தான் ஹான்யூல் மேல சின்ன வயசுலேருந்தே லவ் அப்படின்றத தான் நம்ம பார்த்தோம். பட் இந்த எபிசோட்ல ஹான்யூலுக்குமே வந்து யோவ பிடிச்சிருக்குன்றத தான் கண்டு காட்டியிருக்காங்க. அங்கருந்து கட் பண்ணா இப்ப ப்ரெசென்ட்ட தான் காட்டுறாங்க. அங்க நைட்டு பீச்ல நம்ம ஹான்யூல் சோகமா நின்னுக்கிட்டு எல்லாத்தையும் பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த முடிவுல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்னு ஹான்யூல் சொல்லிட்டு இருக்கான். அங்கருந்து கட் பண்ணா யோவோட வீட்ட தான் காட்டுறாங்க. அங்க யோ வந்து ஹான்யூல தேட அங்க ஹான்யூல் இல்ல. யோ ஒரு இடம் விடாம ஹான்யூல தேடிக்கிட்டே இருப்பான். ஆனா ஹான்யூல் வந்து அங்க இல்லவே இல்ல. அந்த வீடே வந்து ஒரு நாஸ்தி பண்ணி இருப்பான். அந்த லெட்டர தேடுறேன்னு சொல்லிட்டு வீடே தலைகீழ மாத்தி இருப்பான் நம்ம ஹான்யூல். கடைசியா கீழ அந்த லெட்டர் பாக்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ரூமுக்கும் யோ வரான். அந்த இடத்துல பார்த்தா லெட்டர் பாக்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் யோ வந்து ஹான்யூலுக்கு கால் பண்ண அவனோட ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப். அந்த சமயத்துல ஹான்யூலோட அம்மா யோவோட வீட்டுக்கு வர, அவங்க அந்த வீட்ட பார்த்துட்டு இங்க என்ன நடக்குது யோக் அப்படின்னு கேட்குறாங்க. ஹான்யூல் இங்க இன்னும் வரல அப்படின்னு வந்து அவங்க அம்மா கிட்ட யோ சொல்றான். அதுக்கு அவங்க அம்மாவுமே என்னது ஹான்யூல் இங்க வரலையா அப்படின்னு வந்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு யோவுமே வந்து ஹான்யூல வந்து காணோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கிருந்து கட் பண்ணா அடுத்தது கார் பார்க்கிங்க தான் காட்டுறாங்க. அப்போ யோக்கு வந்து ஒரு கால் வருது. அவனுமே வந்து அந்த கால் அட்டெண்ட் பண்றான். ஒரு வழியா நீங்க கால் அட்டெண்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு வந்து அவங்களும் பேசுறாங்க. அது யாருன்னு பார்த்தா போலீஸ்காரர் தான். இது மாதிரி உங்களுக்கு கால் பண்ணோம், நீங்க வரவே இல்ல. ஹான்யூல் தான் வந்து ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. ஹான்யூல வந்து கார் இடிச்சிட்டு போச்சு இல்லையா, அவங்க யாருன்னு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அவன் வந்து ஹான்யூலுக்கு ரொம்ப நல்லா தெரியுமாமே, காஃபி ஷாப்ல தான் வேலை செஞ்சாங்க. அவர் வந்து அவரோட பேரு அந்த டீட்டெயில்ஸ் நான் கொடுக்க நம்ம யோவுமே வந்து ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் ஹான்யூல் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எப்போ கிளம்பினா அப்படின்னு கேட்க, அவன் வந்து 7 மணிக்கு கிளம்பிட்டானே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க கேட்க, அதுக்கு வந்து யோவுமே வந்து ஹான்யூலை வந்து காணோம், அவன் வந்து தொலைஞ்சிட்டான் அப்படின்னு வந்து அவனும் சொல்றான். அங்க இருந்து கட் பண்ண அடுத்தது அவன் வீட்டுக்குள்ள தான் போறான். வீட்டுக்குள்ள போன உடனே அந்த லெட்டர் பாக்ஸ் இருக்கும். அந்த ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தான் வந்து ஹான்யூல் வந்து வச்சுட்டு போயிருப்பான். அந்த லெட்டர் பாக்ஸ் வந்து தூக்கிட்டு போயிருப்பான் இல்லையா, அந்த லெட்டரை பார்த்துட்டு ஐயோ ஹான்யூலுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னு வருத்தமாகறான். அடுத்தது ஹான்யூலுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் ஃபோன் சுவிச் ஆஃபாவே ஆயிடுது. அடுத்த நாள் காலையிலயும் ஆயிடுது. காலையில ஆன பிறகும் வந்து அவன் வந்து ஹான்யூலை பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அடுத்து யோ வந்து இவங்க 2 பேரும் எங்கன்னா போவாங்களோ, அந்தந்த பிளேஸ்க்குனா போறான். அப்ப யோ வந்து மனசுல நினைக்கிறான், இது மாதிரி வந்து என்னால வந்து உன்ன பிரேக்கப் பண்ணிக்க முடியாது. நம்மளோட மெமரீஸ் எல்லாத்தையுமே நான் வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்தாலுமே, ஒரு நாளும் நான் உன்ன விட்டு போணும்னு நினைக்கவே இல்ல. அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்களோட பழைய ஃப்ளாஷ்பேக்லாம் வருது. அவங்க 2 பேரும் ஸ்கூல்ல ஒண்ணா முத்தம் கொடுத்தது. அடுத்தது பீச்ல வந்து ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து யோ வந்து நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா, அவன் என்னதான் வந்து தேடினாலும் அந்த இடத்துல வந்து ஹான்யூல் அங்க இல்லவே இல்ல. ஆனா, இவன் விடாம தேடிக்கிட்டே தான் இருக்கான். ஹான்யூலுமே அப்புறம் வீட்டுக்கு வந்து டயர்டா உட்காந்துட்டுருக்க. அப்போ வந்து ஒரு ஃபோன் வருது. அவன் எடுத்து எதனா அப்டேட் கிடைச்சதா அப்படின்னு வந்து கேட்க, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து இது மாரி ஹான்யூலோட அம்மா வந்து இந்த கேஸ வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னது அவங்க அம்மாவா? அப்படின்னு இருக்கான். அவன் பேசி ஃபோன வச்சதுக்கு அப்புறமா அவங்க அம்மாவுமே அவங்க வீட்டுக்கு வராங்க. என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்க, அதுக்கு வந்து இது கொஞ்ச நாள் அப்படியே விட்டுறலாம். அவனுக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு வந்து அவங்க அம்மாவும் யோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு யோவுமே அழுதுட்டு நான் வந்து இங்க செத்துக்கிட்டு இருக்கேன். ஹான்யூல் இங்க வரமாட்டானா? அவன் என்ன விட்டு போயிட்டானா? அப்படின்னு வந்து அவனும் கேட்கறான். அதுக்கு அப்படிலாம் இல்ல. அவனுக்கு வந்து கொஞ்சம் பிரேக் வேணுது. கொஞ்ச நாள் வந்து அவன் யோசிக்கட்டும். கொஞ்ச நாள் அவன் தனியாவே இருக்கட்டும் அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவனால வந்து அத தாங்கிக்கவே முடியல. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து யோவோட கைய புடிச்சு, "இத இப்ப என்ன பாரு. இப்ப கொஞ்ச நாள் டைம் போச்சுன்னா வந்து உங்க 2 பேரும் வந்து ஒண்ணு சேர்க்கும். நம்ம வந்து அவனுக்கு கொஞ்சம் டைம் குடுக்கலாம்." அப்படின்னு சொல்ல, அதுக்கு வந்து யோ சொல்றான், "இதுக்கப்புறம் அவன் இங்க வரவே மாட்டானா?" அப்படின்னு அழுவுறான். அப்படிலாம் இல்ல. அவன் கண்டிப்பா வருவான். ஆனா இந்த இன்சிடென்ட்லாம் நினைச்சு அவன் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி இருக்கான். அதனால நம்ம அவன தனியாவே விட்டுறலாம். கண்டிப்பா நீங்க 2 பேரும் ஒண்ணா தான் இருப்பீங்க அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவ கட்டிப்பிடிச்சு இவன் அழுவுறான். அங்க இருந்து கட் பண்ணா வந்து நம்ம ஹானியூல தான் காட்டுறாங்க. அவன் வந்து ஒரு இடத்துல வந்து ரூம் போட்டிருப்பான் போல. அந்த ரூம் போடுற இடத்துல அந்த லெட்டர் பாக்ஸோடயே போயிருக்கான். எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, ரூம் போட்டு யோசிப்பாங்களோ, இவன் ரூம் போட்டு அந்த லெட்டர தான் படிக்கலான்னு இருக்கான். அப்புறம் எடுக்கலாமா வேணாமான்னு ஒவ்வொரு லெட்டரா எடுத்து நம்ம ஹானியூல் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கான். ஹானியூல் வந்து அந்த ரூமை விட்டு போற மாதிரி இல்ல, அங்கேயே தான் வந்து ஸ்டே பண்ணிட்டான் போல. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது யோவ தான் காட்டுறாங்க. யோ வந்து சோகமா இருக்கான். அப்ப அந்த மேனேஜர் சொல்றாங்க, நீங்க கொஞ்சமாச்சும் சாப்பிடணும்ல, சாப்பிடாம இருந்தா என்ன ஆகுறது? ஆல்ரெடி 1 மாசம் போயிடுச்சுல அப்படின்னு அவங்க மேனேஜர் சொல்றாரு. ஆனா யோ அதெல்லாம் காதுலயே வாங்கிக்காம ஹானியூல பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அங்க இருந்து கட் பண்ணா இப்ப ஹானியூல காட்டுறாங்க. ஹானியூல் வந்து தூங்கிட்டு இருக்கான். அவன் காதுல வந்து அந்த ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்கும்ல, அந்த சவுண்ட் தான் கேக்குது. அடுத்து யோவோட ஷூட்டிங் பார்ட்ட தான் காட்டுறாங்க. ஹானியூல தேடுற பிஸில வந்து அவனுக்கு உடம்பே சரியில்லாம ஷூட்டிங்க்குலாம் கரெக்டா போல. அங்க இருக்கவங்க வந்து அத வந்து மேனேஜர் தான் சமாளிக்கிறாரு. இது மாதிரி வந்து யோக்கு உடம்பு சரியில்ல, இது மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வராரு, அதனால தான் அப்படின்னு. இதை நீங்க முன்னாடியே சொல்லலாம்ல, ஷெட்யூல் படி வரலன்னா இந்த காஸ்ட்னா யாரு கொடுக்குறது, அப்படி பண்றது அப்படின்னு அவங்களும் வந்து கத்திட்டு இருக்கு. அதுக்கு வந்து சாரி, இதுக்கப்புறம் நாங்க நடக்காம பாத்துக்கிறோம் அப்படின்னு அந்த மேனேஜரும் பேசுறாங்க. யோ வந்து ஹானியூலுக்கு பண்ண மெசேஜை தான் சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தது ஹானியூல தான் காட்டுறாங்க.
அப்போ வந்து நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு. இது மாதிரி வந்து யோகா வந்து முடியாம இருந்தாங்க. உடம்பு சரியில்ல. அதனால பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்துருக்கோம் அப்படின்னு எல்லா நியூஸ்லயும் யோகா பத்தி போக மகான்கள் சும்மா இருப்பானா அங்கேருந்து நேரா ஓடுறான். ஓடிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறான். அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவனுக்கு சில ஃப்ளாஷ்பேக்லாம் வருது. அவங்க 2 பேரும் வந்து ஒண்ணா பேசினாங்க. ஒண்ணா அவங்களுக்குள்ள நடந்த விஷயம் தான் அவனுக்கு வந்து ஞாபகமா வருது. அவங்க பீச்ல இருந்தது, ஒண்ணா வந்து பெட்ல தூங்குனது, வந்து அவன்கிட்ட சொன்ன வார்த்தைகள் அதுதான் ஞாபகத்துல வருது. ஒரு வழியா ஹாஸ்பிட்டலுக்குமே போயிட்டான். ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறமா வந்து நம்ம யோவ பார்த்துட்டு ஹானியோட அழுதுகிட்டு இருக்கான். யோவுமே வந்து அவன் கிட்ட போயிட்டு கிஸ் பண்ணிடுறான். அந்த கிஸ் பண்றதையே ரொம்ப நேரம் காட்டுவாங்க மக்களே. அடுத்தது வந்து அந்த கார ஏத்துனான் இல்லையா காஃபி ஷாப்பு. அவளுக்கு வந்து 7 வருஷம் வரைக்கும் ஜெயிலும், அந்த லீசேரி வந்து கொலை பண்றதுக்கு தூண்டுன ஆளெல்லாம் வச்சா இல்லையா, அவளுக்கு வந்து ஆயுள் தண்டனை அப்படிங்க வந்து சொல்லியிருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது எங்க வீட்ட தான் காட்டுறாங்க. இப்ப நம்ம வந்து ஹானியும் ரொம்ப ஜாலியா தான் இருக்காங்க. அவங்க வந்து பெட் கவர ஒண்ணா போட்டுட்ருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அடுத்தது ஹானில் வந்து கிச்சன்ல என்னமோ வேலை செஞ்சுட்ருக்கான். நம்ம பின்னாடியே போயிட்டு அவன கட்டி பிடிக்க, அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க 2 பேருக்குள்ள முத்தம் மழை தான். அடுத்தது வந்து இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குதுன்றது உங்களுக்கே தெரியும். ரொம்ப நேரம் பொறுத்து இவங்களுக்குள்ள வந்து சில ரொமான்ஸ் சீன்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது ரொமான்ஸ் சீனே ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டு இருக்கும் மக்களே. அடுத்தது பொழுதும் விடிஞ்சிருது. இவங்க 2 பேரும் ஒண்ணா ஹக் பண்றாங்க. அங்க இருந்து கட் பண்ணா இவங்க 2 பேரும் ஒரு பிளேஸ்ல வந்து நின்னுட்ருக்க. அப்ப சொல்றான், "நான் வந்து என்னோட ஆக்டிங் வேலைய வந்து விடப் போறேன்" அப்படின்னு ஹானியூல் கிட்ட சொல்றான். ஹானியூலும் "எதுக்கு?" அப்படின்னு கேட்குறான். "ஏன்னா வந்து அது என்னோட ஃபியூச்சர் ட்ரீமு" அப்படின்னு சொல்றான். "என்ன ட்ரீமு சொல்லு" அப்படின்னு ஹானியூல் கேட்க, "அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சீக்ரெட்டு" அப்படின்னு சொல்றான். கேர்ள்ஸ் நான் இங்க பேசிட்டு இருக்கிறப்போ வெளியே இருந்து பேக்ரவுண்ட் சவுண்ட் கேட்குது. அதை மட்டும் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. நான் ரூம்ல வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கிறப்போ வெளியே எங்க அப்பா அவரோட ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த நாய்ஸ். கொஞ்சம் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹானியோ கிட்ட கேட்குறான், "என்னோட மெமரி போனதுக்கு அப்புறமா நீ என்ன இந்த பிளேஸ்க்கு கூட்டு வந்து இந்த இடம் ஞாபகம் இருக்கான்னு கேட்டல்ல, எனக்கு ஞாபகம் வந்துடுச்சுன்னு" சொல்றான். அதுக்கு "உனக்கு ஞாபகம் வந்துடுச்சா? என்ன சொல்லு பார்க்கலான்றான்." ஹானியல் வந்து கிட்ட சைலண்டா வந்து அவங்க 2 பேரும் முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. முத்தம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்து "ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணோம்" அப்படின்னு சொல்ல மறுபடியும் வந்து ஹானியோட முத்தம் கொடுக்குறான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது வந்து யோவை தான் காட்டுறாங்க. வந்து பிரசன்னா கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இது மாதிரி நான் ஆக்டிங் வந்து குவிட் பண்ண போறேன். என்னோட பர்சனல் லைஃப் வந்து ஹாப்பியா வாழ போறேன். நான் வந்து ரிட்டையர் ஆக போறேன் அப்படின்னு அவன் வந்து அனௌன்ஸ் பண்ண வெளியே வந்து நம்ம ஹானிவல் வந்து ப்ரேயர் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கு. அங்க இருந்து கட் பண்ணா ஹானிவலும் கார்ல லாங் டிரைவ் போயிட்டு இருக்காங்க. அப்ப கூட இவங்க கையை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டே இருக்காங்க. அப்ப கார்ல எஃப்எம் இருக்கும் இல்லையா, அதுல நியூஸ் போகுது. யோவோட இந்த நியூஸை கேட்டு ஃபேன்ஸ்னா வந்து ரொம்ப ஷாக்கா இருக்காங்க. இருந்தாலும் அந்த ஃபேன்ஸ் வந்து அவரோட லைஃபுக்காக சப்போர்ட் பண்ண போறாங்க. அவரோட வந்து லாஸ்ட் ப்ராஜெக்டான நெவர் ஃபர்காட் அவர் எனிமி வந்து பிப்ரவரி மாசம் ரிலீஸ் ஆக போகுது. அவர் வந்து அவரோட ஓன் லைஃபை சந்தோஷமா வாழட்டும் அப்படின்னு அவங்க ஃபேன்ஸுமே வந்து ஆசைப்படுறாங்க அப்படின்னு அந்த நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. அதை கேட்டுட்டு இவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு ஒரு பிளேஸ்க்கும் போறாங்க. அந்த பிளேஸ் ரொம்ப சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்கு. சன்செட்டை பார்த்து உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்மளோட லைஃப் என்னதான் வந்து டார்க்னஸா இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பா வெளிச்சம் வரும் எங்களுக்கான மாதிரி அப்படின்னு பேசிக்கிட்டு இவங்க 2 பேரும் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்ப வந்து வந்து சொல்றான், "ஒவ்வொரு நாளும் வந்து நீ என் கூட இருந்தனா எனக்கு வந்து நியூ பிகினிங் தான்" அப்படின்னு சொல்லி இந்த சீரீஸுமே வந்து முடிச்சிடுறாங்க.